ஸோ அந்த கஷ்டத்தை போக்குறது, அந்த கஷ்டம் ஒண்ணு நினைக்கிறதுனாலதான் என்ன பண்றாங்க, நிறைய பேர் இந்த சிறுதானியங்களுடைய அவேர்னஸ் இல்லாம போயிடுறாங்க. ஸோ அதுக்காக இந்த தளத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸ்பான்சர்ட் பை நசூஸ் காபி, கோ ஸ்பான்சர்ட் பை அனில் ஃபுட்ஸ், ஹாஸ்டட் பை கதிர் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த தளத்தை நம்ம பயன்படுத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம் இல்லைங்களா? ஸோ இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம். ஏன்னா நம்முடைய இந்த நவீன உலகத்துல ஃபாஸ்ட் ஃபுட்டை மாத்திரமே நோக்கி ஓடுது. அது துரித உணவுகளை பயன்படுத்துறாங்க மோஸ்ட்லி. ஏன்னா இப்போ யாருமே அடிப்படையில போய் உட்காந்து தோசை சுடணும் அப்படிங்கறது மோஸ்ட்லி அவாய்ட் பண்றாங்க. பெண்கள் சைட்ல அப்படியா இருக்கிறோம், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, மோஸ்ட்லி அவாய்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வித்தவுட் ஃபயர் அப்படின்னு ஃபுட்டெல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் தான் இந்த சிறுதானியங்கள் அப்படிங்கிறது வேக வைக்கிறது இல்லை, ஒண்ணும் இல்லை. அதுக்கான பக்குவப்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிட முடியும் இல்லைங்களா? ஸோ அதுல ஏதாவது நீங்க வித்தவுட் ஃபயர்ல பயன்படுத்தினது இருக்கு, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களால ஷேர் பண்ண முடியுமா? அந்த ப்ராடக்ட் நோ சார். இப்ப நிறைய சொல்லுங்க. எங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாசி பருப்பு, கம்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஊற வச்சு சாப்பிடுறதோட அதை வந்து முளைக்கட்டி எங்க வீட்டுல நாங்க சாப்பிடுவோம் சார். அது இன்னும் நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட் இல்லைங்களா? முளைக்கட்டிய பயிர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொலஸ்ட்ரால்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய லைஃப்ல இல்லாம போறதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த எக்ஸசைஸை குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா மில்லட்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு உள்ள வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த வெயிட்ங்கிறது ஒண்ணு இருக்காது, நம்மளுடைய கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகாது. ஆனா இதெல்லாமே மில்லட்ஸ் நம்மளுடைய லைஃப்ல இல்லாதனாலதான் வெயிட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்மளுடைய லைஃப்ல. ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமானதா இப்போ கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்கு. ஸோ அந்த மில்லட்டை நம்ம கொண்டு வரும்போது எக்ஸசைஸ் எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா மில்லட்டே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஏன்னா நீங்க ஃபுட் சயின்ஸ் படிக்கிறீங்க இல்லைங்களா? சயின்ஸுக்கும் ஃபுட்டுக்கும் இருக்கிற கனெக்ஷனை சொன்னாவே என்ன பண்ணிடலாம், இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபுட்டுக்கும் சயின்ஸுக்கும் இருக்கிற கனெக்ஷனை ஷேர் பண்ண முடியுமா? அதான் நீங்க சொன்னீங்களா ஆல்ரெடி, இந்த கால்சியம், விட்டமின்ஸ் ஏ, விட்டமின்ஸ் பி அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. ஸோ விட்டமின் ஏனுடைய யூசஸ் சொன்னாலே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஏன்னா இப்போ விட்டமின் ஏ அப்படிங்கிறது கேரட் எல்லாம் எடுத்துட்டோம்னா கண்ணுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா, ஏன்னா நார்மலா எல்லா ஃபீல்டுல இருக்கிறவங்களை காட்டிலும் இந்த ஃபுட் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஃபுட் கல்ச்சரை நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அதை பற்றி தான் அவங்க லேர்ன் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அதனாலதான் இந்த தளத்துல நம்ம இதை இப்ப என்ன பண்றோம், டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இதன் மூலியம் அவங்களுக்கு தெரியாத ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ண கேதர் பண்ணிக்க முடியும். ஏன்னா எங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் உங்ககிட்ட இருந்து வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா மில்லட்ஸ்ல இருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ மில்லட்ஸை நம்ம எடுத்து காட்டுறதுதான் நம்மளுடைய இந்த தலைமை அதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? சோ இப்ப நீங்க கம்பு பத்தி நிறைய சொன்னீங்க, சாமை பத்தி நிறைய சொன்னீங்க, திணை குறிச்சு நிறைய சொன்னீங்க. சோ சிறுதானியங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அந்த காலத்துல வந்து திருவிழாக்கள் அப்படின்னா முளைப்பாரி அப்படிங்கறது ஒண்ணு எடுப்பாங்க. அப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சிறுதானியத்தை நோக்கி தான் போவாங்க இல்லைங்களா? சோ இந்த நிறைய இப்போ நம்ம தெருக்கு தெரு இந்த பெரிய பெரிய கடைகள் இருக்கிறத காட்டிலும் ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாயிடுச்சு. அதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸ் தான் பெரிய பெரிய அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்க்ரிமெண்டா இருக்கு. அட் த சேம் டைம் அதெல்லாம் நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸா இருக்கு சரிங்களா? சோ இந்த இதுல நீங்க அடை தோசை பத்தி, கம்பு தோசை பத்தி நிறைய சொன்னீங்க. சோ கம்புனுடைய ஹெல்த் கம்பு வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்குங்கிறத நீங்க நிறைய ஷேர் பண்ணீங்க இல்லைங்களா? சோ இதனுடைய உங்களுடைய முன்னோர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அதாவது தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட்டு, அது சிறுதானியம் சார்ந்த உணவுகள் ஏதாவது உங்களால ஷேர் பண்ண முடியுமா? சார் வாய்ஸ் ஒன்னும் கேட்க மாட்டேங்குது சார். சரி சரி, கேக்குதுங்களா? இப்ப கேக்குது சார். இப்போ நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்தீங்க. இந்த கேழ்வரகு, சாமை இதெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்தீங்க இல்லைங்களா? ஸோ நிறைய இடத்துல இப்போ நம்ம தெருக்கு தெரு ஹாஸ்பிட்டல்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா நம்மளோட ஃபுட் கல்ச்சர் வந்து டோட்டலி சேஞ்ச்டு ஆனதுனால.
கரெக்ட் தானுங்க. ஸோ அந்த ஃபுட் கல்ச்சர் அப்படிங்கிறது யாருக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, அந்த ஃபுட் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா அவங்க ஃபுட் செயின் படிப்பாங்க. ஃபுட்னுடைய கல்ச்சர்ஸ் ஆஃப் டோட்டலி அவங்க அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு பாடி சர்க்குலேட் அப்படிங்கிறது ஃபுட் கல்ச்சர்ல இருந்து தான் அது மெயின்டெயின் ஆகும். ஏன்னா ஹெல்த்தி ஃபுல்லா அ அதாவது சார்ந்திருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா உணவு தான் இல்லைங்களா? ஸோ அந்த உணவ பத்தி அந்த உணவுல எ நெறைய உணவ அதாவது நெறையா பார்ட்ஸ் அதுல வர நெறைய காம்போனன்ட்ஸ நம்ம அவாய்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, அது எங்க வரும் அப்படின்னா, அந்த சிறுதானியங்களுக்குள்ள தான் வரும். ஸோ சிறுதானியங்கள் அப்படிங்கிறதுல நீங்க நெறைய சொன்னீங்க. கம்பு, சாமை, கேழ்வரகு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் கேட்கிற ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஃபுட்டுக்கும், சயின்ஸுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? ஃபுட்டுக்கும் சயின்ஸ். அதான் நீங்க சொன்னீங்க இல்லையா? விட்டமின்ஸ் ஏ, விட்டமின்ஸ் பி அப்படிங்கிறதெல்லாம் நெறைய சொன்னீங்க. ஸோ இந்த மாரி இருக்கும்போது, அ எந்த உணவு நம்மளுடைய மில்லட்ஸ தடுக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டினா வைக்கிறேன். அதாவது இப்போ ஒரு குழந்தைகிட்ட போய் உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த குழந்தை என்ன சொல்லும்? உடனே எடுத்த உடனே ஐஸ்கிரீம் இந்த ட்ரெடிஷனலான திங்ஸ தான் சொல்லுவாங்க. அதுவே நீங்க எங்கேயாச்சும் போய் கேட்டீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் பீஸா அ அந்த மாரி பர்கர் அந்த மாரி தான் லைக் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது, ஸோ இதெல்லாமே ஃபுட்டுனுடைய அதாவது சிறுதானியங்கள எடுத்து காட்டுறதுக்கு ஒரு தடையா நிக்கிற ஃபுட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு எந்த வழிகளெல்லாம் நம்ம இந்த சிறுதானியங்கள கொண்டு போலாம் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்த ஷேர் பண்ண முடியுமா? ஓகே. இப்ப சிறுதானியத்துல வந்து நெறைய பிஸ்கட், சாக்லேட், ஐஸ்கிரீம் இதெல்லாம் பண்ணோம்னா சேல் சேல் பண்ணோம்னா, இதையும் மக்கள் வாங்குவாங்கல்ல சார். இது வந்து இப்ப வந்து நம்ம இதெல்லாம் பயன்படுத்த மாட்டேன்றோம் வீட்ல. இதே இது நம்ம வந்து ஒரு ஷாப் வச்சு ஐஸ்கிரீம், சாக்லேட், பிஸ்கட் இதெல்லாம் பண்ணி வித்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மில்லட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள நெறைய நீங்க ஷேர் பண்ணீங்க. இத உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணீங்களா? அப்படின்னு கேட்டா, நீங்க தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்க இல்லைங்களா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்மளே அத ஷேர் பண்ணல அப்படின்னா, அது மில்லட்ஸ்னுடைய அவேர்னஸ் என்ன பண்ணாது. நமக்கு நம்ம நம்ம அளவுக்கு தான் அத தெரிஞ்சு வச்சுக்க முடியுமே தவிர, அது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது அது ஸ்ப்ரெட் ஆகும் இல்லைங்களா? ஸோ இப்ப இருக்கிற காலகட்டத்தில நோய்கள மட்டும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கண்டிப்பா என்ன பண்ணணும், நம்ம ஷேர் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் இல்லைங்களா? ஸோ நெறைய இடங்கள்ல இப்போ அதாவது டிசீஸ் அப்படிங்கிறது ஃபிராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ்ல என்ன ஆயிரும்? நமக்கு ஸ்ப்ரெட் ஆயிடும். ஆனா அந்த மில்லட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சத நம்ம செஞ்சு சாப்பிடும்போது, அது நம்மளுடைய அளவுல மட்டும் தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது நெறைய பேர்த்துக்கு அது போய் சேரணும் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏதாவது வைக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது பிசினஸ் கரெக்ட்டுங்களா? ஸோ பிசினஸ் அப்படிங்கிறது இப்போ நெறைய நீங்களே சொன்னீங்க. ஸோ இடத்துல ஒரு ஹோட்டல நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மில்லட்ஸ்னுடைய ஹோட்டலா மாறிடும். ஸோ அந்த இடத்துல ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல அன்ஹெல்த்தி அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணலாம், ஹெல்த்தி ஃபுட்ஸ நம்ம ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். ஸோ இந்த நேரத்துல நீங்க அந்த தோசை கம்பு தோசை பத்தி நெறைய சொன்னீங்க. அதே மாரி திணைய பத்தி நெறைய சொன்னீங்க. உங்களுக்கு ரொம்ப புடிச்ச இந்த சிறுதானிய மில்லட் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். ம். கம்பு தான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கம்பு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனுடைய பெனிஃபிட்ஸ் அதனுடைய பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கறனால, உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குதுன்னு நெனைக்கிறேன். உங்க ஃபிரெண்ட்ஸ்க்குலாம் நீங்க செஞ்சு குடுத்துருக்கீங்களா? இந்த நோ கம்பு சார். தோசை. வீட்ல ஃபேமிலிக்காவது செஞ்சு குடுத்துருக்கீங்களா? அம்மா, அப்பா எங்க அம்மா எங்களுக்கு செஞ்சு குடுப்பாங்க. ஓ! அதனால இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அங்கிருந்து கேதர் பண்ணிக்கிட்டீங்க இல்லைங்களா? ஸோ உங்க மம்மி இந்த மில்லட்ஸ பத்தியெல்லாம் உங்ககிட்ட நெறைய ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன் இல்லைங்களா? ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள நீங்க ஷேர் பண்றீங்களா? என்னங்க சார்? உங்க பேரண்ட்ஸ் உங்ககிட்ட நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ ஷேர் பண்ணியிருப்பாங்க மில்லட்ஸ குறிச்சு இல்லைங்களா? ஸோ கம்பு தோசையினுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நீங்க சொல்றீங்கன்னா, உங்க பேரண்ட்ஸ் சொன்னதுனால தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் ஏதாவது உங்க பேரண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதை இந்த இடத்துல நீங்க சொன்னீங்கன்னா, மத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். கம்பு, இந்த கேழ்வரகு இதெல்லாம் மொத்தமா போட்டு ஊற வச்சு, அத முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லது. பிளஸ் திணையில வந்து நாங்க வீட்ல வந்து சாதம் மாரி வடிச்சு வீட்ல சாப்பிடுவோம் சார். அது வந்து உடம்புக்கு ஓ! நல்லது. அதாவது திணையில வந்து அதிரசம், மில்லட்ஸ குறிச்சு ம். இதெல்லாம் பண்ணலாம். சொல்லுங்க, சொல்லுங்க. ஓகே, அவ்வளவுதான் ஓகே. சார். ரொம்ப அல்வா, ஸ்பீ பழம் இதெல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப சீக்கிரம்
நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ரொம்ப சீக்கிரம் மில்லட்ஸ குறிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு வேல கொண்டு போகணும் இல்லைங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மிட்டாய், நெறையா பிஸ்கெட்ஸ் எல்லாம் வைக்கணும்னா, பிசினஸ் இஸ் அ பெஸ்ட் சொல்யூஷன் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி இந்த ஃபுட்ட நம்முடைய அது ஃபுட்ல ஸ்பெசிஃபைடா மில்லட்ஸ நம்ம கொண்டு வரதுக்கு எவ்வளோ வேஸ் இருக்கு? அந்த வேஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய ஃபியூச்சர்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இப்ப கம்பு, பிஸ்கட் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிடுற மாதிரி இருந்துச்சுன்னா, அது வந்து சின்ன பிள்ளைய வந்து நெறைய ஷேப் வந்து விரும்புவாங்க. அது ரவுண்ட் ஷேப், ரெக்டாங்கிள் இந்த மாரி நெறைய ஷேப் பொம்மை இந்த மாரி ஷேப்ல பண்ணி நம்ம பிஸ்கட் சேல் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வேற ஏதாவது? வேற வேற ப்ராடக்ட்ஸ்? ஐஸ்கிரீம், சாக்லேட் இந்த மாரி பண்ணலாம் சார். ஐஸ்கிரீம் இதுல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இந்த ஐஸ்கிரீம் இந்த மில்லட்ஸ யூஸ் பண்ணி? நோ சார். ட்ரை பண்ணணும் நீங்க. ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அந்த மில்லட்ஸ யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா பண்ணும்போது, நம்ம நெறைய அன்ஹெல்தியா என்ன பண்ணலாம்? அவாய்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய நேரத்த இந்த இடத்துல நீங்க தந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த ப்ரோகிராம வச்சு இந்த ப்ரோகிராம் மூலியமா நீங்க நெறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறீங்க? இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ண முடியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த வாய்ப்ப எங்களுக்கு குடுத்தது வந்து எங்க மேம், எங்க காலேஜ் மேம் வந்து இந்த இது குடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். ஆ உங்க மேம் கண்டிப்பா இத உங்ககிட்ட சொல்லும்போது நெறைய ஃபீட்பேக் சொல்லி தான் குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம சொல்லி தரோம் அப்படின்னா, அவங்க கண்டிப்பா அதனுடைய ஃபீட்பேக் தருவாங்க. நெறைய பிளஸ் பாயிண்ட்ஸ், நெறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இந்த மாரி நெறைய உங்ககிட்ட ஷேர் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஸோ மில்லட்ஸ் ப்ரோகிராம்க்கு உங்கள இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இல்லைங்களா? ஸோ உங்க மேம் இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது மில்லட்ஸ பத்தி நெறைய உங்களுக்கு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது கண்டிப்பா ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்லும்போது நெறைய விஷயங்கள் தெரியாம போலாம். நெறைய விஷயங்கள் சொல்லாமலும் விட்டுருக்கலாம். ஸோ அந்த மாரி உங்க மேம் உங்களுடைய லைஃப்ல சொல்லி அ தந்த அந்த அனுபவத்த நீங்க இங்க ஷேர் பண்ணீங்கன்னா, எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களுக்கு வந்து நெறைய சொல்லிக் குடுத்துருக்காங்க சார். அதான் அத வச்சு தான் இப்ப உங்ககிட்ட நான் பேசினதே. இது ஃபுல்லாமே எங்க மேம் வந்து எங்களுக்கு சொன்னது. ஓ! சரி, சரி, சரி. அப்ப நீங்க நெறைய ஹெல்த்தியான திங்ஸ் எல்லாம் நெறைய கத்துக்கிட்டு இருப்பீங்க. மேம் நெறைய விஷயங்கள உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நேரத்துல உங்களுடைய நேரத்த எங்களுக்கு ஒதுக்கி, இந்த நேரத்துல நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ நீங்க எங்களுக்கு தந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நேரத்திலயும் கூட நம்முடைய மில்லட்ஸ் ப்ரோகிராமுக்காக இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்போ அண்ட் கன்க்ளேவ் இந்த ப்ரோகிராம ஸ்பான்சர் பண்றது நர்சஸ் காப்பி அண்ட் கோ-ஸ்பான்சர்ட் பை அனில் ஃபுட்ஸ் அண்ட் ஹாஸ்டட் பை கதிர் இன்ஸ்டிடியூஷன். ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க் யூ சார். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்மளுடைய ஹெல்த்துக்கு மெயினான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த சிறுதானியங்களும், இந்த மில்லட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்மளுடைய லைஃப்ல ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணும்போது, கண்டிப்பா நம்மளுடைய ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான இந்த போன் அதாவது முதுகெலும்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுடைய ரியல் லைஃப்ல நம்மளுடைய அ ஆயுள்ல கூட்டி தர இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃபுட்டா இருக்கும். ஏன்னா சிறுதானியங்கள் அப்படிங்கிறது அந்த காலங்கள்ல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது 10 கிலோமீட்டருக்கு ஒண்ணா தான் இருந்துச்சு. ஆனா இப்பொழுதெல்லாம் அது ஹாஸ்பிட்டலினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த நேரத்துல அந்த சிறுதானியங்கள் மில்லட்ஸ குறிச்சு நமக்கு ஒரு அவேர்னஸ் உண்டாக்க இந்த ஸ்தலத்த உருவாக்கி தந்திருக்காங்க. இதுல நம்ம நெறைய லேர்ன் பண்ணிக்கலாம். இதுல நெறைய கத்துக்கலாம்.
ஸோ இந்த செஷன்ல நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ண இந்த ஸ்தலம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் பேசுனாங்க. இப்போ நம்மளுடைய முன்னாடி பேசின மகாலட்சுமி மேம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்தாங்க. அந்த கம்பெனியுடைய பெனிஃபிட்ஸை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல அந்த தர்ஷன் அந்த தம்பி இந்த சின்ன ஏஜ்ல, அதாவது சின்ன வயதிலேயே அந்த தம்பி நிறைய ஹிண்ட்ஸ் நமக்கு ஷேர் பண்ணாரு. ஏன்னா அதனுடைய அட்வான்டேஜஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது அதுல இருந்து நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. அந்த தம்பி வந்து அழகா அந்த ஐஸ்கிரீமை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அதனுடைய சீக்ரெட்டை என்ன பண்ணாரு நமக்கு சொல்லலாம். பட் அட் த சேம் டைம் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதனுடைய அட்வான்டேஜஸ் அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய அவர் என்ன பண்ணாரு நம்ம கிட்ட நிறைய ஷேர் பண்ணாரு. ஸோ இந்த செஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த இந்த செஷன்ல நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். இந்த செஷன் இதனுடைய முடிவடைகிறது. இதனை தொடர்ந்து நவீன் அவர்கள் இதனை தொடர்ச்சியாக நடத்துவார். தேங்க்யூ சார். ரொம்ப அழகாக செஷனுக்கு வந்து போயிருந்தீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நிறைய ஸ்பீக்கர்ஸ் பேசியிருந்தாங்க. ஸோ அடுத்தபடியா நம்ம கூட பேச போறது கௌசல்யா மேம். கௌசல்யா மேம், கௌசல்யா மேம் இருக்கீங்களா? மேம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கூட ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னும் நம்ம வந்து இந்த ஒரு ரெக்கார்டோடைய இறுதி கட்டத்தில் இறங்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 hours வந்து நம்ம ஒரு ரெக்கார்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த ஒரு ரெக்கார்ட்ல நானும் ஒரு பார்ட்டா இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நான் கருதுறேன். அண்ட் தேங்க்ஸ் டு சுந்தர் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் சார் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஒரு மில்லட்ஸ் பத்தி. ஏன்னா உங்களுடைய ஒரே நோக்கம் மில்லட்ஸ் வந்து எல்லா மக்களும் வந்து சாப்பிடணும், அவங்க ஹெல்த்தியா இருக்கணும்னு தான். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு மில்லட்ஸ் எக்ஸ்போ வந்துட்டு அதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும். ஸோ நிறைய பேர் இன்னைக்கு இன்னும் மோர் தென் 550 ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு இதுல வந்து பேசியிருந்தாங்க. மில்லட்ஸ் அவங்கவுங்க மில்லட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தாங்க. மில்லட்ஸை பத்தின நிறைய டிஷ்ஷஸ் நிறைய என்டர்பிரினர்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஓனர் வந்து வந்திருந்தாங்க. அவங்களுடைய கிரியேட்டிவான மில்லட் டிஷ்ஷஸ் வந்து அவங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து அவங்க காமிச்சாங்க. நிறைய பேர் இதை சமைச்சு கூட காமிச்சாங்க, இது எப்படி செய்யலாம். ஏன்னா நிறைய பேருக்கு சிட்டிஸ்ல வாழ்றவங்களுக்கு எல்லாம் மில்லட்ஸ் வந்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அதை எப்படி சமைச்சு சாப்பிடணும்ன்றது தெரியல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேர் சமைச்சு காமிச்சாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய காலேஜ் பசங்களும் அவங்க அவங்க வந்துட்டு மில்லட்ஸ் பத்தின இது வந்து அவங்க வந்து தெரிவிச்சாங்க. அவங்களும் சமைச்சு காமிச்சாங்க. அதே மாதிரி சின்ன பசங்க ஒரு 8 வயசு பையன் வந்துட்டு ஸ்லாட்ல வந்துட்டு ஒரு 8 வயசு பையன் வந்துட்டு மில்லட்ஸ் பத்தின அவ்வளோ ஒரு அவேர்னஸா மில்லட்ஸ்னா என்ன, அதோடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னா என்ன, அது எந்தெந்த நாடுகள்ல க்ரோ ஆகுது, அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன, அதை வந்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து மில்லட்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துச்சு, அந்த சின்ன பையன் கூட அவ்வளவு அழகா சொல்லியிருந்தான். ஸோ இது எல்லாமே தான் இந்த ஒரு ஈவெண்ட்டோட வெற்றியே. ஏன்னா இந்த ஈவெண்ட்டோடைய ஒரே நோக்கம் என்னன்னா மில்லட்ஸோட இம்பார்ட்டன்ஸை உலகம் ஃபுல்லா நம்ம வந்து தெரிவிக்கிறதா இந்த ஈவெண்ட்ஸோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் அண்ட் ஈவெண்ட்ஸோட மிகப்பெரிய ஒரு கோல்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க நிறைய இடங்கள்ல இருந்து, உலகத்துல இருக்கிற பல இடங்கள்ல இருந்தும், தமிழ்நாட்டில் இருக்கிற பல இடங்கள்ல இருந்தும் நிறைய உமன் என்டர்பிரினர்ஸ், குறிப்பா சொல்ல போனா நிறைய உமன் என்டர்பிரினர்ஸ் வந்துட்டு இதுல வந்து கலந்துக்கிட்டாங்க. உமன் என்டர்பிரினர்ஸ் சொல்லும் போது அவங்க வந்து இப்போ ஒரு மென் என்டர்பிரினர்ஸ்னா அவங்களுக்கு வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கும். ஆனா ஆஸ் அ உமன் என்டர்பிரினர்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ற டிஃபிகல்டிஸ் வந்து ஏராளம். ஆனாலும் அந்த உமன் என்டர்பிரினர்ஸ்ல வந்துட்டு இந்த ஒரு பிளாட்ஃபார்மை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா கருதி அவங்க வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸையும் அவங்களுடைய மில்லட்ஸ்க்கான பெனிஃபிட்ஸையும் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து ரொம்ப அழகா தெரிவிச்சிருந்தாங்க.
நிறைய டிஃப்ரெண்ட் நல்ல இன்னோவேட்டிவ்ஸை காமிச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மில்லட்ஸ்ல வந்துட்டு அழகா டாய்ஸ் செஞ்சு ஒருத்தவங்க காமிச்சிருந்தாங்க. மில்லட்ஸ்ல வந்து நிறைய விதமான ஸ்வீட்ஸ், ஒன்லி ஸ்வீட் வெரைட்டிஸா செஞ்சு ஒருத்தவங்க காமிச்சிருந்தாங்க. மில்லட்ஸ்ல வந்துட்டு நூடுல்ஸ் மாதிரி ஒருத்தவங்க காமிச்சிருந்தாங்க. மில்லட்ஸ்ல வந்து குக்கீஸா ஒருத்தங்க இன்னைக்கு மார்னிங் செஷன்ல கூட ஒரு 5 ஃபிளேவர்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் குக்கீஸ், மில்க் குக்கீஸ் வந்து அவங்க வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல பல நியூ இன்னோவேட்டிவ்ஸான ஒரு டிஷ்ஷஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகச்சிறந்த நன்றி. ஸோ கௌசல்யா மேம் இருக்கீங்களா மேம்? கௌசல்யா மேம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட ஜாயின் பண்ணிடுவாங்க. சொன்ன மாதிரி நான் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். மில்லட்ஸை பத்தின இம்பார்ட்டன்ஸை தெரிவிக்கிற இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு பல மக்கள், பல கோடி மக்கள் நாட்டில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டெய்லி வந்துட்டு புது புது ஆளுங்க இந்த ஒரு மீட்டிங்கை வந்து ஜாயின் பண்றதுனால அவங்களுக்கு வந்து மில்லட்ஸ் பத்தி இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. அவங்களும் டே டு டே லைஃப்ல ஒரு 3 வேளையும் சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வேலையாச்சும் அவங்க வந்து மில்லட்ஸை கண்டிப்பா கன்சியூம் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பெற்றோர்கள் அதிக அளவுல வந்து மில்லட் சேர்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து டாக்டர் சொல்லியிருந்தாங்க, பிறந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பாலுக்கு அடுத்த நம்ம வந்து கேப்பை வந்து ராகியை வந்து நம்ம வந்து அதை எடுத்து பால் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பால்கள் வந்து மில்லட்ஸ் அந்த பால் தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமே. ஸோ நம்ம சின்ன வயதுல இருந்தே குழந்தைகளுக்கு வந்து மில்லட்ஸ் வந்து நம்ம வந்து சேர்த்து கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அடாப்ட் ஆயிடுவாங்க. இப்ப சின்ன வயசுல இருந்தே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மில்லட்ஸ் வந்துட்டு அடாப்ட் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஆஹ் ஒரு 20-25 வயசுக்கு மேல வந்துட்டு அவங்க அதே ஃபுட் ஹேபிட்ஸ் அவங்களுக்கு ஆயிரும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க அதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க ஹெல்த்தியான ஃபுட்ஸை தான் வந்து அவங்க பிறந்ததுல இருந்தே கன்சியூம் பண்றதுனால அவங்களுக்கு எந்த விதமான நோய் நொடியும் அவங்களுக்கு ஏற்படாது. நாட் ஒன்லி சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ், நாட் ஒன்லி குழந்தைங்க, யங்ஸ்டர்ஸும் அதை வந்து அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். முக்கியமா ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் ஓனர்ஸ், ரெஸ்டாரண்ட், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுடைய மெனு டிஷஸ்ல வந்துட்டு மில்லட் சார்ந்த நிறைய பொருட்களை வந்துட்டு அவங்க மெனுஸ்ல வந்து ஆட் பண்ணலாம். அது வந்து ஒரு நல்ல அவேர்னஸா இருக்கும். அதே மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல உணவு கொடுக்கற வந்து ஒரு நல்ல விஷயமாவும் இருக்கும். ஸோ கௌசல்யா மேம் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, எப்படி இருக்கீங்க மேம்? ஐ எம் ஆடிபிள் மேம்? கௌசல்யா மேம், ஐ எம் ஆடிபிள்? மேம் வணக்கம் மேம், ஐ எம் ஆடிபிள் மேம்? மேம் யுவர் மைக் இஸ் ஹலோ ஆஃப். எஸ் சார் மேம், எஸ் ஆடிபிளா? மேம், எஸ் மேம், நவ் யூ ஆடிபிள். எஸ் ஆடிபிள் சார். மேம், ஆடிபிள் மேம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கோம் சார். நீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ எங்க இருந்து மேம் பேசுறீங்க? சார் நான் வெளியே இருக்கேன் சார். இல்லை மேம், எந்த ஏரியால இருந்து? மதுரை. ஓகே மேம், மதுரையில இருந்து பேசுறீங்க. ஓகே மேம், கொஞ்சம் உங்களுடைய பிரீஃப் இன்ட்ரோ கொடுத்துறீங்களா மேம்? ஓகே சார். எஸ் மேம். என்னோட என்னோட நேம் வந்து கௌசல்யா சார். அப்பா ஓகே வந்துட்டு மேம். ஃபினான்ஸ் கண்ட்ரோலா இருக்காங்க, ப்ரைவேட் ஜாப். அம்மா வந்துட்டு ஓகே மேம். டீச்சர். அண்ணா ஓகே வந்துட்டு மேம். ட்ரிபிள் படிக்கிறான். இன்னொரு ஓகே அண்ணா மேம். வந்துட்டு மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். நான் இங்கே சுப்பலட்சுமி லட்சுமிபதி காலேஜ் ஆஃப் சயின்ஸ்ல வந்துட்டு ஃபுட் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் சார், செகண்ட் இயர். ஓகே மேம். ஸோ ஃபுட் சயின்ஸ் படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க மேம். எஸ் சார். ஸோ சொல்லுங்க மேம், மில்லட்ஸை பத்தின உங்களுடைய அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க மேம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு சொல்ல நினைக்கிறீங்க? சார் நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் அந்த சைட் போயிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நார்மலாக ஃபுட் கன்சியூம் பண்ணுறதுக்கே வந்துட்டு மில்லட்ஸை இன்கார்பரேட் பண்ணி ஈட் பண்ணுறது வந்துட்டு அவங்களுக்கு நல்லது சார். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டு சார். அதனால இந்த இயர் வந்துட்டு மில்லட்டோட இயர் அப்படி வேற சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு மில்லட்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப நல்லது சார். கண்டிப்பா மேம். 2023 வந்துட்டு மில்லட்ஸோட இன்டர்நேஷனல் இயரா அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் இதுல ஒரு பார்ட்டா இருக்கீங்க. ஸோ எஸ் சார். சொல்லுங்க மேம், மில்லட்ஸால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ல மக்களுக்கு கிடைக்குது மேம்? அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன், கால்சியம் இதெல்லாம் வந்து அதில் ரிச்சாக இருக்குது சார். ஸோ வந்துட்டு அவங்க கன்சியூம் பண்ணும்போது எந்தோட மினரல்ஸ் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் அவங்களுக்கு அப்படி ஈஸியாக கிடைக்கும். ஸோ வந்துட்டு அவங்க கன்சியூம் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஸோ நீங்க என்னென்ன விதமான மில்லட் டிஷஸ் சாப்பிட்டுருக்கீங்க மேம் உங்களுடைய இதுல? நாங்கள் வந்துட்டு இது நிறைய மில்லட்ஸ் பேஸ், இது ஃபிங்கர் மில்லட், அதுக்கப்புறம் இன்னும் 2 மில்லட் பேஸ் பண்ணி நாங்கள் குக்கீஸ் பண்ணி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் முடிச்சிருக்கோம் சார் ஆல்ரெடி. ஓ, வேர்ல்ட் ரெக்கார்ட் முடிச்சிருக்கீங்களா மேம்? எஸ் சார்.
என்ன மேம் அதுல பண்ணியிருந்தீங்க? என்னென்ன விஷயங்கள் அதுல பண்ணியிருந்தீங்க மேம்? கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா மேம் அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட்ல? சார் அதில் வந்துட்டு 73 டைப்ஸ் ஆஃப் ஹர்ப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணோம் சார். அது வந்துட்டு ஃபிங்கர் மில்லட், இன்னும் 2 மில்லட் சார். அதில் வந்துட்டு திணை ஒன்று, ராகி ஒன்று, இன்னொன்று சார் 3 இது வந்துட்டு டோ மேக் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு 73 மெடிஷ்னல் ஹர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் சார். குக்கீஸ் டைப். இந்த மேம் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் நீங்க வந்து எங்க மேம் நடத்துனீங்க? மதுரையிலேயே தானே மேம்? ஆமாம் சார், காலேஜில். உங்க காலேஜ்லயே வந்து நீங்க நோ இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் நடத்திருக்கீங்க? எஸ் சார், நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டா அதில் சார். ஓகே மேம், ஓகே மேம், ஓகே மேம். ஸோ இப்போ நீங்க வந்து மதுரைன்னு சொல்லியிருந்தீங்க. மதுரையில எஸ் வந்துட்டு சார். அதிகமான மில்லட்ஸ் என்ன வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ராகி. ஸோ ராகி உங்களுக்கு பிடிக்குமா மேம்? ராகில என்னென்ன டிஷ்ஷஸ் தான் நீங்க சாப்பிட்டுருக்கீங்க மேம்? சார் ராகி லட்டு, அதுக்கப்புறம் பேன்கேக்கு, ப்ரௌனி, குக்கீஸ் இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் சார். ஓகே மேம். ஸோ இப்போ வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க யங் ஜெனரேஷன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் ஜங்க் ஃபுட்ஸ் தான் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களது எல்லாத்துக்குமே எப்படி மேம் இந்த மில்லட்ஸை கொண்டு போய் சேர்க்கலாம்? அவங்களுக்கு வந்து மேக் பண்ணுற ஜங்க் ஃபுட் வந்துட்டு அவங்க என்னென்ன மைதா யூஸ் பண்ணுறாங்க, மைதாக்கு பதிலாக ராகி ஃப்ளார் அந்த மாதிரி மில்லட்டை வந்து பவுடர் பேஸில் ஆட் பண்ணி மேக் பண்ணி கொடுக்கலாம் சார். கண்டிப்பா மேம். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ல மேம்? எஸ் சார். இப்போ வந்து எல்லா காலேஜஸ்லயும் எல்லா ஸ்கூல்ஸ்லயும் இருக்கிற கேன்டீன்ஸ்ல மில்லட் சார்ந்த ஸ்நாக்ஸ், மில்லட் சார்ந்த ஒரு லஞ்ச் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம்ல மேம்? அவங்களும் ஆஸ் அ கேன்டீன் ஓனரா அவங்க வந்து மில்லட் சார்ந்த ஸ்நாக்ஸ், மில்லட் சார்ந்த சாப்பாடுகளை அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்ல மேம் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்ல? எஸ் சார், எங்கள் காலேஜ்லேயே கேட்டிருக்கோம் சார், பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க சார். ஓகே மேம். ஸோ இப்போ நீங்க யங்ஸ்டர்ஸ் பத்தி சொல்லிட்டீங்க. சின்ன குழந்தைங்க ஏன்னா அவங்க வந்து மில்லட்ஸ் சாப்பிட மாட்டாங்கல்ல மேம் ஈஸியா நம்ம எஸ் சார். கொடுத்தோம்னா. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மேம் சொல்லுங்க மேம். பேக்டு ஐட்டம்ஸ்ல கொடுக்கலாம்ல சார்? மைதாக்கு பேக்கரி பதிலா நம்ம எப்படி மேம்? மில்லட் ஃப்ளார்ஸ் வந்து ஆட் பண்ணி பண்ணலாம் சார். நாங்கள் இன்னைக்கு கூட ஒரு இது பால்வாடிக்கு போயிட்டு ராகி பேஸ் பண்ணி ப்ரௌனி கொடுத்துட்டு வந்தோம் சார். ராகி பேஸ் பண்ணி ப்ரௌனியா மேம்? மைதாக்கு பதிலாக ராகி என்னென்ன இன்கார்பரேட் ப்ரொசீஜர்? பண்ணி ப்ரௌன் பண்ணோம் சார். ஓகே மேம், ஓகே மேம். ஸோ ராகி ப்ரௌனி கேக் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். ஏன்னா ப்ரௌனிஸ் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதே நம்ம வந்து ப்ரௌனி செஞ்சு கொடுத்தா அது இன்னும் நல்லா இருக்கும்ல மேம்? எஸ் சார், டார்க் சாக்லேட் மைதாக்கு எஸ். பதிலாக மட்டும் ராகி ஃப்ளோர் ஆட் பண்ணி பண்ணோம் சார். ஓகே மேம், ஓகே மேம். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு மில்லட்ஸ் வந்துட்டு உங்க ஃபேமிலியில வந்துட்டு எப்படி மேம் அதை கன்சியூம் பண்றாங்க? டெய்லி கன்சியூம் பண்ணுவாங்களா இல்ல எப்படி மேம்? சார் டெய்லி இல்லை சார், வீக்லி ஒரு 4 டைம்ஸ் அந்த மாதிரி எப்படினாலும் கன்சியூம் பண்ண வச்சிருவாங்க சார். ஓகே மேம். சின்ன வயசுல இருந்தே நீங்க மில்லட்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ், மில்லட்ஸ் அந்த பொருட்கள் நீங்க வந்து கன்சியூம் பண்றீங்களா மேம்? இல்ல இப்பதான் ஒரு ரீசெண்டா மேம்? காலேஜ் முடிச்சதுல இருந்து, ஸ்கூல் முடிச்சதுல இருந்து சார். ஸ்கூல் முடிச்சதுல இருந்து நீங்க வந்து மில்லட் சார்ந்த இந்த ஒரு ஃபுட்ஸ் வந்து நீங்க கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல மேம்? எஸ் சார், அதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கோம், ஓகே. நான் ரெகுலர் பேசிஸ்ல சாப்பிட்டது இல்லை. எஸ் மேம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு காலங்கள்ல வந்துட்டு டெய்லி வந்துட்டு நம்ம வந்து மில்லட்ஸ் எடுத்துட்டு இருந்தோம்ல மேம். 3 வேளையும் நம்ம மில்லட் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. ஆனா எஸ் சார். இப்போ இப்போ இப்ப இருக்கிற கரண்ட் டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி தான் இந்த மில்லட்ஸோட இம்பார்ட்டன்ஸும் மில்லட்ஸ் சார்ந்த பொருட்களை வந்து நம்ம வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறோம். ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க எவ்வளவு டிஷ்ஷஸ் மில்லட்ஸ்ல இருக்கு, எவ்வளவு புது புது வெரைட்டிஸ் ஆஃப் டிஷஸ் மில்லட்ஸ்ல இருக்கு, எவ்வளவு அழகா அதை வந்து சமைச்சு கொடுக்கலாம் மக்களுக்கு, அவங்க அழகா சாப்பிடலாம், நிறைய சத்துக்கள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி தான் நம்ம வந்து கரண்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம தெரிய வைக்கிறோம். ஏன் எதால இந்த கரண்ட் ஜெனரேஷன் மக்கள் வந்துட்டு அந்த மில்லட்ஸ் சார்ந்த பொருட்களை வந்து மறந்தாங்க? ஏன் இந்த எல்லாரும் வந்து மாற்றம் ஏற்பட்டுச்சு ஃபேஷன், மேம்? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து ஃபேஷன் பின்னாடி போறேன், ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி போறேன்னு சொல்லிட்டு ட்ரெடிஷனை மறந்துட்டாங்க சார். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு, ஆனால் இப்போ எல்லாரும் கொஞ்சம் மாறிட்டு தான் சார் இருக்காங்க, மில்லட்டோட அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு. கண்டிப்பா மில்லட்டோட அவேர்னஸ் எப்படி நம்மளுக்கு தெரிய வந்துச்சுன்னா அது வந்து முக்கியமா சொல்ல போனா ப்ரீ கோவிட் போஸ்ட் கோவிட் நம்ம பிரிச்சுக்கலாம். கோவிட் முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து மில்லட்ஸ் நம்ம வந்து கன்சியூம் பண்ணல. பட் கோவிட் சார் டைம்ல பாத்தீங்கன்னா ஆஹ் பல பேருக்கு இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமா தேவைப்பட்டுச்சு. கரெக்டா மேம்? எஸ் சார், இம்யூனிட்டி இம்யூனிட்டி இல்லாமல் பவர் நிறைய பேர். ஸ்ட்ராங்கா இருந்தவங்க
எஸ் மேம். இம்யூனிட்டி இம்யூனிட்டி பவர் இல்லாம நிறைய ஸ்ட்ராங்கா சொல்லுங்க மேம். இம்யூனிட்டி இல்லாம நிறைய பேருக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இருந்துச்சு சார். ஸோ வந்துட்டு இப்போ அவேர்னஸ் வந்ததுனால ஏதோ ஓகே அப்படி பண்ற மாதிரி. எஸ் மேம். குறிப்பா அந்த டயத்துல இம்யூனிட்டி பவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தான் வந்துட்டு கோவிடால வந்து பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து சிறிய ஒரு என்ன சொல்றது ஆபத்தா இருந்தது. ஆனா இம்யூனிட்டி பவர் ஸ்ட்ராங்கா இருந்தவங்க வந்து அவங்க ஓவர் கம் பண்ணிட்டாங்க. இம்யூனிட்டி பவர் கம்மியா இருந்தவங்களால ஓவர் கம் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க கோவிட் டயத்துல. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ்ல இருந்து மக்கள் வந்து வெளியில வர வர அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் ஏற்படுத்துச்சு. என்னன்னா நம்ம வந்து சத்தான பொருட்களை சாப்பிடணும். நம்ம வந்து சாப்பிட்ற பொருட்கள் வந்து எதுவுமே சத்தாக இல்லை. இனிமேலாச்சும் நம்ம சத்தான பொருட்களை சாப்பிட்டாதான் கோவிட் மாதிரி ஒரு உயிர்கோளி நோய் நம்ம வந்தா கூட நம்ம வந்து அதால் தற்காத்து கொள்ள முடியும் அப்படி அப்படின்னு எல்லா மக்களும் கரண்ட் ஜெனரேஷன் மக்களும் வந்து அதை ஏத்துக்கிறாங்க. கரெக்டா மேம்? எஸ் சார். எஸ் மேம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மில்லட்ஸ் உடைய அந்த காஸ்ட் இருக்குல்ல மேம், எஸ் சார். மில்லட்ஸோடைய காஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து அதிகமா இருக்கு ஆஸ் கம்பேர்ட் டு அதர் ஃபுட்ஸ். நீங்க மார்க்கெட்ல போனீங்கன்னா மில்லட்ஸோடைய காஸ்ட் வந்து அதிகமா இருக்கு நம்ம இந்தியால. ஸோ எஸ் அதை சார். நம்ம வந்து மில்லட்ஸோடைய காஸ்ட்டை கம்மி பண்ணணும். எல்லா துறையான மக்களும் வந்து அதை கன்சியூம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க என்ன மேம் தெரிவிக்கிறீங்க? என்ன பண்ணா மில்லட்ஸோடைய காஸ்ட் வந்து கம்மி ஆகும் மேம்? அவங்க இப்போ நம்ம மதுரையில வந்துட்டு ராகி வந்துட்டு அதிகமா விளையுதுன்ற மாதிரி நம்ம லோக்கல்லே எவ்வளோ இது வந்து விளைய வைக்க முடியுமோ அந்த மாதிரி விளைய வச்சு கன்சியூம் பண்றதுனா ரேட் கம்மி பண்ணலாம் சார். ஸோ வந்துட்டு அது ஈஸியா இருக்கும். கண்டிப்பா மேம். ஸோ ப்ரொடக்ஷன் நம்ம வந்து என்லார்ஜ் பண்ணணும். ப்ரொடக்ஷன் என்லார்ஜ் பண்ணா வந்துட்டு நம்மளுக்கு வந்து சப்ளை அதிகமாகும். இப்ப டிமாண்ட் அதிகமா இருக்கு, அந்த சப்ளை கம்மியா இருக்கு இப்ப எஸ் பிரசன்ட்ல. சார். ஆனா ப்ரொடக்ஷன் அதிகமா பண்ணனால நம்மளுக்கு டிமாண்டும் அதிகமா இருக்கும், சப்ளையும் அதிகமா இருக்கும். கரெக்டா மேம்? எஸ் சார். எஸ் மேம். இப்ப நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இந்த குக்கீஸ் நீங்க வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டு எஸ் சார். ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் உங்க காலேஜ்ல நீங்க பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க. எஸ் சார். ஸோ இப்போ வந்துட்டு எஸ் மேம். இப்போ வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் எல்லாரும் இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு ஹோட்டல் போறோம்ல மேம். எஸ் சார். இப்போ ரெஸ்டாரண்ட் போறோம் நம்ம வந்து எப்படி வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ஹோட்டல்ஸ் போய் சாப்பிட்டுறாங்க. எஸ் சார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு ஹோட்டல் ஓனர்ஸ் வந்து ஒரு அவேர்னஸ் மில்லட் சார்ந்த டிஷஸ் வந்து அவங்க வந்து மெனுல வந்து அவங்க வந்து ஆட் பண்ணலாம்ல மேம்? அது நல்ல எஸ் விழிப்புணர்வா சார். இருக்கும்ல மேம்? எஸ் சார். இப்பயுமே வந்துட்டு கோயம்புத்தூர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஃபயர்லெஸ் குக்கிங்னு சொல்லிட்டு மில்லட் பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். எஸ் மேம். கோயம்புத்தூர்ல மேம் கோயம்புத்தூர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஃபயர்லெஸ் குக்கிங்னு சொல்லிட்டு மில்லட் பேஸ் பண்ணி ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். 88 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. கண்டிப்பா 80 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. கண்டிப்பா அதே மாதிரி மேம் கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்டையும் இந்த நமக்கு ஒரு கோரிக்கை வைக்கிற என்னன்னா தயவு செஞ்சு அவங்களோட மெனு டிஷஸ்ல ரொம்ப இல்லைன்னா கூட ஒரு 3-4 ஐட்டம்ஸ் ஆச்சு மில்லட்ஸ் அந்த ஒரு மெனுஸை வந்து அவங்க ஆட் பண்ணணும். சிறிய ஹோட்டல்ல இருந்து பெரிய ஹோட்டலா இருக்கட்டும் அது வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வா இருக்கும்ல மேம்? மக்களுக்கு வந்து ஒரு எஸ் நல்ல சார். சத்தான உணவை வந்து நம்ம கொண்டு போற இது ஏற்படுவோம்ல மேம்? எஸ் சார். இப்பவுமே அப்புறம் மேம் கிட்ஸ்க்கே வந்துட்டு நம்ம ஃபுட்டு எஸ் மேம். கொடுக்கறதே வந்து மில்லட் பேஸ் பண்ணி கொடுக்கறதுனால மேபி அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல சார். ஃபியூச்சர்ல கன்சியூம் பண்றதுக்கு இப்ப இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல சார். கண்டிப்பா மேம். அதே மாதிரி இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல எல்லாம் வந்துட்டு டிவி சேனல்ஸ் எல்லாம் இல்ல மேம். டிவி இல்ல, போன் இல்ல, டெக்னாலஜி அவ்வளவா வளரல. எஸ் சார். ஆனா டெக்னாலஜி அவ்வளவா வளராத காலத்திலேயே அவங்க வந்து சத்தான பொருட்களை சாப்பிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் மில்லட்ஸ். சார். எஸ் சார். ஆனா இப்ப வந்து டெக்னாலஜிகள் அதிக அளவுல வளர்ந்துருச்சு. அட்வான்ஸ் லெவல்ல போய்கிட்டு இருக்கு டெக்னாலஜி. எஸ் சார். அப்ப டெக்னாலஜி அதிக அளவுல வளர்ந்தும் நம்ம ஏன் மேம் சத்தான உணவுகளை சாப்பிடல? டெக்னாலஜி வளர வளர அவங்க ஃபேஷன் சைட் போறனால ட்ரெடிஷனை மறந்து இப்போ மில்லட்ஸ் எல்லாம் மறந்துட்டாங்க சார். ஸோ வந்துட்டு ஜங்க் ஃபுட் பின்னாடி போறனால அவங்க வந்துட்டு கன்சியூம் பண்றது விட்டுட்டாங்க சார். கண்டிப்பா மேம். அதே மாதிரி அந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் டிவி இல்ல, போன் இல்ல அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டு குடும்பமா தான் கிராமப்புறங்களை வந்து மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல மேம்? எஸ் சார். சோ கூட்டு குடும்பமா இருக்கேல்ல எல்லாம் வந்து நைட் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே வெளியில உட்காந்து நிலாசோறு சாப்பிடுவாங்க. எல்லாம் ஒன்னா உட்காந்து கூட்டமா சேர்ந்துதான் சாப்பிடுவாங்க. எஸ் சார். அப்படி சாப்பிடல அவங்க கான்சென்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்ல தான் இருக்கும். எஸ் சார். அந்த ஃபுட்ல அவங்க என்ன சாப்பாடு சாப்பிடுறாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் சேர்த்திருக்காங்க, என்னென்ன இன்கிரீடியன்ஸ் சேர்த்திருக்காங்கன்னு எல்லாமே அந்த சாப்பிட அவங்க மெல்லையில அவங்களுக்கு அந்த அந்த உணர்வு தெரியும். எஸ் சார்.
ஆனா தற்போதைய காலகட்டங்கள்ல நீங்க வந்து பெரியவர்களா இருக்கட்டும், சிறியவர்களா இருக்கட்டும், 2 துறை மக்களா இருக்கட்டும். ஏன்னா இப்ப நீங்க சிறியவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க கையில போன் இருக்கும், கேம் விளையாடுவாங்க, அவங்க அம்மா அவங்க கூட்டி விடுவாங்க, இல்ல அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க. ஒரு கையில போன், ஒரு கையில சாப்பாடு சாப்பிடுவாங்க. எஸ் சார். பெரியவர்கள் வந்துட்டு போன்ல அவங்களுக்கு வேலை இருக்கும், இல்ல நியூஸ் பார்ப்பாங்க, டிவி பார்ப்பாங்க, அதை பார்த்துட்டே சாப்பிடுவாங்க. சோ அந்த மாதிரி எஸ் சார். சாப்பிடையில அவங்களுக்கு அந்த கவனம், சாப்பாட்டுல அந்த கவனம் வந்து ஏற்படுமா மேம்? இல்ல இல்ல மேம், நோ கண்டிப்பா சார். இருக்காது. நோ சார். சோ இந்த மாதிரி இதை எப்படி மேம் தவிர்க்கலாம் அவங்க? மேபி அவங்க வீட்டில் ரூல்ஸ் போடலாம் சார். இந்த மாதிரி சாப்பிடும்போது கேட்ஜெட்ஸ் எதுக்குமே பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இருக்கும்போது மேபி ஈஸியாக இருக்கும் சார். ஓகே மேம். இப்ப நீங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ல மேம், எஸ் சார். உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதிக அளவுல மில்லட்ஸ் கன்சியூம் பண்ணுவாங்களா மேம்? எஸ் சார். எங்களுக்கு வந்து இந்த பேசிக் தெரப்பட்டிக் நியூட்ரிஷன் பேப்பர் இருக்குது சார். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக பண்ணி தான் சார் ஆவாங்க. எஸ் மேம், அதான் சொல்லியிருந்தீங்க பேசிக் நியூட்ரிஷன் பேப்பர் இருக்கு. ஸோ கன்சியூம், ஏன்னா நீங்க படிக்க படிக்க தானே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியும், நம்ம தெரிய வரும் நம்மளுக்கு. எஸ் சார். ஸோ எஸ் சார். இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சா நம்ம ஏன் சாப்பிடாம இருக்க போறோம்? நம்ம கண்டிப்பா சாப்பிடுவோம்ல மேம். எஸ் சார். இப்ப எனக்கே மில்லட்ஸ் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் 1 வீக் முன்னாடி கேட்டீங்க, எனக்கே தெரியாது. ஆனா இப்ப இங்க வந்து அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அவ்வளவு டிஷ்ஷஸ் இருக்கா மில்லட்ஸ்ல, இவ்வளவு பண்ணலாமா, ஸ்வீட்ஸ் அதே தான் பண்ணலாமா, சார். ஸ்நாக்ஸ் பண்ணலாமா, சாப்பாடு பண்ணலாமா, கூல் பண்ணலாமா, களி பண்ணலாமான்னு இவ்வளவு ஒரு வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து மில்லட்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. அதே இல்லாம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிய வருது இல்ல மேம்? எஸ் சார். எஸ் மேம். அதே மாதிரி இப்ப வந்துட்டு ஆஹ் நீங்க சொல்லியிருந்தீங்க குக்கீஸ் நீங்க வந்து ஒரு இதுல பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டு. ஸோ எஸ் மக்களுடைய சார். மக்கள்ல அது வரவேற்பு எப்படி மேம் இருந்தது? நல்லா இருந்ததா மேம்? நல்லா விரும்பி சாப்பிட்டாங்களா அந்த குக்கீஸ்? எஸ் சார். எங்கள் காலேஜில் நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தோம் சார். நல்லா தான் இருந்தது சொல்லி சாப்பிட்டாங்க சார். ரீச் அவ்வளோ இருக்காதுன்னு நினச்சோம், பட் நல்லா தான் சார் இருந்துச்சு. எஸ் மேம். ஸோ அந்த குக்கீஸ் வந்து நீங்க எப்படி மேம் அதை வந்து நீங்க வந்து மேக் பண்ணீங்க? எதுவும் யாத்தையும் கத்துக்கிட்டு மேக் பண்ணீங்களா, இல்ல வீட்டுல எதுவும் சொல்லி கொடுத்தாங்களா குக்கீஸ் மேக் இல்லை பண்றதுக்கு? அந்த சார். மாதிரி மில்லட்ஸ் குக்கீஸ் மேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு செகண்ட் செம்மில் வந்துட்டு தேர்ட் செம்மில் வந்துட்டு பேக்கரி பேப்பர் இருக்குது சார். ஸோ அதில் வந்துட்டு நார்மல் ஓகே மேம். குக்கீஸ் மேக் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் இருந்துச்சு சார். ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்ட் ரெக்கார்டுன்ற போது இன்கார்பரேட் பண்ணி பண்ணிட்டோம் சார். எஸ் மேம். ஸோ இந்தியாவில் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மில்லட்ஸ் வந்து அதிக அளவுல ப்ரொடியூஸ் ஆகிற 3 ஸ்டேட்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கர்நாடகா, 3 ஸ்டேட் மேம். எஸ் சார். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்ல வந்துட்டு அதிக அளவு கன்சியூம் பண்றது பாத்தீங்கன்னா பீஸா, பர்கர், இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் தானே மேம்? எஸ் சார். ஸோ இப்போ வந்து மில்லட்ஸ்லயே ஒருத்தவங்க வந்துட்டு 2018ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் உத்தரப்பிரதேச மாநிலத்துல வந்துட்டு முதல் முறையா பீஸால வந்துட்டு மில்லட்ஸ்ல வந்துட்டு பீஸா வந்து அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ஒரு ரெஸ்டாரண்ட். எஸ் சார். அது நாளடைவுல வந்து வளர்ந்து வளர்ந்து இப்போ வந்து நிறைய பார்ட்ஸ் ஆஃப் இந்தியால வந்துட்டு மில்லட்ஸ் பீஸான்னு ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இப்படி டாமினோஸ் பீஸான்னு இருக்கு, பீஸா ஹட்னு இருக்கு, இந்த மாதிரி பல பீஸா நிறுவனங்கள் இருக்கு. ஆனா மில்லட்ஸ் பீஸான்னு நிறைய சிறு நிறுவனங்கள் வந்து அவங்க வந்து பீஸா ஹட்ல வந்துட்டு பீஸா அவங்களுடைய பீஸா கம்பெனில வந்துட்டு அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களா மேம்? எஸ் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு புது இனிஷியேட்டிவ் நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? அது இன்னும் இங்கேக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணல சார். ஸோ வந்துட்டு இன்ட்ரடியூஸ் இங்கே பண்ணாங்கன்னா ரீச் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். கேக்குதா மேம்? எஸ் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? மற்றதுல அக்செப்ட் பண்ணாங்களா தெரியல சார். மேபி மதுரையில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு சார். எஸ் மேம். அப்பார்ட் ஃப்ரம் மில்லட்ஸ் மேம் நிறைய அரிசிகளும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ரைஸ், கவுனி அரிசி, எஸ் கம்பு, சார். கேழ்வரகு, சாமை, அதுக்கப்புறம் முக்கியமா வந்து பருத்தி பால்னு ஒரு பால் நீங்க குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மதுரையில எஸ் இருக்கிறதுனால. சார். குடிச்சிருக்கீங்களா மேம் எஸ் பருத்தி சார். பால்? எஸ் மேம். இட் இஸ் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் பெனிஃபிட்ஸ் இல்லை மேம், நிறைய பாடிக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தரக்கூடியதுல மேம் அந்த மாதிரி ஒரு பருத்தி எஸ் சார். பால்ன்றது. எஸ் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வந்துட்டு இப்போ நம்ம பூஸ்ட் குடிக்கிறோம், ஹார்லிக்ஸ் குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், இதெல்லாம் வந்துட்டு உடம்புக்கு அதிக அளவுல நல்லதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுல்ல மேம்? எஸ் சார். ஏன்னா பேக்கடு ஃபுட்ஸ்ல அதிக அளவுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எஸ் ஆட் சார். பண்றாங்க கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. எஸ் சார். ஸோ அந்த மாதிரி பேக்கடு ஃபுட்ஸ் வந்து நம்ம தவிர்க்கணும். இந்த மாதிரி சத்தான மில்லட்ஸ்லயே வந்து மில்லட்ஸ் மிக்ஸ்னு இருக்கு,
அதெல்லாம் எஸ் வந்து சார். அந்த சத்து மாவுல வந்து நம்ம காலங்காத்தால நம்ம வந்து அதை சாப்பிட்டு போனோம்னா அது வந்து என்ன சொல்றது, ஒரு லைட் வெயிட்டாவும் இருக்கும், அதே சமயத்துல சத்தான பொருளாவும் இருக்கும். எஸ் சார். கரெக்டா மேம்? எஸ் சார். அது வந்து பசி கூட தாங்கும் சார் ஒரு 2 to 3 hours. கண்டிப்பா மேம். இப்ப வந்து நிறைய நண்பர்கள் வந்து டெலிவரி அந்த துறையில எஸ் சார். சார்ந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு கம்மியான செலவும் ஆகணும், அதே சமயத்துல வயிறும் நிறையணும். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து கம்பங்கூழ், கேப்பங்கூழ், இந்த மாதிரி சாமை அரிசியில செஞ்ச சாப்பாடு இதெல்லாம் வந்து கம்மியாவும் இருக்கு, அதே சமயத்துல வந்து அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்காவும் கொடுக்கும், எனர்ஜியும் கொடுக்கும்ல மேம். எஸ் சார். ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கும்ல மேம். எஸ் சார். அவங்க கன்சியூம் பண்ணும்போது அவங்களுக்கு எனர்ஜி அதிகம் தேவைப்படும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஃபுட் கன்சியூம் பண்றது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். எஸ் மேம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், மார்க்கெட்ல வந்து நிறைய எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த மில்லட் மிக்ஸஸ் நான் சொல்லியிருந்தேன் மேம், மில்லட் மிக்ஸ் பல மில்லட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு மாவாக்கி அதை வந்து சத்து மாவா வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி எஸ் நம்ம சார். இந்தியன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய குழந்தைகளுக்கு வந்து சத்து உணவு திட்டம் சொல்லி ஒரு இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு நம்ம சாப்பாடும் கொடுக்குறாங்கல்ல மேம், நிறைய குழந்தைகள், எஸ் பள்ளி சார். குழந்தைகள். எஸ் சார். ஸோ இப்போ வந்து அதே மாதிரி நிறைய காலேஜ் படிக்கிற பசங்களா இருக்கட்டும், ஸ்கூல் படிக்கிற பசங்களா இருக்கட்டும், அவங்க வந்து சத்து மாவு வந்து அதிக அளவுல பயன்படுத்தணுமா மேம்? அவங்களுக்கு வந்து ஸ்டாமினா கிடைக்குமா? கடை கிடைக்கும் சார். மேபி மில்லட் பேஸ் பண்ணி மா- நிறைய மில்லட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும் போது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். கண்டிப்பா மேம். அதே மாதிரி இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஊட்டச்சத்து தேவை, நிறைய ஸ்டாமினா அவங்களுக்கு தேவை. ஏன்னா அவங்க வந்து நிறைய ஓடுறாங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க பண்றாங்கல்ல மேம், அதனால நிறைய எஸ் எனர்ஜி சார். அவங்களுக்கு வேஸ்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மில்லட்ஸ் அதிக அளவு கன்சியூம் பண்ணலாமா மேம்? எஸ் சார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மில்லட்ஸ் அதிக அளவு கன்சியூம் பண்ணா அவங்களுக்கு வந்து நிறைய அதிக அளவான ஸ்டாமினா அவங்களுக்கு ப்ரொவைட் ஆகும் மில்லட்ஸால. எஸ் சார். இப்போ வந்துட்டு நீங்க வந்து மில்லட்ஸ் வந்துட்டு நீங்க வந்து டேரக்டா மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல தான் அவங்களுக்கு வந்து தெரிய வருது. ஆனா லீடிங் கம்பெனிஸ், லீடிங் கார்பரேட் கம்பெனிஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒரு டூல், ஒரு மார்க்கெட்டிங் எஸ் ஸ்ட்ராட்டஜியை சார். வச்சுட்டு நிறைய பேரை கவர்றாங்க, முக்கியமா குழந்தைகள். எஸ் சார். இப்போ அட்ராக்டிவ் இப்போ இது டிவி பாக்குறாங்க. பண்ணிட்டு ஈஸி எஸ் மேம், எஸ் மேம், எஸ் மேம். இப்போ டிவி பாக்குறாங்க, அட்ராக்டிவா டிவில வந்து பண்றாங்க அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிட்டு வருது. ஆமா மேம், ஆமா கண்டிப்பா அட்ராக்ஷன் தான். அந்த அட்ராக்டிங் மக்களை கவர்றது தானே மேம் ஒரு முக்கியமான ஒரு இதுவா இருக்கு எல்லா பிசினஸ் மேனோடையதோ, குறிப்பா குழந்தைகள். இப்ப வந்து குழந்தைகள் வந்துட்டு ஒரு டிவில ஆட் பாக்குறாங்க, ஒரு அவங்களுக்கு ஒரு சாக்லேட்டுக்கே நீங்க வச்சுட்டீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு ஆடு வந்து அவங்க பாக்குறாங்க. ஸோ அந்த அவங்க வந்து கவர்ந்தா அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் கேட்பாங்க இதை வாங்கி கொடுங்க எனக்கு அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு வேற வழி இல்லாம அவங்க அடம் பிடிக்கிறதுனால எஸ் அவங்க சார். கண்டிப்பா அவங்க வாங்கி கொடுக்க வேண்டிய இதுதான் இருக்கு. ஸோ பெரிய எஸ் டாப் சார். கம்பெனிஸ்ல வந்து அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு டூலா வந்து அவங்க வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இதை கவர்றதுக்கு. இப்ப எனர்ஜி ட்ரிங்க்ஸ்ல வந்து இப்பெல்லாம் மில்லட் ஃபிளேவர்ஸ்னு ஒரு இதை புதுசா ஆட் பண்ணிருக்காங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். எனர்ஜி ட்ரிங்க்ஸ்ல மில்லட் ஃபிளேவர் புதுசா அவங்க வந்து ஆட் பண்ணிருக்காங்க. எஸ் சார். மேம் ஐம் ஆடிபிள் மேம்? எஸ் சார். எஸ் மேம். ஸோ அப்போ அவங்க வந்துட்டு அதிக அளவுல வந்து அவங்க மில்லட்ஸ்ல அந்த இன்கிரீடியன்ஸ் சேர்க்கிறாங்கன்னு கேட்டா அது வந்து கேள்விக்குறிதான். எஸ் சார். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. எஸ் சார். ஸோ அந்த ஷெல்ஃப் மாதிரி லைஃப் ஒரு பிக் எக்ஸ்டெண்ட் பிக் பண்றதுக்காக கார்பரேட். ஆட் பண்ணி. எஸ் மேம். ஸோ அந்த மாதிரி பிக் பிக் கார்பரேட்ஸ் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல உணவு வந்து கொண்டு போய் அப்பார்ட் ஃப்ரம் ப்ராஃபிட் ஒரு நல்ல உணவை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கணும்ல மேம். ஆனா இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்றதுனால அது மக்களுக்கு தீங்கு தான் விளைவிக்குது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க, ஒரு கருத்து என்ன மேம்? சார் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்றதுனால இல்லை சார், அது ஆட் பண்ண லிமிட் இருக்குல்ல சார், லிமிட்டுக்கு மீறி போனா தானே அது விட கன்சப்ஷனும் இருக்குல்ல சார். டெய்லி கன்சப்ஷன்னா ப்ராப்ளம், வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரினா கூட நமக்கு தெரியாது சார். ஸோ வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்றது நல்லது தான், ஆனால் அது லிமிட்குள்ள வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லது சார். எஸ் மேம், கண்டிப்பா மேம். அதே மாதிரி நான் சொல்லியிருந்தோம் இந்த கம்பங்கூழ், கேப்பக்கூழ், ராகி, சாமை, இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட்ஸ் இருக்கு, மில்லட்ல எஸ் டிஷ்ஷஸும் சார். பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ எஸ் இப்போ சார். வந்துட்டு மதுரை மேக்சிமம் மதுரையில வந்து வில்லேஜ் சைடு மக்கள்லாம் வந்துட்டு மேக்சிமம் டெய்லி இப்பவும் நான் பார்த்திருக்கேன் நிறைய பேர் காலையில கேப்ப கூழ் செய்யறாங்க, கேப்ப களி செஞ்சு சாப்பிடுறாங்கல்ல மேம். எஸ் சார். அந்த காலத்து மக்களா இருக்கட்டும், இப்பவுமே கிராமப்புற மக்களா இருக்கட்டும், இது மாதிரி சாப்பிட்டா வேலைகளுக்கு வயல்களுக்கு வேலைகளுக்கு போவாங்க. எஸ் 12 சார். மணி உச்சி வெயிலையுமே அவங்கனால வந்துட்டு சோர்வடையாம அவங்கனால வேலை செய்ய முடிகிறது. எஸ் சார்.
ஆனா யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏசி ரூம்லயே இருக்காங்க, ஏசி ரூம்லயே வேலை பாக்குறாங்க. அவங்களால ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட நடக்க முடிய மாட்டேங்குது. நடந்தாலே அவங்களுக்கு சோர்வு ஏற்படுது. சோ இந்த மாதிரி இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் யங்ஸ்டர்ஸ்? அவங்க வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கொடுக்கறது நல்லது சார். ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும். ஸோ பசிக்கும், நிறைய சாப்பிடுவாங்க. ஒரே இடத்துலயே இருக்கும்போது வந்துட்டு அவ்வளோக்கா ஃபுட்டு கன்சியூம் பண்ணிக்க மாட்டாங்க சார். ஸோ வந்துட்டு எனர்ஜி ட்ரெயின் ஆகிடும். அதனால மேபி இருக்கலாம் சார். கண்டிப்பா மேம். ரொம்ப அழகான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து மில்லட்ஸ் பத்தி கொடுத்தீங்க. நிறைய விஷயங்களும் நீங்க வந்து தெரிவிச்சீங்க. உங்களுடைய முக்கியமா அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் நீங்க வந்து குக்கீஸ்ல மதுரையில வந்து நீங்க நடத்துனீங்கன்னு சொன்னீங்க. குக்கீஸ் சார்ந்த எஸ் சார். பொருட்கள் வந்து நீங்க வந்து மக்களுக்கு கொடுத்துருந்தீங்க. எஸ் சார். ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? சார் வாய்ஸ் கேட்கல சார். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். சார் ஆடிபிள் மேம் நவ்? எஸ் சார். ஆடிபிள் மேம்? எஸ் மேம். ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்ல இருந்து நீங்க என்ன மேம் எஸ் சார். விஷயங்கள் எஸ் கத்துக்கிட்டீங்க? சார். எஸ் சார். அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட்ல இருந்து மில்லட்ஸ் இவ்வளவு பேசுறாங்களா? மில்லட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து அழகா குக்கீஸ் செஞ்சு கொடுத்தா மக்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குல்ல? எஸ் சார். குழந்தைங்களுக்குன்னு பேஸ் பண்ணி பண்ணும்போது வந்துட்டு பேக்ட் ஐட்டம்ஸ்ல ஈஸியாக கொடுக்கலாம் சார் எல்லாமே. எஸ் மேம். இறுதி ஒரே ஒரு கேள்வி மேம். ஸோ இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்போ டேன் மில்லட் எக்ஸ்போடைய இந்த ஒரு இனிஷியேட்டிவ் மில்லட்ஸை எஸ் சார். உலகம் ஃபுல்லா இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து மில்லட்ஸோட இம்பார்ட்டன்ஸை தெரிவிக்கிற இந்த ஒரு பிளாட்ஃபார்மை, இந்த ஒரு இனிஷியேட்டிவை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? இது நல்ல நல்ல ஒரு எக்ஸ்போசர். ஏன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு மில்லட்டோட அவேர்னஸ் கிடைக்கும் சார். நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கும்போது இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் சார். கண்டிப்பா மேம். உங்களை மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு நிறைய மக்களுக்கும் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். மில்லட்ஸ் சார்ந்த பொருட்களை சாப்பிடுங்க. காலேஜ்லயும் நீங்க சொன்ன மாதிரி நீங்க ரிக்வஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னீங்க. கேன்டீன்ல வந்துட்டு மில்லட்ஸ் அந்த ஸ்நாக்ஸை வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். மில்லட்ஸ் அந்த எஸ் மட்டும் சார். இல்லாம இந்த கடலை மிட்டாய், தேனு மிட்டாய், எள்ளு மிட்டாய், இந்த மாதிரி நிறைய நேச்சுரலான ஒரு ஸ்நாக்ஸை வந்து நீங்க கேன்டீன்ஸ்ல வந்து அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணணும். அதே மாதிரி எஸ் எனர்ஜி சார். ட்ரிங்க்ஸ்லயும் இந்த பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் சத்து மாவு கஞ்சி அந்த மாதிரி வந்து அவங்க கொடுக்கலாம், ப்ரிஃபர் பண்ணலாம். நிறைய எஸ் சார். கூழ் வந்து நம்ம கொடுக்கலாம். அது குளிர்ச்சி ஏற்படுத்தும், வயிறு நிறைவே ஏற்படுத்தும் நம்மளுக்கு. எஸ் சார். ஸோ ஆஸ் எ காலேஜ் ஸ்டூடெண்ட்டை நீங்க வந்து நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மேம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாம மக்களுக்கும், மதுரையில் இருக்கிற மக்களுக்கும் வந்து நீங்க நல்ல ஒரு விழிப்புணர்வை நீங்க வந்து ஏற்படுத்தணும். அதே மாதிரி எஸ் சார். நீங்க பண்ண ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் மாதிரி இன்னும் நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட்ஸ் நீங்க வந்து பண்ணணும் தான் எங்களுடைய ஆசை. ஓகே சார். சார் வாய்ஸ் கேட்கல சார். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் ஃபியூச்சர் மேம் அண்ட் தேங்க்யூ. சொல்ல விரும்புறீங்களா மேம் இறுதியா? இல்லை சார், நான் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு சார் அட்டன் பண்ணது. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ சார். ஓகே. This event is sponsored by Narsus Coffee, co-sponsored by Anil Foods, co-sponsored by Kadir Institutions, media partner Suryan FM. ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு அடுத்த ஸ்பீக்கரை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான நேரம் வந்து விட்டது. ஸோ நம்ம கூட அடுத்ததா பேச போறது விஹாசினி முருகன் மேம். இருக்கீங்களா மேம்? ஐம் ஆடிபிள்? விஹாசினி மேம், ஐம் ஆடிபிள் மேம்? ஹலோ. ஹலோ மேம், வாய்ஸ் கேக்குது மேம். கேமரா மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ண முடியுமா மேம்? கேக்குது மேம், கேக்குது ஆன் மேம். பண்ணிட்டேன் சார். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஓகே மேம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க மேம், எங்க இருந்து மேம், எந்த ஸ்டேட்ல இருந்து பேசுறீங்க? தமிழ்நாடு தானே? கண்டிப்பா தமிழ் பேசுறீங்க. தமிழ்நாடு ஆமா தான் சார். இருக்கும். தமிழ்நாடு எந்த பகுதியில இருந்து பேசுறீங்க மேம்? மதுரை சார்.
மதுரை. ஆமா சார். ஓகே மேம். மதுரை ஒரு அழகான ஊர். அங்கிருந்து பேசுறீங்க. சொல்லுங்க மேம். உங்களை பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோ கொடுங்க மேம். சார் என்னோட பேர் வந்து விகாசினி சார். நாங்க வந்து ஓகே இங்க மேம். அருப்புக்கோட்டை சைட்ல உள்ள டிவிஆர் நகர்ல சுப்புலட்சுமி லட்சுமிபதி காலேஜ் ஆஃப் சயின்ஸ்ல ஃபுட் சயின்ஸ் அண்ட் ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட் செகண்ட் இயர் படிக்கிறேன் சார். நாங்க இருக்கிறது வந்து தூத்துக்குடி சார். தூத்துக்குடியில கோவில்பட்டின்ற இதுல நான் படிக்கிறதுக்காக இங்க மதுரை வந்திருக்கேன் சார். ஸ்டடீஸ்க்காக நீங்க வந்து மதுரை வந்திருக்கீங்களா மேம்? ஆமா சார். ஆமா சார். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஃபுட் சயின்ஸ் செகண்ட் இயர் படிக்கிறீங்களா மேம்? ஆமா சார். ஸோ மோர் அண்ட் மோர் ஃபுட் பேஸ்டா தான் இருக்கும். ஹெல்தியான ஃபுட்ஸ் எப்படி நம்ம கன்சியூம் பண்றதா இருக்கும் அந்த கிராஜுவேஷன் கோர்ஸ்ல. ஆமா சார். சொல்லுங்க மேம். மில்லட்ஸ் பத்தின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மேம். நாட்டு மக்களுக்கு என்ன தெரிவிக்கிறீங்க? சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாருமே மில்லட்ஸ் அப்புறமா வந்துட்டு என்னென்ன உடம்புக்கு தேவையோ எல்லாத்தையுமே சாப்பிட்டாங்க. பட் ஆனா இப்போ வந்துட்டு ட்ரெடிஷனை மறந்துட்டு ஜங்க் ஃபுட்ஸ் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறந்துட்டு அது மட்டும் இல்லாம வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு சீக்கிரமா சமைச்சிடலாம் அந்த மாதிரி இதா கத்துட்டு போகிறனால நம்மளுடைய ட்ரெடிஷனும் மறந்து போகுது, நம்மளுடைய ஹைஜீனும் போயிருச்சு சார். அது மட்டும் இல்ல ஹெல்த்தியும் போயிருச்சு. ஸோ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சாப்பிடுறது வந்து நமக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய ஜென்ரேஷனையுமே நல்லா வச்சுக்கணும். கண்டிப்பா மேம். நம்ம ஜெனரேஷன் நல்லா இருக்கணும். ஃபியூச்சர் ஜெனரேஷன் முக்கியமா அதெல்லாம் நல்லா இருக்கணும். நாளை மக்கள் வந்து நாளை எதிர்காலம் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கணும்ல மேம். ஆமா சார். ஸோ இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் நீங்களும் ஒரே காலேஜ் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் செகண்ட் இயர் ஃபுட் ஆமா சயின்ஸ் சார். படிச்சிருந்தாங்க. ஆமா சார். எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். ஸோ நல்லா உங்க காலேஜ் வந்து நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் கொடுக்குறாங்க மேம். மக்களுக்கு உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து பேச சொல்றாங்க. பரவாயில்ல. ஆமாங்க சார். இதுக்கு முன்னாடி நாங்க நோபல் ரெக்கார்ட் சார் பண்ணோம் சார். நோபல் ரெக்கார்ட் பண்ணோம் சார். வேர்ல்ட் ரெக்கார்ட். நோபல் ரெக்கார்ட். எஸ் மேம். எஸ் மேம். சொல்லுங்க மேம். நீங்க சொல்லுங்க மேம். உங்களுக்கு அந்த அனுபவங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படி மேம் அது இருந்தது? சார் வேர்ல்ட் ரெக்கார்ட் பத்தியா சார்? ஆமா சார். ஆமா மேம். ஆமா மேம். அது வந்துட்டு எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து எப்படி பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே நம்மளாலேயும் வந்துட்டு ஒரு ஒருத்தவங்களை வந்து ஹெல்த்தியா வச்சுக்க முடியுது, நம்மளும் ஹெல்த்தியா இருக்கிறோம், நம்மளோட சுத்தி உள்ளவங்க எல்லாரையுமே ஹெல்த்தியா வச்சுக்க முடியுது, நம்மளோட ஜென்ரேஷன் நம்மளோட ஃபியூச்சர் எல்லாரையுமே பார்த்துக்க முடியுது, நம்மளும் வந்துட்டு ஒரு சொசைட்டில ஒரு குட் பர்சனா இருக்க முடியுது, ஒரு டாக்டர் ரேஞ்சுக்கு நம்மளாலே இருக்க முடியுது அப்படின்ற ஒரு ப்ரௌட் மூமெண்ட் இருந்துச்சு. கண்டிப்பா மேம். அந்த ஈவென்ட்ல நீங்க என்னென்னலாம் மேம் டிஷஸ் நீங்க பண்ணிருந்தீங்க, பிரசன்ட் பண்ணிருந்தீங்க மக்களுக்கு? என்னுடைய அடிட்டிவ் என்ன அப்படின்னா நான் சினமன் பண்ணியிருந்தேன் சார். இன்கார்பரேட் பண்ண ஒரு இது வந்து குக்கீஸ்ல வந்து சினமன் பண்ணியிருந்தேன். மொத்தம் மூணு ஃபிளார்ல பண்ணியிருந்தோம். ராகி, திணை, கேழ்வரகு இந்த 3 ஃபிளார்லயும் சினமனை வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணியிருந்தோம். கண்டிப்பா மேம். இப்ப அந்த டிஷ் நீங்க பண்ணிருந்தீங்கல்ல மேம், அது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கொடுத்துச்சா மேம்? ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட் நாங்க எப்படி இருக்க போகுதோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வந்துட்டு எங்களோட சாரு எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு வந்து கேட்டு வாங்கிட்டு போனாங்க. இது நல்லா இருக்கு, இதை கொடுங்க, அது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டு வாங்கிட்டு போனப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே நம்ம பண்ணதும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்மளும் கரெக்டா பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு. எஸ் மேம். சோ மில்லட்ஸால வர பெனிஃபிட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மக்களுக்கு. சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு நம்மளுடைய ஜெனரேஷன் நம்மளுடைய பாட்டி தாத்தா எல்லாருமே வந்துட்டு அததான் சாப்பிட்டுருப்பாங்க, மில்லட்ஸ் தான் சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களால ஹெல்தியா இருக்க முடியுது. பட் ஆனா இப்போ நான் இப்போ என்னையே எடுத்துக்கிட்டாலும் ஒரு நாள் வெளியே போனா கூட அடுத்த நாள் என்னால எந்திக்க முடியாது. ஸோ ஆனா அவங்க 1 வீக்கா ஃபுல்லா ஒர்க் பண்ணாலும் அவங்க வந்துட்டு மறுநாள் டக்குன்னு எந்திச்சு வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து எனர்ஜி, ஸ்டாமினா எல்லாமே வந்துட்டு அவங்க சாப்பிட்ட அந்த ஃபுட்டுனால மட்டும்தான் கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ஒரு ஃபுட்டுன்னு நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அது எல்லா நம்மளுடைய மொத்த எப்படி சொல்றது, நம்ம மட்டும் இல்லாம நம்ம கூட உள்ளவங்களே ஹெல்தியா வச்சிருக்கிறனால நம்மளால ஈஸியா எல்லாமே கேரி ஆன் பண்ணிக்க முடியுது. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது அப்படின்றப்போ ஃபுட்டை வந்து கரெக்டா கன்சியூம் பண்ணணும்
நான் நினைக்கிறேன். எஸ் மேம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் மேம், நீங்க அழகா பெனிஃபிட்ஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க. மில்லட் சார்ந்த பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்துட்டு நீங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ல மேம். ஆமாங்க சார். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மில்லட் கன்சியூம் பண்றாங்களா மேம்? ஆமாங்க சார். நாங்க பேசிக் தெரபெட்டிக் நியூட்ரிஷன் படிக்கிறனால எல்லாருமே கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கோம். ஸோ எல்லாருமே எடுத்துட்டு தான் சார் இருக்கோம். டெய்லி கன்சப்ஷன்ல இருக்கு. இப்ப நீங்களே வந்து மேம் இப்ப இந்த ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுனாலதான் அந்த மில்லட்ஸ் பத்தின உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியுது, அதை சாப்பிடணும்னு ஒரு ஆர்வம் ஏற்படுதுல மேம்? ஆமாங்க சார். சின்ன வயசுல எனக்கு கொடுப்பாங்க எங்க வீட்ல. ஏன்னா நாங்க வில்லேஜ் சைடுன்றனால எங்க வீட்ல எனக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்ப எனக்கு அது தெரியல அதோட அருமை என்ன. இப்போ நான் கொஞ்சம் படிக்க படிக்க வந்துட்டு ஓகே இது சாப்பிட்டா நமக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியறனால அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு நான் சாப்பிட்டேன். எஸ் மேம். மதுரைன்னு சொல்லியிருந்தீங்க நீங்க படிக்கிறது மதுரைன்னு சொல்லியிருந்தீங்க. நானும் ஒரு மதுரைக்காரன் தான். மதுரையில வந்துட்டு ராகி அதிக அளவுல வந்துட்டு உற்பத்தி செய்வாங்க நம்ம ஊர்ல. ஆமாங்க சார். ராகி பேஸ் பண்ணி என்ன டிஷஸ் எல்லாம் நீங்க வந்து சாப்பிட்டிருக்கீங்க மேம்? சார் நாங்க குக்கீஸ் சாப்பிட்டுருக்கோம். கூழ் கஞ்சி எல்லாமே சாப்பிட்டுருக்கோம் சார். அப்புறம் ப்ரௌனி சாப்பிட்டுருக்கோம். ப்ரௌனி வந்துட்டு நாங்க பண்ண ப்ராடக்ட்ன்றனால நாங்க ப்ரௌனியும் சாப்பிட்டோம் சார். நிச்சயமா ப்ரௌனி வந்துட்டு இப்ப இருக்கிற எல்லாத்துக்குமே பிடிக்குது, எல்லா ஏஜ் மக்களுக்கும் பிடிக்குது ப்ரௌனி. ஆனா அதுல வந்து இன்கிரீடியன்ஸ் சேர்க்கிறாங்க பாத்தீங்களா, இன்கிரீடியன்ஸ் அது வந்து உடம்புக்கு நல்லதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ ராகியும் சாக்லேட்டும் கிட்டத்தட்ட கம்பேர் பண்ணல ஒரே கலர்ல தான் இருக்கும். ஆமாங்க சார். ஸோ அது மாதிரி நம்ம வந்து மக்களுக்கு ராகியில ப்ரௌனி கேக் செஞ்சா அது வந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல மேம்? ஆமாங்க சார். கண்டிப்பாங்க சார். நம்ம அதை வந்து மைதால கண்டிப்பா மேம். பண்ணுவோம். அது வந்துட்டு நம்மளுடைய மக்களுக்கு வந்து கண்டிப்பா அது உடம்புல போயிட்டு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து கண்டிப்பா கொடுக்கும். பட் ஆனா ராகி அப்படி வந்து அப்படி கிடையாது. ஸோ வந்து ஹெல்த் பெனிஃபிட் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா மேம். ராகியில இருக்கிற எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பெனிஃபிட்ஸ் நான் என்ன கருதுறேன்னா, கேன்சரை வந்துட்டு அதை வந்து குணப்படுத்துறதுக்கான ஒரு சக்தி, ஒரு மினரல்ஸ் வந்துட்டு ராகில. அது மட்டும் இல்லாம வயதானவர்களுக்கு வந்து மூட்டு வலி அதிகமா வரும்ல மேம். 60 வயசுக்கு மேல இருக்கிறாங்க தாத்தா பாட்டி இதுக்கெல்லாம் மூட்டு வலி அதிகமா இருக்கும் சொல்லுவாங்க, நடக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு. சோ வந்து வயதாகிறதுனால அது மாதிரி ஏற்படும். சோ அந்த மாதிரி ஏற்படுறவங்க வந்து ராகி வந்து அதிக அளவுல வந்து அவங்க வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். ஆமாங்க சார். கண்டிப்பா சார். அதே மாதிரி மேம் இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க கூழ் நீங்க குடிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி நான் போன செஷன்ல கூட சொல்லியிருந்தேன். நிறைய நண்பர்கள் டெலிவரி நண்பர்கள் வந்துட்டு என்ன பண்றாங்க, கூழ்ல குடிச்சிட்டு தான் வந்துட்டு அவங்க வந்து வேலைகளுக்கு போறாங்க. அது வந்து கம்மியான விலையிலும் இருக்கு, அது வந்து சத்தான சாப்பாடாவும் இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நம்ம தாத்தா பாட்டி காலகட்டங்களை ஒரு 1950 1960s காலகட்டங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து டெய்லி வந்துட்டு மில்லட் சார்ந்த பொருட்களை தான் எடுத்துப்பாங்க அவங்களுடைய உணவுல. ஆமாங்க சார். ஆமாங்க சார். வயல்களுக்கும் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டா வந்து வேலைகளுக்கு போவாங்க. ஆமாங்க சார். ஆனா கரண்ட் ஜெனரேஷன்ல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போவோமா அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து வேணா வண்டியில போலாமே, ஆட்டோல போலாமே, பஸ்ல போலாமே, போகவே வேணாமே, ஏன் நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்கிறோம். ஆமாங்க சார். கண்டிப்பா சார். சோ ஏன்னா நமக்கு சோர்வு ஏற்படுத்துது, நம்மளால முடிய மாட்டேங்குது. நம்மளே நினைச்சா கூட நம்ம வந்து நம்மளால முடிய மாட்டேங்குது. சோ அந்த மாதிரி நம்ம கரண்ட் ஜெனரேஷனுக்கு நீங்க வந்து மில்லட் கன்சியூம் பண்ணணும்னு சொல்றீங்களா மேம்? நினைக்கிறீங்க? ஆமாங்க சார். கண்டிப்பா வந்து கன்சியூம் பண்ணி தான் ஆகும். ஏன்னா இதுக்கப்புறம் வர ஜெனரேஷன்ஸ் வந்துட்டு நம்ம இப்ப சாப்பிடுறதே வந்துட்டு நிறைய இதுல வந்து அடல்ட்ரன்ஸ் வந்து கலந்துட்டாங்க. ஸோ மில்லட்ல அந்த மாதிரி கலக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். நம்மளுடைய இதுக்கு வந்துட்டு அது கண்டிப்பா தேவை அப்படிங்கறதுனால வந்து கண்டிப்பா நம்ம கன்சியூம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல தான் இருக்கும். கண்டிப்பா மேம். அதே மாதிரி மில்லட்ஸ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்துருந்தீங்க. இப்ப வந்துட்டு மில்லட்ஸால ஏற்படுற ஏதாச்சும் டிஸ்அட்வான்டேஜ் ஏதாச்சும் நீங்க கருதுறீங்களா மேம்? எனக்கு தெரிஞ்சு இல்ல சார். கண்டிப்பா இல்ல இந்த மேம். அளவுக்கு எஸ் மேம், சொல்லுங்க மேம். இல்ல சார், நீங்க சொல்லுங்க சார், நான் சொல்லி முடிச்சிட்டேன். சரி, இப்ப வந்துட்டு ஏன் இல்லைன்னு பாத்தீங்கன்னா அது வந்து சத்தான உணவு மேம். எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாம செய்த ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் செய்யப்படுற டிஷ்ஷஸும் அதே தான். ஆமாங்க சார். ஆனா
நிறைய இப்ப வந்து சிட்டிஸ்ல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மில்லட்ஸ் கிடைக்குது இல்லைன்னு சொல்லல. ஆனா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல தான் கிடைக்குது. ஆமாங்க சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ரிமோட் ஏரியாஸ்ல தான் வந்துட்டு சில இடங்கள்ல கிடைக்கவும் மாட்டேங்குது மில்லட்ஸ், பற்றாக்குறை ஆயிருது. ஆமாங்க சார். ஆனா இப்போ நாட்டு மக்களுக்கு அதுக்கான தேவைகள் வந்து அதிகமாகுது. மில்லட்ஸ்க்கான தேவைகள் அதிகமாகுது. மில்லட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய தெரிய வருது மக்களுக்கு. ஆமாங்க சார். ஸோ தேவைகள் அதிகமாக அதுக்கான விலையும் உயருது இல்ல மேம்? ஆமாங்க சார், கண்டிப்பா. ஸோ இந்த விலை உயர்வை வந்து எப்படி மேம் நம்ம வந்து தடுக்கலாம்? சார் எப்படி தடுக்கலாம்னு கேட்டா, எல்லாருக்குமே கண்டிப்பா லேண்டுன்னு ஒண்ணு இருக்கும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, அவங்களுடைய முன்னாடில உள்ள அவங்க தாத்தா பாட்டி அவங்களோட ஜெனரேஷன்ல கண்டிப்பா லேண்டுன்றது வந்து ஒண்ணு இருக்கும். ஜெனரேஷன் வைஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம கல்டிவேட் பண்ணி அதை நம்மளே கல்டிவேட் பண்ணி நம்மளே கன்சியூம் பண்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மேம். ஏன்னா நம்மளுடைய கடமை தான் மேம் இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸை வந்துட்டு மில்லட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கணும். மில்லட்ஸ் சாப்பிட சொல்லி நம்ம அறிவுறுத்தணும் அவங்களுக்கு. ஏன்னா நாளைக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. யாரும் எவ்வளவு பேர் ஹெல்த்தியா இருக்க போறாங்க, எவ்வளவு பேர் உயிரோட வாழ்வாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா 20-25 வயதுகள்லயே நிறைய பேருக்கு நிறைய டிசீசஸ் வருது. சுகர் வருது, பிபி ஆமாங்க இருக்கு. சார். ஆமாங்க இதுக்கெல்லாம் சார். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சத்தான உணவுகளை வந்து நம்ம சாப்பிடாததான். அதே மாதிரி 30-40 வயதுகளே நிறைய இளைஞர்கள் வந்து இறக்குறாங்க. இதுக்கான முக்கிய காரணமும் அது நம்ம சத்தான உணவுகளை சாப்பிடாம இருக்கோம். ஆனா நம்ம தாத்தா பாட்டி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், 80-90 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாம வாழ்றாங்க. டேப்லெட்ஸ் எந்த டேப்லெட்ஸுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்பெல்லாம் வந்து 15 வயசு பையனே அவனுக்கு பாத்தீங்கன்னா நைட் ஒரு டேப்லெட், மதியானம் டேப்லெட், இந்த மாதிரி டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஏன்னா அவனுக்கு வந்து உடம்புல பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, ஆமாங்க அதனால சார். சாப்பிட்டு. இதே நீங்க 20 வயசு பாட்டி பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து காலங்காலத்துல எந்திரிச்சு வீட்டுல வாசல் தெளிச்சு கோலம் போட்டு அவங்க தான் சமைப்பாங்களே. கிராமப்புற ஆமாங்க சார். இதே மதுரை மாவட்டங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா காலங்காத்தால எல்லாமே வாசல் தெளிச்சு கோலம் போடுறது அந்த வீட்டு பாட்டியா தான் இருப்பாங்க. வயதானவர்கள் ஆமாங்க சார். வேலைக்கு போயிட்டு தான் இருப்பாங்க. 70-75 வயசுல வயலுக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, சத்தா இருப்பாங்க. ஆமாங்க சார். சோர்வுன்னு ஒரு வார்த்தை அவங்களுடைய ஹிஸ்டரியிலே கிடையாது. ஆமாங்க சார், கண்டிப்பா சார். அவ்வளவு அழகா வேலை பார்ப்பாங்க. ஏன்னா காரணம் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு, அந்த காலங்கள்ல சாப்பிட்ட ஆமாங்க சாப்பாடு சார். அப்படி. ஆமா டிஸ்ட்ராக்ஷன் சார். சொல்லிட்டு ஒண்ணுமே இல்ல மேம் அந்த காலங்கள்ல. டிஸ்ட்ராக்ஷன் இப்போ வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. பல இதுல வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்றோம், பல டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம் நம்ம. சோசியல் மீடியாஸ் ஆமாங்க சார். ஆமாங்க சோசியல் சார். மீடியாஸ் எதுக்கு இருக்குன்னா சோசியல் மீடியாஸ் எதுக்கு இருக்குன்னா நல்ல விதத்துல நம்ம வந்து கொண்டு போறதுக்கு தான் சோசியல் மீடியாஸ் இருக்கு. ஆனா நம்ம வந்து அதை வந்து தப்பா பயன்படுத்துறோம். ஆமாங்க சார். டிஸ்ட்ராக்ட் கண்டிப்பா நிறைய சார். ஆகுறோம். கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் படுத்த வைக்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் படுத்துறாங்க. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷனுங்கிற வார்த்தையே இல்ல. ஆமாங்க சார், கண்டிப்பா சார். மோட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் என்ன? எல்லாருமே குரூப்பா உட்கார்ந்து பேசுவாங்க இன் ஆமா வில்லேஜஸ். சார், விளையாடுறது பேசுறது இந்த மாதிரியா தான் எல்லாரும். விளையாடுறது, பேசுறது. இப்பதான் நிறைய பேர் இண்டோர் கேம்ஸ் தான் விளையாடுறாங்க. வீடியோ கேம்ஸ், ஆமாங்க சார். போனு. இப்பதான் 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தைக்கே போனை கொடுத்துடுறாங்க. அது பார்த்தா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுது, விளையாடுது. போன் எல்லாம் தூங்க ஆமாங்க மாட்டேங்குது. சார். போனை கொடுத்தா அதை பார்த்து ஆமாங்க சார். சாப்பிடுது. ஆமா சார். அந்த காலத்துல வெயில்ல விளையாண்டாங்க பசங்கெல்லாம். ஆமாங்க சார். ஆமாங்க சார். நம்ம அப்பா அம்மாவே எடுத்துங்களேன், அவங்க வெயில தான் விளையாடுவாங்க. ஆமா சார். பம்பரம், கோலி, இந்த மாதிரி பல விளையாட்டுகள் விளையாடுவாங்க, ஓடி பிடிச்சு விளையாடுவாங்க. சொல்லுங்க ஆமாங்க மேம். சார். ஆமாங்க சார். அப்பா அம்மா எல்லாருமே அந்த மாதிரி விளையாண்டுருப்பாங்க. ஆனா நம்மள விளையாட விட்டுருப்பாங்களான்னு கேட்டா இப்போதைக்கு வந்து கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி வந்துரும், வெளியில போனா நமக்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்துரும் அப்படின்ற ஒரு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கிறனால இப்போ உள்ள சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அந்த மாதிரியான ஒரு இது இருக்கிறனால வந்துட்டு இப்ப அதுக்கும் பயந்துட்டு இப்ப அதையும் வெளில விட மாட்டேன்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். மேம், நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்து விளையாண்டா நம்மளுடைய கண்களுக்கு வந்து அது ஆபத்தாகுதுல்ல மேம்? சின்ன குழந்தைங்களுக்கு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 8-9 வயசுலயே வந்து குழந்தைங்க வந்து கண்ணாடி போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாங்க சார். சோ இதுக்கெல்லாம் காரணம் ஏன்? சின்ன வயசுலயே இருந்து அவங்க வந்துட்டு போன் அதிகமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, டிவி அதிகமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நிறைய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வந்துருச்சு. அதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து போனு, டேப், லேப்டாப், டிவி இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து அதிக அளவு யூஸ் பண்ண வைக்கிறாங்க. சோ இதெல்லாம் வந்து தவறு. ஆமாங்க சார், கண்டிப்பா சார். வெளியில போய் வந்துட்டு நம்ம வந்து விளையாடணும். குழந்தைகள் வெளியில போய் ஓடி புடிச்சு விளையாடலாம். நிறைய கேம்ஸ் இருக்கு, அவுட்டோர் கேம்ஸ் இருக்கு. ரன்னிங் பண்ணலாம், ஓடலாம். ஆமாங்க சார், சோ கண்டிப்பா இந்த சார். மாதிரி
வந்துட்டு எஸ் மேம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணோம்னா வந்துட்டு நிறைய குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து தருது. ஸோ இப்போ வந்து மில்லட்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ மில்லட்ஸ்ல வந்துட்டு நீங்க பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்க வந்து ஈவெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னீங்க. மில்லட்ஸ்ல வந்துட்டு இப்ப வந்து நானும் சொல்லியிருந்தேன், ஸ்பீச் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் வந்து மில்லட்ஸ் பத்தி நம்ம வந்து பண்றாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆமாங்க சார். ஸோ மில்லட்ஸ் பத்தின ஸ்நாக்ஸ் பத்தி நம்ம வருவோம் மேம். இப்போ வந்து உங்க கேன்டீன்ல வந்துட்டு மில்லட் ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்களா மேம்? இப்போதைக்கு இன்னும் அவங்க பண்ணல. நாங்க பண்றத பத்தி எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாங்க பேசிட்டு இருக்கோம் எங்களுடைய கேன்டீன் கான்ட்ராக்டர் கிட்ட. ஸோ அவங்க வந்துட்டு சரி நாங்க வந்து பண்றோம் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சார். ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு சார். கண்டிப்பா மேம். ஏன்னா மில்லட்ஸ் பத்தி இது பேசுறோம். மில்லட்ஸ் பத்தி இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்துட்டு உங்க காலேஜ்லயும் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு மில்லட்ஸ் சார்ந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம், மில்லட்ஸ் சார்ந்த ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். அதானே நம்ம அவங்களுக்கு ஹெல்தியும் கூட. ஆமாங்க சார், கண்டிப்பா சார். ஸோ அதே மாதிரி மேம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஹோட்டல்ஸ் நம்ம எல்லாம் போறோம்ல மேம், வீக்கெண்ட்ஸ்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் போவோம். ஸோ ஹோட்டல்ஸ்ல வந்துட்டு ஆமாங்க அந்த சார். ஹோட்டல் ஓனர்ஸ் வந்துட்டு மில்லட்ஸ் சார்ந்த டிஷ்ஷஸ் வந்து அவங்க மெனுஸ்ல ஆட் பண்ணலாம்ல மேம்? கண்டிப்பா சார், பண்ணலாங்க சார். இப்ப கூட ரீசெண்டா ஒரு கண்ணு தெரியாதவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபயர்லெஸ்ஸா வந்துட்டு குக் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க சார் மில்லட்ஸ். எங்க மேம்? எந்த ஏரியால? தமிழ்நாடுக்குள்ளதான். பட் ஆனா எனக்கு என்ன இடம்னு தெரியல. ஆனா இப்ப ரீசெண்டா ஓகே மேம். வந்துட்டு கண்ணு தெரியாதவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபயர்லெஸ் குக்கிங்கா வந்து பண்ணி ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஃபயர்லெஸ் குக்கிங்கா பண்ணிட்டு அவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க மில்லட்ஸ் சார்ந்த பொருட்களை. நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எஸ் மேம் சார். வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. ஏன்னா அந்த மாதிரி மாற்றுத்திறனாளி மக்களை வந்து மக்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபுட்டை வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆமாங்க அந்த சார், முயற்சி வெற்றி கண்டிப்பா சார். பெறணும்னு நாங்க வேண்டிக்கிறோம் மேம். ஓகே சார். ஓகே மேம். ஸோ அதே மாதிரி நீங்க மில்லட்ஸை பத்தி இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க. நீங்க வந்து என்ன மேம் தெரிவிக்கிறீங்க? மில்லட்ஸ் நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் அவங்க வந்து மில்லட்ஸ் வந்து டெய்லி கன்சியூம் பண்ணணுமா? என்ன தெரிவிக்க விரும்புறீங்க? கண்டிப்பா சார், மில்லட்ஸ் கண்டிப்பா வந்து டெய்லி கன்சியூம், அதாவது எல்லாமே கன்சியூம் பண்ணணும். அதாவது நம்மளுடைய மை பிளேட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே கன்சியூம் பண்ணணும். ஆனா மில்லட்ஸ் வந்து அதிகமா கன்சியூம் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் கேட்கிறேன். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃபர்ஸ்ட் மில்லட், நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ். ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடுறாங்க அப்படின்னா வீக்லி ஒன், அதாவது மந்த்லி ட்வைஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அது வந்து பிரச்சனை பெருசா இருக்காது. அவங்க ஆசைக்குன்னு சாப்பிட்டுக்கலாம். பட் ஆனா வந்து டெய்லி கன்சப்ஷன் அப்படிங்கறதுக்கு பாக்குறப்ப நம்ம மில்லட்ஸ் வந்து கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மில்லட்ஸ் வந்து டெய்லி நம்ம வந்து ஒரு ஒரு வேலையாச்சும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து கன்சியூம் பண்ணி ஆகணும். கன்சியூம் எஸ் பண்ற சார். கட்டாயத்துல இருக்கும். ஏன்னா 2050 வந்துட்டு பாத்தீங்கன்னா டெத் ரேட் வந்து அதிகமா போக போகுதுன்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது மேம். ஆமா இதுக்கான சார், காரணம் கண்டிப்பா என்ன சார். பாத்தீங்கன்னா அன்ஹெல்தி ஃபுட்ஸ் தான். ஆமா சார். எல்லாத்துலயுமே ஸோ இப்ப அதை வந்து அடல்ட்ரேஷன் வந்துருச்சு அப்படின்றனால நம்ம கரெக்டான எஸ் மேம். ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்மளா கல்டிவேட் பண்ணி நம்மளா சாப்பிடுறது இன்னும் பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம். அதே மாதிரி பிறக்கிற குழந்தைகளுக்கும் வந்து நிறைய வந்து இப்ப எல்லாம் உடம்புல வந்து என்ன சொல்றது, நிறைய டிசீசஸ் எல்லாம் வருது. நிறைய வந்து அவங்க உடல்ல வந்துட்டு நிறைய டிசார்டர்ஸ் எல்லாம் வருது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கருவுல இருக்கையில அந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து நிறைய வந்து மில்லட்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய தாய் எடுக்காத காரணமா தான் இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல வந்து நல்ல மில்லட்ஸ் நம்ம வந்து கன்சியூம் பண்ணோம்னா அந்த பிரெக்னன்சி இருக்கிற உமன்ஸ்க்கு வந்துட்டு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லாம பிறக்க போற குழந்தைகளுக்கும் வந்துட்டு அது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கல மேம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமாங்க சார், கண்டிப்பா அவங்களுடைய ஹெல்த்ன்னு பாக்குறப்போ அவங்க மைண்டும் சரி பிசிக்கலாவும் சரி அவங்க வந்து நார்மலா இருந்தா மட்டும்தான் அந்த பேபியும் நார்மலா இருக்கும். ஒருவேளை வந்து ஏதோ ஒரு அவங்க டிஃபிஷியன்சியா இருந்தாங்கன்னா பேபியும் கண்டிப்பா டிஃபிஷியன்சியா தான் இருக்கும். சோ வந்து ரெண்டுத்தையுமே அவங்க ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே மேம். ஸோ இன்னொரு கேள்வி மேம் கேட்கலாமா மேம்? கேளுங்க சார். ஓகே மேம். இப்போ வந்துட்டு நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ல மேம். எஸ் சார். ஸோ மில்லட்ஸ் சார்ந்த எது ப்ராஜெக்ட் நீங்க பண்ணிருக்கீங்களா மேம்? இந்த அபார்ட் ஃப்ரம் தட் நாவல் பிரைஸ் எது ப்ராஜெக்ட்? நெக்ஸ்ட் செமஸ்டர்ல வந்துட்டு எங்களுக்கு ப்ராடக்ட் வந்து நாங்களா வந்து கிரியேட்டிவா பண்ணணும். அதாவது இந்த வேர்ல்ட்ல யாருமே பண்ணிருக்காத மாதிரி நாங்க வந்து ப்ராடக்ட் கண்டிப்பா பண்ணணும். அதுதான் எங்களுடைய செமஸ்டரேவும். சோ நாங்க நெக்ஸ்ட் செமஸ்டர்ல பண்றப்போ நாங்க மில்லட் வச்சு பேக் பண்ற மாதிரி அந்த மாதிரில வந்து நாங்க புதுசா கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கோம் சார். கண்டிப்பா மேம், நல்லா கிரியேட்டிவா பண்ணுங்க மேம். ப்ராஜெக்ட் வெற்றியடைய வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
ஓகே மேம். ஸோ இப்போ வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க, நீங்க வந்து இந்த இது படிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நீங்க சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு வந்து மில்லட்ஸ் குடுத்தாங்க. ஆனா இந்த ஃபுட் சயின்ஸ்க்கு இந்த கிராஜுவேஷன் படிக்கையில இருந்து தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மில்லட்ஸ் சார்ந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிக அளவுல தெரிய வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க சார். இப்போ வந்துட்டு இந்த இத பத்தி தெரியாத ஆட்களுக்கு நம்ம வந்து எப்படி மேம் கொண்டு போலாம் மில்லட்ஸ? மில்லட்ஸ்னா என்னன்னு தெரியாது. ஆனா அவங்களுக்கு வந்து நம்ம சாப்பிட வைக்கணும். எப்படி பண்ணலாம் அத? அந்த முயற்சி நம்ம எப்படி எடுக்கலாம்? சார் அவங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்றத பார்த்து அதுக்கேத்தாப்புல நம்மளால பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்து நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறப்ப அவங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க சார். கண்டிப்பா மேம். இப்ப வந்து மார்க்கெட்லயே நிறைய மில்லட் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மில்லட் நூடுல்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. எஸ் சார், மில்லட் எஸ் சார், மிக்ஸஸ் அவைலபிளா கண்டிப்பா. இருக்கு. எஸ் சார். இப்போ ஸ்வீட்ஸ்லயே நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா லட்டு மில்லட் லட்டுஸ்லாம் அவைலபிளா இருக்கு. ராகி லட்டு அவைலபிளா இருக்கு. எஸ் சார், எஸ் சார். ஸ்நாக்ஸ்லயே நிறைய மில்லட் மிக்சர்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் ஆமாங்க ஜங்க் ஃபுட். சார், கண்டிப்பா கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடலாம், ஆனா வீக்லி கொஞ்சம் சாப்பிடலாம், அது ஆபத்து தராது. ஆனா டெய்லி கன்சியூம் பண்றது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஆபத்துல தானே முடியும். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து சின்ன குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சத்தான ப்ராடக்ட்ஸை வாங்கி கொடுத்தா அது வந்து எதிர்காலத்துக்கு அவங்களோட எதிர்காலத்துக்கும் நாட்டு எதிர்காலத்துக்கும் அது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவா இருக்கும்ல மேம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். எஸ் மேம். அதே மாதிரி மில்லட்ஸ் வந்து அதிக அளவுல இந்தியால ப்ரொமோட் பண்றதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன முயற்சிகளை எடுக்கலாம் மேம் நீங்க நினைக்கிறீங்க? சார் இப்போ அவங்க வந்துட்டு மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம் எல்லாம் கொடுக்குறாங்க. சோ அதுல வந்துட்டு அவங்க இப்ப கொடுக்கறதுல மில்லட்ஸே ஆட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது சார். அதே மாதிரி அம்மா உணவகம்லாம் இருக்குது. சோ அதுலயும் வந்துட்டு அவங்க கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா அவங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது சார். ஹலோ சார். சார் ஆடியபிளா? ஹலோ சார். சார் சார் ஆடியபிளா? வீடியோ மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. ஓகே மேம், ஓகே மேம், ஓகே மேம். ஸோ அதே மாதிரி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் வந்து அவங்க வந்து மில்லட்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாட்டுல இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து அவங்க வந்து தெரிவிக்கணும். அதே மாதிரி வந்து ரேஷன்ல வந்துட்டு ஒரு மேம் சொல்லியிருந்தாங்க, ராகியை வந்து ரேஷன்ல வந்து அறிமுகப்படுத்துற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. So இந்த ஒரு இனிஷியேட்டிவ் பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? கவர்மெண்டோட இந்த கண்டிப்பா ரொம்ப இனிஷியேட்டிவ் நீங்க எப்படி கருதுறீங்க? ரொம்ப நல்லதுதான் சார். பட் ஆனா அவங்க குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் ஹாப்பியா இருக்கும் அப்படி நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம் சார். ஆமா ப்ரோ, ரொம்ப நேரம். கண்டிப்பா மேம். ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்டா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கும் உங்களுடைய சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் நம்ம வந்து மில்லட்ஸை வந்து அதிக அளவுல வந்து கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களை சாப்பிடவும் வைக்கணும். ஆமாங்க சார், கண்டிப்பா சார். தமிழ்நாடும் உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களும் வந்துட்டு மில்லட்ஸ் வந்து அதிக அளவுல கன்சியூம் பண்ணணும். ஆமாங்க சார். அது மட்டும் இல்லாம இப்போ நமக்கு ஒரு டிசாஸ்டர் வருது, ஒரு பேரிடர் வருது அப்படின்னா கூட நம்ம வந்து மில்லட்டை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை எத்தனை நாள் கழிச்சு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து ஸ்டேபிளா வந்து இருக்கும். ஸோ அப்பயும் வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு புது ஐடியாவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேம். அதே மாதிரி இப்ப விவசாய துறைகள்ல வரணும், விவசாய தொழில வந்து நம்ம வந்து சாதிக்கணும், விவசாயம் செஞ்சு சாதிக்கணும் அப்படின்னு வர யங்ஸ்டர்ஸ்க்கு மில்லட் சார்ந்த ஒரு விவசாயம் வந்து அவங்க பண்ணலாமா மேம்? கண்டிப்பா பண்ணலாம் சார். ஏன்னா இதுக்கப்புறம் டிமாண்டே அதுக்குதான் இருக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய தாட்டு. சோ அவங்க கண்டிப்பா பண்ணலாம்.
எஸ் மேம். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு, சப்ளை கம்மியா இருக்கு. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த எஸ் அக்ரிகல்ச்சர் சார். ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் சார்ந்த ஒரு விவசாயம் வந்து அவங்க பண்ணலாம். மில்லட்ஸ் அண்ட் டைப்ஸான ஒரு மில்லட்ஸ் டைப்ஸ்க்கான அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் வந்து அவங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்க முன்னேற்றம் பண்ணலாம். அது வந்து அவங்களுக்கு நல்ல லாபத்தையும் தரும். அதே சமயத்துல மக்களுக்கு நல்ல ஒரு ஃபுட்டு வந்து அவங்க கொடுக்குற ஒரு மனத்தையும் அவங்களுக்கு அமையும்ல மேம். எஸ் சார், கண்டிப்பா சார். கண்டிப்பா மேம். இவ்வளவு அழகான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க. இறுதியா ஒரே ஒரு கேள்வி மேம், கேட்கலாமா மேம்? ஓகே சார், கேளுங்க சார். பேன் மில்லட்ஸ் எக்ஸ்போ ஓடைய இந்த ஒரு இனிஷியேட்டிவ் மில்லட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ உலகம் ஃபுல்லா இருக்கிற மக்களுக்கு வந்து தெரிவிக்க இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? சரி, இது என்னுடைய கண்ணோட்டத்துல இருந்து எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இதுக்கப்புறமா வர்ற ஜெனரேஷனுக்கு இவங்க கண்டிப்பா வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது வந்துட்டு, ஏன்னா இப்போ வந்து படிக்காதவங்களுக்கு கூட இத பத்தி தெரியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஓகே பெட்டர் அப்படின்ற மாதிரி தோணுது. கண்டிப்பா மேம். நம்ம மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் வந்துட்டு நம்ம மாதிரி யங்ஸ்டர்ஸ், நம்ம மாதிரி ஏஜ்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கும் நம்மளுக்கு பின்னாடி வர ஜூனியர்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி, நம்மளுடைய 30 to 35 ஏஜ்ல இருக்கிற மக்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து மில்லட்ஸ் சார்ந்த இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம தான் தெரிவிக்கணும். ஆமா நம்மளுடைய சார், கடமையும் கண்டிப்பா கூட. சார். ஏன்னா அப்பதான் எதிர்காலம் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கும். ஆமா சார், கண்டிப்பா சார். நம்ம சொன்ன மாதிரி 2050 வந்துட்டு நிறைய பேர் உயிரோடவே இருக்க மாட்டாங்க. டெத் ரேட் அதிக அளவுல போக போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேரிட வந்து நம்மளால தடுக்க முடியும். எஸ் சார், கண்டிப்பா சார். ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு பாயிண்ட் அழகா சொல்லியிருந்தீங்க மேம். ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தா கூட நம்ம வந்து மில்லட்ஸ் வந்து நம்ம அதிகம் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து அந்த டைட்ல வந்து நம்ம ப்ரமோட் பண்ணலாம். அந்த ஒரு நல்ல விஷயம் மேம். நல்ல ஒரு இனிஷியேட், நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து அது சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சார். இப்ப கூட சென்னை ஃபிளட்ல வந்து கூட நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் கூட ஒரு நியூஸ்ல பார்த்து மில்லட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எனக்கு எஸ் தெரிஞ்சு சார், எஸ் சார், எஸ் சார், சாப்பாடும் கண்டிப்பா. கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா மேம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேரிடர்ல வந்துட்டு கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும்ல மேம். எஸ் சார், கண்டிப்பா சார். எஸ் மேம். ஸோ இறுதியா எதுவும் தெரிவிக்கணுமா மேம் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல? இத பத்தி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது எனக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாவும் இருந்துச்சு. இது வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்றப்போ என்னைய சுத்தி உள்ளவங்க எல்லாருமே வந்து பெருமையாவும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு அவங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்றப்போ கொஞ்சம் ப்ரௌடா ஃபீல். கண்டிப்பா மேம். அடுத்த செம்ல உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்துட்டு மில்லட்ஸ் சார்ந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு நல்லா வெற்றியடைய நாங்க வாழ்த்துறோம் மேம். தேங்க்யூ சார். அதே மாதிரி மில்லட்ஸ் பத்தி எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்துக்கும் கொடுங்க மேம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்க காலேஜ் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே மில்லட்ஸ் சார்ந்த இம்பார்ட்டன்ஸை சொல்லுங்க. அவங்க வந்து மில்லட்ஸ்க்கு வந்து மாற்ற முயற்சி பண்ணுங்க மேம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஏன்னா நான் ஒரு ஒரு நாளுக்கு 3 வேலை இல்லாம கூட ஒரு வேலை அவங்க வந்து மில்லட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணா அது அவங்களுக்கு தானே மேம் ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஆமாங்க சார், கண்டிப்பா சார். அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு வந்து மில்லட்ஸ் வந்து அட்ராக்டிவ் வேல வந்து அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம்ல மேம், ஸ்நாக்ஸ் எல்லாம். ஆமா சார், அட்ராக்டிவ் வே மட்டும் இல்லாம அட்ராக்டிவ் கலர்லயும் அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு. ஆமா மேம். நிறைய பேர் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து அழகழகான ஏன்னா ஒரு மில்லட்ஸ் வந்துட்டு எப்படி இப்படி இன்னோவேட்டிவா டாய் ரேஞ்சில ஒரு என்ன சொல்றது கேக் எல்லாம் கூட நிறைய பேர் செஞ்சு காமிச்சிருந்தாங்க. அப்ப இங்க வந்து இந்த செஷன் அட்டன் பண்ணலாம் தெரிஞ்சு இவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட்ஸ்ல இருந்து இவ்வளவு பண்ணலாமா அப்படின்னு ஒரு இது தெரியுது. நம்மளுக்கு எல்லாம் அது வந்து தெரிய மாட்டேங்குது எப்படி நம்ம சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு. நமக்கு வந்து ஆசை இருக்கு, ஆனா எப்படி சமைச்சு சாப்பிடணும் அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குதுல்ல மேம். ஆமா சார், ஆமா சார். சோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே சார் வந்து நல்லாவும் இருக்கணும், எதிர்காலமும் நல்லா இருக்கணும். எஸ் சார், கண்டிப்பா சார். சோ தேங்க்யூ சோ மச் மேம். இந்த ஒரு செஷனை வந்து சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ கேக்குமா? மச். ஓகே மேம், ஓகே மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். This event is sponsored by Nasus Coffee, co-sponsored by Anil Foods, co-sponsored by Kadir Institutions. So அடுத்த ஸ்பீக்கரை நம்ம கூப்பிடறதுக்கான நேரம் வந்துச்சு. ஸோ வந்து தீபிகா மேம் இருக்கீங்களா மேம்?
தீபிகா மேம், ஐ அம் ஆடிபிள் மேம்? எஸ் சார். எஸ் மேம், எஸ் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம், நல்லா இருக்கும் மேம். ஸோ எங்க இருந்து மேம் பேசுறீங்க? தமிழ்நாட்டுல எந்த பகுதியில இருந்து மேம் பேசுறீங்க? நான் அருப்புக்கோட்டை சார். அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறீங்களா மேம்? ஓகே மேம், சூப்பர் மேம். சொல்லுங்க மேம், உங்களுடைய ஒரு பிரீஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மேம். என் பேர் வந்து தீபிகா. நான் வந்து பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன். காலேஜ் நேம் வந்து சுப்பலட்சுமி லட்சுமிபதி காலேஜ் ஆஃப் சயின்ஸ், மதுரை சார். ஓகே மேம், ஓகே மேம். இதுக்கு முன்னாடி உங்க காலேஜ்ல இருந்து வந்து 2 பேர் பேசிட்டு அழகா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு போனாங்க. நீங்க வந்து அதே காலேஜ்ல இருந்து 3வது நபரா வரீங்க. எஸ் சார். சூப்பர் மேம். ஓகே மேம். ஸோ சொல்லுங்க மேம், மில்லட்ஸ் பத்தி நீங்க மக்களுக்கு என்ன தெரிவிக்கிறீங்க? நான் வந்து ராகி லட்டு பண்ணியிருக்கேன் சார். சார். ராகி லட்டுவா மேம்? எஸ் சார். சொல்லுங்க மேம், எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்ணீங்க? என்னென்ன அந்த மெத்தட் என்ன மேம்? ராகி வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிட்டு அதை பொடியாக்கி அரைச்சிக்கிட்டு அது கூட கீ, அடுத்து வந்து இது மண்டை வெல்லம், அதை வந்து மண்டை சொல்லுங்க வெல்லத்தை மேம், சொல்லுங்க மேம். மண்டை வெல்லத்தை நல்லா உருக்கிக்கிட்டு அது கூட சேர்த்து பிணைஞ்சுக்கிட்டு அடுத்து நட்ஸை இது நெய்யிலே ஃப்ரை பண்ணி அது கூட சேர்த்து டோ பண்ணணும். கண்டிப்பா மேம், ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ஸோ மில்லட்ஸ் பத்தின பெனிஃபிட்ஸ்ல என்னென்ன நீங்க கருதுறீங்க மேம் மக்களுக்கு? திணை பத்தி சொல்லணும் சார். சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். திணையில வந்து புரதம், நார்ச்சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, பாஸ்பரஸ், மாவுச்சத்து, சுண்ணாம்பு சத்து அது இருக்கு சார். இது வந்து இதய நோய் வந்து குணப்படுத்தும். திணையில வந்து அல்வா பண்ணலாம், கார பணியாரம், பாயாசம் அந்த மாதிரி பண்ணலாம். ராகி பத்தி எதுவும் சொல்ல தெரிவிக்க? ராகி ஏன்னா மதுரை சுத்துவட்டார பகுதிகளில் வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ராகி வந்து அதிக அளவுல வந்து உற்பத்தி ஆகுதுல்ல மேம்? ஆமா சார். ஸோ ராகியில என்னென்ன டிஷ்ஷஸ் தான் நீங்க சாப்பிட்டுருக்கீங்க மேம்? இட்லி சாப்பிட்டுருக்கேன் சார். ராகி இட்லி? இட்லி, தோசை, கொழுக்கட்டை. கண்டிப்பா மேம். ராகி கூழ், ராகி களி இந்த மாதிரியான பொருட்கள் மேம், இந்த மாதிரி சாப்பாடுகள்? ராகி களி சாப்பிட்டுருக்கேன் சார், கூழ் குடிச்சேன். சரி மேம், சரி. ஸோ மக்களுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் சொல்லியிருந்தீங்க மில்லட்ஸ் கன்சியூம் பண்றதுனால. ஸோ நீங்க டெய்லி வந்து மில்லட்ஸ் கன்சியூம் பண்ணுவீங்களா மேம் உங்களுடைய வாழ்க்கையில? சார் வாரத்துக்கு ஒரு நாள் சார். வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா நீங்க வந்து மில்லட்ஸ் வந்து கண்டிப்பா கன்சியூம் பண்ணிடுவீங்களா மேம்? ஓகே மேம். ஸோ நீங்க வந்து காலேஜ் படிக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி மேம்? எல்லாருமே வந்துட்டு மில்லட்ஸ் கன்சியூம் பண்ணுவாங்களா மேம் அவங்களுடைய ஒரு டே டு டே லைஃப்ல, இல்லாட்டி உங்க 1 வீக் அந்த மாதிரிங்களா? இல்ல சார், இப்பதான் இந்த ரெக்கார்டை பார்த்துட்டு எல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மேம், இந்த ஒரு ரெக்கார்ட் ஈவெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவா இருந்திருக்கு. ஏன்னா கண்டிப்பா வந்து நிறைய கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டு நம்மள வந்து பாக்குறாங்க. நிறைய நாட்டு மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த மில்லட் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அமைச்சு கொடுக்குது. நம்ம மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா வந்து இருந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்துதான் இளைஞர்கள், குழந்தைகள், அனைத்து துறையான மக்களும் வந்துட்டு மில்லட்ஸ் பத்தி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் தெரிவிக்கிறாங்க, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது. டே டு டே லைஃப்ல வந்துட்டு அவங்க வந்து மில்லட்ஸ் வந்து ஒரு ஃபுட்டாச்சும் ஒரு வேலையாச்சும் அவங்க வந்து சாப்பிடணும்னு வந்து அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்து தூண்ட வைக்கணும். அதான் இந்த ஒரு இன்டர்நேஷனல் மில்லட் எக்ஸ்போ மெயின் கோலாவே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மேம், நீங்க சொல்லியிருந்தீங்க காலேஜ்ல வந்துட்டு நீங்க படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்க காலேஜ்ல வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எப்படி மேம்? மில்லட் சார்ந்த ஸ்நாக்ஸ் இருக்குமா, இல்ல வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லா காலேஜ்லயும் இருக்கிற மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் தான் இருக்குமா மேம்? இல்ல சார், மில்லட்ல குக்கீஸ், பிஸ்கட் அந்த மாதிரி இருக்கும்.
கண்டிப்பா மேம். அது இதே தான் நான் வந்து கோரிக்கையும் வைக்கிறோம். எல்லா காலேஜஸ்ல இருக்கிற எல்லா கேண்டீன்ஸ்லயும் வந்து மில்லட் சார்ந்த ஒரு டிஷ்ஷஸ் வந்து வைங்க. மில்லட் சார்ந்த ஸ்நாக்ஸ் வைங்க. எத்தனையோ மில்லட் சார்ந்த ஸ்நாக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மில்லட் லட்டு இருக்கு, மில்லட் மிச்சர்ஸ் இருக்கு, மில்லட்ல செய்யப்படுற போண்டாக்கள் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் மில்லட் சார்ந்த இருக்கு. அத எல்லாம் இருக்கு. நம்ம ஒரு காலத்துல வந்து டெய்லி வந்து நம்ம வந்து மில்லட் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா தற்போதைய காலகட்டங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம கிரியேட் பண்ணனால தான் கிரியேட் பண்றதுனாலதான் எல்லா மக்களுக்கும் மில்லட்ஸ் இப்படி ஒரு சாப்பாடு இருக்கா, இப்படி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம கிரியேட் பண்ணனால தெரிய வருது மில்லட்ஸ் இப்படி இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தோம். நம்ம சாப்பிடுறது இல்ல அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு சூழல் ஏதாவது ஏற்பட்டுச்சு மேம்? எந்த ரீசன் நீங்க நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன? தீபிகா மேம், ஆடிபிள் மேம்? என்ன சார்? தீபிகா சொல்லுங்க சார். மேம் ஆடிபிள் மேம்? தீபிகா மேம், நீங்க பேசுறது கேட்க சார் நீங்க பேசுறது மாட்டேங்குது. ஆடிபிள்னு ஆடிபிள் சொல்லுங்க. சார் சரியாவே கேட்கல. தீபிகா மேம், சொல்லுங்க சார். உமா கண்ணன் அனுப்பது. உமா கண்ணன் மேம், இப்ப கேக்குதா மேம்? சாரி, டெக்னிக்கல் உங்க வாய்ஸ் கேட்கல. சொல்லுங்க மேம், இந்த ஒரு கருத்தை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? மேம் தீபிகா மேம் கேக்குதுங்களா மேம்? கேக்குது சார். மேம் வாய்ஸ் வந்து கேட்க மாட்டேங்குது மேம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டீங்க, அது மேம் எனக்கும் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது மேம். இப்ப கேக்குதா சார்? இப்ப கேக்குது மேம், இப்ப கேக்குது மேம், இப்ப கேக்குது மேம். ஆடிபலா மேம்? ஓகே மேம். நான் சொன்ன மாதிரி ஒரு காலங்கள்ல வந்துட்டு நம்ம டெய்லி ஃபுட் மில்லட்ஸ்ல என்ன தெரிய வருது, இந்த இந்த நிலைமைக்கான காரணம் என்ன நீங்க கருதுறீங்க? சொல்லுங்க மேம், அதுக்கான சொல்லுங்க மேம். மேம் கேக்குதுங்களா? எங்க வீட்ல வந்து கம்பு வச்சு தோசை சுடுவோம் சார். கம்பு தோசை, அடை அந்த மாதிரி. அடுத்து வந்து கம்பு வெறும் சாப்பிடாம முளைக்கட்டி வச்சு சாப்பிடுறது ரொம்ப பெனிஃபிட்ஸ். எஸ் மேம், ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க மேம். ஸோ இப்போ வந்துட்டு உங்கள் மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து மக்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு கொடுக்கணும்ல மேம், மில்லட்ஸ் பத்தி, மில்லட்ஸ் சார்ந்த பொருட்களை பத்தி. ஸோ அதை எப்படி மேம் நீங்க மக்களுக்கு தெரிவிக்கலாம்னு இருக்கிறீங்க? அது வந்து நம்ம கம்புன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி கொடுத்தா தெரியாது சார், வேற இதோட சேர்த்து கொடுக்கலாம் சார். இப்ப தோசைனா கம்புன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாது சார், அதனால கம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிஸ்கெட் சொன்னா வெறும் பிஸ்கெட்டா சொல்லாம கம்பு பிஸ்கெட்டா, பிஸ்கெட்லயே வந்து ஷேப் மாறி கொடுத்தா சில்ட்ரன்ஸ் ரொம்ப இதா ரவுண்ட் ஷேப் நிச்சயமா மேம், நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க பிஸ்கட்ஸ்லயே அழகா ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸா கொடுக்கலான்னு. இப்ப உமா கண்ணன் மேம் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. மேம் எப்படி இருக்கீங்க?
தீபிகா மேம், உமா மேம் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட் சேல் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி பிஸ்கட்ஸ்ல நிறைய ஷேப்ஸா வந்து அவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் வைக்கலாமா மேம்? தீபிகா மேம். ஓகே. உமா கண்ணன் மேம், வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க தம்பி? ஹலோ. நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன் மேம். என்ன மேம் சூப்பர் மேம். ஆனா நிறைய செஷன்ஸ் அட்டென்ட் பண்றீங்க மேம். ரொம்ப நன்றி மேம். ஆமா, நைட் வந்து 12 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தூக்கம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே நம்ம திருவிழா மாதிரிதான் எனக்கு இது தெரியுது. ஒரு 1ஆம் தேதியில ஆரம்பிச்சு 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு பயங்கர திருவிழா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்படியே கண்டினியூஸா ஏதாவது ஒண்ணு டேன் மில்லட்ல இருந்து ஒரு ஈவெண்ட் வந்துட்டே இருந்தா ரொம்ப பிரிஸ்கா இருக்கும் அப்படின்னு இருக்குது. கங்க்ராச்சுலேஷன் தம்பி. நிச்சயமா மேம். இப்ப நீங்க தீபிகா மேம் கூட சொல்லியிருந்தாங்க. சொல்லுங்க மேம். ஹாய் தீபிகா. மேம் சொல்லுங்க மேம். உமா மேம் சொல்லுங்க மேம். ஹாய் தீபிகான்னு சொன்னேன். ஹாய் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எனக்கு வந்துட்டு மாடினேட்டர்லயே பிடிச்சது வந்து நம்மளோட இப்ப உட்கார்ந்துருக்காங்களே தம்பி, பேர் என்னது? நவீனா. ஹலோ மேம் நவீன் மேம் என் பேரு. நவீன் நவீன் நவீன். நவீனும் பிரகாஷ் சாரும் மேம் தான் சொல்லுங்க மேம். நவீன் மேம் என் பேரு. நவீனும் பிரகாஷ் சாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா அதுக்காக மத்தவங்கள நான் குறை சொல்லல. பட் ஆனா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா உட்கார்ந்து ஒரு மாதிரி எதுக்கு உட்கார்ந்துருக்கவங்கள பிரிஸ்காக்கி ஒரு கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கும்போது நம்மள அறியாம ஒரு ஃபியர் எல்லாம் போய் நம்ம எதுக்கு உட்கார்ந்துருக்கவங்க வந்து ஒரு பயம் இல்லாம பேசுறதுக்கு வந்து எனக்கு என்னமோ உங்களை நான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணதுனால சொல்றேன். ஹாய் தீபிகா. ஹாய் மேம். சொல்லுங்க உங்க இது பத்தி. நான் இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க, நாங்க உங்களோட ஜாஸ்தி ஏஜ் சீனியர். ஜூனியர்ஸ் எல்லாம் என்ன சொல்றீங்க அப்படிங்கறது எங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. மேம் பிஸ்கெட்ல வந்து ரவுண்ட் ஷேப் மட்டும் கொடுக்காம ட்ரையாங்கிள் ஷேப்பு, அதே மாதிரி பொம்மை ஷேப் அந்த மாதிரி இதனால கொடுத்தா ரொம்ப சில்ட்ரன்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து நான் வந்து அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி அப்படின்னா நிறைய சுவாலஜிக்கல் சொல்லுவாங்கல்ல, மீன் மாதிரி, வீடு மாதிரி, கிச்சன் செட்டு, அம்மி, ஆட்டுகள், குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா நேத்து ஹவுஸ் பண்ணியிருந்தேன் எங்களோட டோரா ஸ்நாக்ஸ்ல. அப்புறம் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டா வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த மில்லட் பத்தி விழிப்புணர்வும் இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டோட வாங்கிட்டு போறாங்க. எஸ் மேம். கண்டிப்பா மேம். உமா மேம். எஸ் மேம். சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம். நவீன் சார். சார் மேம் சொல்லுங்க மேம். நவீன் தம்பி, அப்பப்ப சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம். அப்பப்ப என்னைய வேற இணைச்சு விட்டுறீங்க. இல்லைங்க மேம். இந்த மாதிரி பல பேரு ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல என்னோட பேசினவங்க வந்து அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட இணைச்சு விடணும். ஏன்னா மேம் கண்டிப்பா கண்டிப்பா என்கரேஜா இருக்குது, ரொம்ப என்கரேஜா இருக்குது. ஒரு ஜூம்னா என்னன்னே எனக்கெல்லாம் தெரியாது. இப்படி ஒரு மீட்டிங்க நானே அட்டன் பண்றேன் அப்படின்னா அதையே நான் ப்ரௌடா நினைக்கிறேன். ரொம்ப ஏன்னா இதுதான் வந்து மாதிரி பல ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்பதானே ஒரு கம்யூனிகேஷன் சைக்கிள் ஏற்படும், நம்மளுக்கு விழிப்புணர்வு ஏற்பட முடியும். கண்டிப்பா. சொல்லுங்க மேம். ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட இது. கண்டினியூ பண்ணுங்க. அவங்க தீபிகா பேசுங்க, நான் இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் யங் ஜெனரேஷன்ஸ் எப்படி பாக்குறேன். கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மேம். அதே போல ஐஸ்கிரீம் பண்ணலாம். ஓகே மேம். மியூட்ல போட்டு சார். மேம் ஐம் ஆடிபிள். சார் அதே ஐஸ்கிரீம் பண்ணி தரலாம் சார் சில்ட்ரன்ஸ்க்கு. நிச்சயமா மேம். ஏன்னா ஐஸ்கிரீம் வந்து நிறைய குழந்தைகள் சாப்பிடுவாங்கல்ல மேம். குழந்தைகள் மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அந்த மாதிரி ஐஸ்கிரீமை வந்துட்டு நம்ம வந்து மில்லட்ஸ்ல செஞ்சா அது வந்து ஒரு ஊட்டச்சத்தையும் ஒரு எனர்ஜியும் கொடுக்குது இல்ல மேம். எஸ் சார். நேற்று கூட ஒரு ஸ்பீக்கர் வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து மில்லட்ஸ் குல்ஃபி வந்து அவங்க வந்து செஞ்சு வந்து பிசினஸ் பண்றாங்க, அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய மக்கள்கிட்ட வந்து அது வந்து ஒரு நல்ல என்ன சொல்றது வரவேற்பும் அதை வந்து கிடைச்சிருக்குன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. சுகதேவ் மேம் நினைக்கிறேன் அவங்க பேரு. அவங்க சொல்லியிருந்தாங்க குல்ஃபி வந்து நம்ம செய்யறோம், மில்லட்ஸால வந்து செய்த குல்ஃபி நல்லா வந்து மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேம் ஐஸ்கிரீம்ல. ஸோ இந்த மாதிரி குல்ஃபி குக்கீஸை தவிர்த்து இப்ப நம்ம சொல்லியிருந்தோம் கூழ், கேப்ப கூழ், ராகி கூழ், கம்பு கூழ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நிறைய வெரைட்டி ரைசஸ் நம்ம சாப்பிடுறோம். இப்ப வந்து இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடுறதுனால சத்து கிடைக்குது. ஆனா சிட்டில இருக்கிற மக்கள் வந்து மேக்ஸிமம் ஜங்க் ஃபுட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன் மேம்? அவங்களுக்கு வந்து சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். சார் மேம் நம்ம உங்க இது அட்மிட் ஆயிருக்கு மேம், இப்ப பேசுங்க மேம். சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். நம்ம வந்து அவங்கள்ட்ட இத பத்தி எடுத்து சொன்னா அவங்க இது பண்ண, ஏன்னா கண்டிப்பா மேம். ஏன்னா நம்ம சிட்டி சைடு வந்து இந்த மாதிரி யாரும் விவசாயம் பண்ண மாட்டாங்க சார். அதனால கிராமத்து சைடு பண்றனால அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் சார். சிட்டி சைடு பண்றவங்களுக்கு எதுவும் தெரியாது சார். கண்டிப்பா. ஏன்னா மேம் நீங்க சொன்ன கரெக்டான பாயிண்ட். ஏன்னா மேம் இப்ப வந்துட்டு வில்லேஜ் சைடு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து மில்லட்ஸ் தான் வந்து அவங்க கன்சியூம் பண்ணுவாங்க. எஸ் சார். ஆனா சிட்டிஸ்ல வந்துட்டு பேக்டு ஃபுட்ஸ், இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ், இப்பெல்லாம் இட்லி மாவையே எல்லாம் கடையில போய் வாங்கிட்டு வர நிலைமைக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம் சிட்டிஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே. சோ இப்போ இன்ஸ்டன்டா எல்லாமே இன்ஸ்டன்டா இருக்கணும். இன்ஸ்டன்ட் மேகி, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ், இன்ஸ்டன்ட் இட்லி மாவு, இன்ஸ்டன்ட் தோசை மாவு, இன்ஸ்டன்ட் சப்பாத்தி கூட இப்பெல்லாம் வந்துருச்சு. எஸ் சார். எல்லாமே இன்ஸ்டன்டா மாற 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 குயிக்கா நம்மளுக்கு எல்லா வேலையும் நடக்க நடக்க நம்ம என்ன பண்றோம், குயிக்கா செத்து போயிடுறோம். ஆனா இந்த ஜெனரேஷன்ல இருக்கவங்க ஒரு 50 வயசு தாண்டறது கூட பெரிய விஷயமா இருக்கு சார். ஆனா மேம் அதுக்கு 50 என்ன மேம் 30 தாண்டறதே பெரிய விஷயமா இருக்கு. 30 35 தாண்டிட்டாங்கன்னா நம்மளுக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுக்கணும் நிலைமைக்கு நம்ம வந்து தள்ளப்படுறோம். ஆனா ஏன்னா உடம்புல சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். போன ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க ஃபுல்லும் மில்லட்ஸா எடுத்தனால அவங்க வந்து ஒரு 80 தாண்டி இருக்காங்க சார். 80 இல்ல மேம் 100, 80. ஆமா மேம் 80, 100, 110 எல்லாம் இருக்காங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. அதே மாதிரி போன செஷன் சொல்லியிருந்தேன், டிஸ்ட்ராக்ஷன் ஒரு இது இருந்துச்சு மேம். அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா டிவி இல்ல, போன் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா சத்தான உணவு, அழகான வேலை, நல்ல உறக்கம், ஒரு ஹெல்தியான ஒரு வாழ்க்கை. இந்த காலத்துல பண தேவைகள் அதிகமாகறதுனால நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கைக்கு தள்ளப்படுறோம். ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கைனால சொன்ன மாதிரி எல்லாமே இன்ஸ்டன்ட் ஃபுட் வெரைட்டிஸ்க்கு நம்ம வந்து போறோம். கரெக்டா மேம்? எஸ் சார். சோ அந்த மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க என்ன மேம் சொல்ல விரும்புறீங்க? சத்தான உணவுகளை சாப்பிட சொல்றீங்களா, இல்ல எப்படி இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபுட் வந்து கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ண வேணும்னு சொல்லுவீங்க? சோ உங்களோட தாட்ஸ் என்ன மேம்? மேம் தீபிகா மேம், ப்ளீஸ் அன்மியூட் யுவர் மைக் மேம். சொல்லுங்க சார். சொல்லுங்க மேம். இந்த மாதிரி இருக்கிற நகர்ப்புற வாழ்ற மக்களுக்கு நீங்க என்ன மேம் தெரிய வைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து ஜங்க் ஃப்ரூட்லயே இதுல கம்பு மாவு அந்த இதுலயே நூடுல்ஸ் பண்ணலாம் சார். கம்பு, கேழ்வரகு அதனால அந்த இதுல கொடுத்தா அவங்க நூடுல்ஸ்ன்னு சாப்பிடுவாங்க. கண்டிப்பா மேம் நியூட்ரிஷியஸா இருக்கும். கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு கம்பெனி, பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங் டூலா இருக்கு, பெரிய ஸ்ட்ராட்டஜியா இருக்குல்ல மேம். சோ இப்ப அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நோ மார்க்கெட்டிங், நோ டிவி, நோ பிக் பிக் கார்பரேட் கம்பெனிஸ் இருந்துச்சு. சில சில 1 2 தான் இருந்தது. ஆனா இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எக்கச்சக்கமான கார்பரேட் கம்பெனிஸ், எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் நம்ம மார்க்கெட்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அவங்க எல்லாமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க போட்டி போட்டு அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து மக்கள் வந்து கவரணும்னு நினைக்கிறாங்க, குறிப்பா குழந்தைகளுக்கு. ஸோ குழந்தைகள் அந்த ஆடை பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கள்ட்ட வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி
எனக்கு இது வாங்கி கொடுங்க, இந்த இது எனக்கு நான் ஆடு டிவியில பார்த்தேனே அப்படின்னு. ஸோ குழந்தைங்க கேட்கறதுனால பெற்றோர்கள் வாங்கி கொடுத்துட்றாங்க. கரெக்டா மேம்? எஸ் சார். ஆனா அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் வார்த்தையில நான் சொன்ன மாதிரி சத்தான உணவுகள் சாப்பிட்டாங்க. அத இப்ப சாப்பிடல டிவில இப்ப இப்ப இருக்க ஜெனரேஷன் டிவி போன் லேப்டாப்னு பார்த்துட்டு சாப்பிடுறாங்க. ஒரு கையில போன் இருக்கும், ஒரு கையில சாப்பாடு இருக்கும். கரெக்டா மேம்? ஸோ கான்சென்ட்ரேஷன்ங்கிறது சாப்பாடு இல்லாம போயிடுது. ஆனா அந்த காலத்துல அவங்க எல்லாத்தையும் பேசி சாப்பிட்டாலுமே அந்த சாப்பாடு அவங்க வந்து ரசிச்சு ருசிச்சு அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ்ல சேர்த்திருக்காங்கன்னு அவங்க வந்து சமையல் பண்றப்ப பார்க்காம சொல்லிடுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா கிடையாது. நாங்க போனை பார்த்து சாப்பிடறதுனால என்ன சாப்பிட்டாங்கன்னே தெரியாது. சாப்பிட்டேன் ஆனா என்ன சாப்பிட்டேன்னு தெரியல, மதியம் சாப்பிட்டேன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? அந்த காலத்துல வந்து எல்லாம் ரவுண்டா உட்காந்து அந்த மாதிரி சாப்பிட்டுருக்காங்க சார். மில்லட் வந்து சொல்லுங்க மேம், சொல்லுங்க அந்த மேம். காலத்துல வந்து எல்லா தீபிகா மேம் மில்லட்ஸ். சொல்லுங்க மேம். சொல்லுங்க சார். அந்த காலத்துல சிறுதானியமும் சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். அந்த காலத்துல வந்து சிறுதானியங்கள் அந்த ஐட்டம் சாப்பிட்டுருக்காங்க சார். இந்த வயசுல வந்து பீட்சா பர்கர் அந்த மாதிரி சாப்பிடுறதுனால போன் பார்த்து சாப்பிடுறதுனால அது போன்ல வர ஆடை பார்த்து அப்படியே சாப்பிட்டாங்க. கண்டிப்பா மேம். பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்க்கும் இதை ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அவங்க வந்து செல் பண்ணணும். ஆனா நல்ல முறைகள்ல செல் பண்ணணும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மேக்ஸிமம் அளவில் ஆட் பண்ணாம செல் பண்ணணும். அதே மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ், தரமான ப்ராடக்ட்ஸை வந்துட்டு அவங்க வந்து செல் பண்ணணும். அது மட்டும் இல்லாம மில்லட் சார்ந்த பிளேவர்ஸ், மில்லட் சார்ந்த ப்ராடக்ட்ஸையும் வந்துட்டு அதிக அளவுல அவங்க வந்து மார்க்கெட்ல வந்து அவங்க வந்து விற்கணும். அது நம்ம மாதிரி மக்கள் வந்து அதுக்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் மில்லட் சார்ந்த ப்ராடக்ட்ஸ்க்கு. ஏன்னா இப்ப நம்ம மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்குது மில்லட் சார்ந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு. அதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிவிப்போம், அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த மாதிரி ஒரு செயினா போறதுனால உலகத்துல இருக்கிற நாட்டுல இருக்கிற அனைத்து மக்களுக்குமே இது வந்து ஒரு அழகான ஒரு பிளாட்ஃபார்மா அமையுதுல்ல மேம்? கண்டிப்பா மேம். சோ இப்ப வந்து இப்ப நீங்க வந்து சொன்னீங்க உங்க காலேஜ்ல வந்துட்டு இந்த மாதிரி கேன்டீன்ல வந்து அழகான ஒரு சொல்ற மில்லட் சார்ந்த ஸ்நாக்ஸ் தான் நீங்க வந்து இது ப்ரொடியூஸ் பண்றாங்கன்ட்டு. இப்போ ஹோட்டல்ஸ்லயும் டிஷ்ஷஸ் வந்துட்டு மெனு கார்ட்ல வந்துட்டு மில்லட் சார்ந்த ஒரு ஐட்டம்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணலாம்ல மேம்? நிறைய ஹோட்டல் ஓனர்ஸ் அது நல்ல ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமா இருக்கும்ல மேம்? சார் அது வந்து நம்மளா கேட்டா மில்லட்ஸ்ல ஏதாவது ஐட்டம் இருக்கான்னு கேட்டாதான் சார் அவங்க கொண்டு வரும். கண்டிப்பா மேம். ஏன்னா நம்ம 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 வந்துட்டு ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்து என்ன சொன்னா நம்ம வந்து ஹேபிச்சுவேட்டட் ஆயிட்டோம். எஸ் சார். அதான் சாப்பிடுறோம். நம்ம வந்து அதுலயே சாப்பிட்டு நம்மளுக்கு வந்து புதுசா ஏதாச்சும் ஒரு டிஷ், நம்ம மில்லட் சார்ந்த ஒரு டிஷ்னா நம்ம டேஸ்ட் பட்ஸ் இருக்குல்ல மேம், அது வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. கரெக்டா மேம்? அவங்க எஸ் சார். ஏன்னா இப்ப வந்து நம்ம வந்து டேஸ்ட் பழகிட்டோம், டேஸ்ட்டுக்காக சாப்பிடுறோம். ஆனா சத்துக்காக சாப்பிடுறோமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. சார் ஒரு கோட் சொல்லுவாங்க இங்கிலீஷ், அழகான கோட்டு. ஹெல்தி ஃபுட்ஸ் ஆர் நாட் டேஸ்டி, டேஸ்டி ஃபுட்ஸ் ஆர் நாட் ஹெல்தி. சத்தான உணவுகள் அழகா டேஸ்டா இருக்காது, டேஸ்டியான உணவுகள் நம்ம உடம்புக்கு சத்தான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதே மாதிரிதான் மேம் கலர்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ், பல பலன் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லது கிடையாது. அதே இது மில்லட் சார்ந்த ஒரு அழகான ஒரு டிஷ்ஷஸ் நம்ம வந்து சாப்பிட்டோம்னா, செஞ்சு சாப்பிடுறோமா, அது வந்து உடம்புக்கு அவ்வளவு ஒரு நல்லது நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மேம் ஓட்ஸ் வந்துட்டு நிறைய மக்கள் வந்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய பிரபலமானது, நிறைய ட்ரெண்டிங்ல இருந்தது ஓட்ஸ். யாரும் கேட்டு நான் ஓட்ஸ் சாப்பிட்டு வந்துட்டேன், ஓட்ஸ் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, டயட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஓட்ஸ் சாப்பிட்டு வந்துட்டேன், நான் டயட்ல இருக்கேன் அதனால ஓட்ஸ் தான் சாப்பிடுவேன், வேற சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. இந்த ஓட்ஸ் நம்ம சாப்பிடுறதுக்கு அழகா நம்ம வந்து சாமி அரிசியில வந்து பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம், ராகி களி கிண்டி சாப்பிடலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல மேம்? இதை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? தீபிகா மேம் சொல்லுங்க சார். சாமையில இதை பத்தி என்ன மேம் நினைக்கிறீங்க? இட்லி பண்ணலாம் சார், மிளகு பொங்கல், இடியாப்பம், வெஜிடபிள் பிரியாணி அதெல்லாம் பண்ணி. கண்டிப்பா மேம் நிறைய டிஷஸ் பண்ணலாம் மேம். இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 1800க்கு மேற்பட்ட டிஷஸ் வந்து நம்ம மில்லட்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் செய்யலாம். நிறைய பேர் செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. இப்ப
நம்மளுடைய சுந்தர் சாரே வந்துட்டு நிறைய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மில்லட்ஸ் நிறைய டிஷ்ஷஸையும் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் சாரோடைய ஒரு முக்கியமான கோலு. அதே மாதிரி இந்த ஒரு டேன் மில்லட்ஸ் எக்ஸ்போடைய இந்த ஒரு முக்கியமான ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு நமக்கு வந்து முக்கியமான கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, மில்லட்ஸ் சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸை இம்பார்ட்டன்ஸை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நாட்டுல இருக்கிற அனைத்து மக்களுமே ஹெல்தியா இருக்கணும். முதல்ல இந்தியா மட்டும் இல்லாம அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பல நாடுகள், பல கான்டினென்ட்ல இருக்கிற மக்கள் அதுல இம்பார்ட்டன்ஸ் மில்லட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிவிக்கணும். அவங்க சாப்பிடணும். இந்தியாவில இருக்கிற பல ரிமோட் ஏரியாஸ்லயும் அவங்க மில்லட்ஸ் கன்சியூம் பண்ணணும். அந்த மக்களும் மில்லட்ஸ் சாப்பிடணும் தான் இந்த ஒரு ஈவெண்டோடைய மிகச்சிறந்த ஒரு கோலாவும் இருந்திருக்கு. சோ இதுல ஒரு பார்ட்டா இருந்திருக்கீங்க. நீங்க எப்படி மேம் நினைக்கிறீங்க? இந்த ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்ல நீங்க ஒரு பார்ட்டா இருந்திருக்கீங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். ஆனா இது தெரியாதவங்களுக்கும் தெரிய வைக்கும். கண்டிப்பா மேம். நிறைய பேருக்கு மில்லட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ரோக்ராம் நம்ம கிரியேட் பண்ணனால தான் நிறைய பேருக்கு நம்ம மில்லட்ஸ் பத்தின இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு தெரிய வருது. கரெக்டா மேம்? சோ இப்போ இப்ப இந்த பிளாட்ஃபார்ம் பாக்குற மக்களுக்கு பல பேர் மில்லட்ஸ் இப்படியா, இவ்வளவு டிஷ்ஷஸ் இருக்கா, இவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இனிமே எனக்கு தெரிஞ்சு இந்த எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்கான பேர் அவங்களோட டெய்லி ஃபுட் ஹேபிட்ஸ்ல இந்த ஒரு ப்ரோக்ராமோடைய ஒரு வெற்றினால அவங்க டெய்லி அவங்க ஒரு வேலைக்கு ஒரு நாள்ல ஒரு வேலையாச்சு அவங்க மில்லட்ஸ் கன்சியூம் பண்ணுவாங்க. ஒரு ஆஸ் அ ஃபுட்டா இல்லாம மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கூலா இருக்கலாம், ஒரு களியா இருக்கலாம். இந்த மாதிரி அவங்க இது பண்ணி ஆரம்பிப்பாங்க. கரெக்டா மேம்? நாங்களே வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி சொல்லுங்க மேம். இது சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம். மில்லட்ல வச்சு குக்கீஸ் பண்ணோம் சார். அது கூட மருந்து ஐட்டம் அதெல்லாம் சேர்த்துக்கோம். தூதுவளை, துளசி மாதிரி சேர்த்து பண்ணோம். கண்டிப்பா மேம். ஏன்னா மில்லட்ஸ் ஆஸ் இது சத்தான பொருளா மட்டும் இல்லாம நல்ல மெடிசனாவும் இருக்கு. பல டிசீசஸ் சொன்ன மாதிரி கேன்சரை குணப்படுத்துற இது ராகிக்கு இருக்கு. ஸோ அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல மேம்? எஸ் மேம். ஸோ இறுதி ஒரே ஒரு கேள்வி மேம். டேன் மில்லட்ஸ் எக்ஸ்போ உடைய இந்த ஒரு இனிஷியேட்டிவ், மில்லட்ஸை பத்தின இன்ஃபர்மேஷனை உலகம் ஃபுல்லா தெரிவிக்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? சொல்லுங்க மேம். தீபிகா மேம், ஆடிபிள் மேம்? டேன் மில்லட்ஸ் எக்ஸ்போ உடைய இந்த ஒரு இனிஷியேட்டிவ், மில்லட்ஸை உலகம் ஃபுல்லா தெரிவிக்கிற இந்த ஒரு பிளாட்ஃபார்மை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? இந்த இனிஷியேட்டிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார் இது எங்க மேம் சொல்லிதான் சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம். அவங்க சொல்லலைன்னா எங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்காது சார். கண்டிப்பா மேம். மேம்க்கு நன்றி. ஏன்னா அவங்க இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸை நிறைய அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா அப்பதான் நிறைய எதிர்கால சங்கதிகள் நல்லா இருப்பாங்க. நம்ம நாட்டோடைய எதிர்காலமும் நம்ம தானே நம்ம நாட்டுடைய எதிர்காலமுமே. நம்ம நல்லா இருந்தா நாடு முன்னேறும், நாட்டு மக்களும் முன்னேறுவாங்க. எல்லாமே சத்தான உணவுகளை சாப்பிட்டு ஹெல்த்தியாவும் இருக்கணும்ல மேம்? எஸ் மேம். ஸோ ரொம்ப நன்றி மேம் தீபிகா மேம். இந்த செஷனை ரொம்ப அழகா கொண்டு போனீங்க. கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி மேம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் மேம். தேங்க்யூ சார். This event is sponsored by Narasu's Coffee, co-sponsored by Anil Foods, co-sponsored by Kadir Institutions. So இப்ப நம்ம யாரை வெல்கம் பண்ண போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 2 பேர். ஒண்ணு ஜெயந்தி மேம், இன்னொன்னு ஆனந்தி மேம். எப்படி மேம் இருக்கீங்க மேம்? ஐ அம் ஆடிபிள் மேம்? ஜெயந்தி மேம், ஆனந்தி மேம் வெளியே வந்துரு. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க மேம்? பெரிய வாரி மேம் உங்க வாய்ஸ் ஆடிபிள் இல்ல. கொஞ்சம் மைக் மட்டும் ஆன் பண்ண முடியுமா மேம்? சாரி மியூட்ல இருந்துட்டு இருந்தேன். ஓகே குட், ஐம் குட். ஓகே ஓகே, நோ வாழ்த்துக்கள். ப்ராப்ளம் மேம். Thank you மேம். Thank you so much மேம்.
ஓகே. எஸ் வீடியோ மேம். வரல. வருது மேம் வீடியோ. இட்ஸ் சீங் யூ மேம். வீடியோ ஆனா தான் இருக்கு. ஓ, எனக்கு வீடியோ ஆன் ஆகல. ஓ அப்படியா மேம். 1 மினிட் மேம். 1 மினிட். இப்ப தெரியுதா மேம்? இல்ல தெரியல. தெரியலையா மேம்? ஆமா. எனக்கும் அவங்கள தெரியல. இப்ப எனக்கு ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுது மேம். ஸோ ஓகே மேம். உங்களோட பிரீஃப் இன்ட்ரோ கொடுங்க மேம். டெக்னிக்கல் டீம் வந்து அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட பிரீஃப் இன்ட்ரோ கொடுங்க மேம். வாய்ஸ் கேக்குதுல்ல மேம்? என்னோட வாய்ஸ் கேக்குது சார். ஓகே மேம். ஓகே மேம். உங்களோட பிரீஃப் இன்ட்ரோ கொடுங்க மேம். ஓகே. நான் என்னுள் உங்களை மதிக்கின்றேன். என் பெயர் ஜெயந்தி. நான் வந்து சிங்கப்பூர்ல 14 வருஷமா பியூட்டி பார்லர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாங்க வந்து மென் அண்ட் ஃபீமேல் 2 பேத்துக்குமே சர்வீஸ் பண்ணுவோம். லைக் த்ரெட்டிங், ஃபேஷியல், வேக்சிங், ஹேர் சர்வீசஸ் அந்த மாதிரி வந்து நம்ம 14 இயர்ஸா வந்து இந்த பியூட்டி பார்லர்ல சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஜெயந்தி மேம், ஒரே ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் மேம். சாரி ஃபார் இன்டரப்ஷன். கொஞ்சம் வீடியோ மட்டும் ஆன் பண்ண முடியுமா மேம்? வீடியோ ஆன்ல தான் சார் இருக்கு. ஓகே. ஆக்சுவலி எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மேம். வீடியோ உங்க வாய்ஸ் கேக்குது, ஆனா உங்க வீடியோ மட்டும் தெரிய மாட்டேங்குது. ஜெயந்தி மேம், சொல்லுங்க சார். ஸ்கிரீன்ல வந்துட்டு பாட்டம்ல வந்துட்டு ஆடியோ வீடியோன்னு இருக்கும். ரெண்டுமே நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஆன் ஆயிடும் மேம். And Ananthi ma'am, warm welcome Yes, ma'am. welcome. Nice to Welcome, be ma'am. How are here. you ma'am? I'm good. I'm Thank you good. so much ma'am. Welcome. This is a very good exposure coming into online and globally having this kind of a awareness and grooming us to be closer to the nature. A lot of health benefits on millets. So while Yes Jayanti ma'am. madam is getting set it up, so we can just do a quick chat. So my awareness on millet came about on health conscious meals. So when I try to introduce myself into what can I seek more into health conscious meals, so and I explored the benefits of millets. So for me it became my rice replacement. Being an Indian, I like all this spicy food, and and I realized there's this Indian foods. Is she in? Yes ma'am. Yes ma'am. Oh, sorry, I just continue. Yes ma'am. You can continue ma'am. You can continue. Okay, As so Jayanti ma'am is solving some technical issue, she will be joining us in very few minutes. yes, Technical okay. team is sorting their mistakes. Okay ma'am. Okay, sure. So basically, I was like, as I'm being an Indian, I like spicy Indian food. சோற பார்த்தாலே சுகம்தான் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருந்தேன். So but I realized it's a lot of carbs into it. So when I was seeking for meal replacement, எப்படி மாத்தி அமைக்கலாம்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் the millet I came into millets. Then I was like, okay, instead of cooking rice, I cook millets. I did a meal replacement with millets. Then slowly, when I incorporated millets into my meals and introduced it to my family, I saw a lot of health benefits out of millets. Less carbs, and we were more energetic, enthusiastic, and we got into ourselves into more healthy lifestyle. So I realized after introducing meal replacement this millets, I was like not so full, and I was able to do things more better. And I realized health-wise, when I went for a health screening, health-wise also, I did flake much better. So அந்த இன்ட்ரெஸ்ட்னால தான் நான் மில்லட்ஸ்க்கே ரொம்ப மாற ஆரம்பிச்சேன். ஸோ அஃப்கோர்ஸ் சிறுதானியங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ Yes ma'am. Yes ma'am. கண்டிப்பா ma'am. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் ரைஸ் அந்த மில்லட்க்கு மாத்தினேன். சோத்துக்கு பதிலாக மில்லட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். தென் ஐ யூஸ் டு மேக் உப்புமா வித் மில்லட்ஸ். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணேன். So then when I cook vegetable salads, just I put 2 scoops of millets inside.
So in the varieties of dishes செஞ்சேன். Then when I made pasta, so I introduced some millets Millet's into it. pasta. Yeah. So you just make the Yes, ma'am. pasta sauce instead of using the pasta noodles or any of the pasta products. You just replace it with millets. So much healthier choice. Okay. Ma'am Jayanti is online already, so she will take over. Yes, ma'am. Jayanti ma'am has joined. Very warm welcome, Jayanti ma'am. How are you, ma'am? Yeah, I'm good. Sorry, எனக்கு உங்க வீடியோ தெரியல. ஓகே, இப்பதான் தெரியுது. ஓகே, Okay, ma'am. Okay. good. Technical team வந்து solve பண்ணிட்டாங்க, ma'am. Sorry, so no problem, ma'am. You can continue, ma'am. ஓகே. நாங்க தான் சிங்கப்பூர்ல வந்து 14 வருஷமா பியூட்டி பார்லர் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாங்க மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருக்குமே சர்வீஸ் பண்றோம். எங்களோட பார்லர்ல வந்துட்டு நம்ம மெயினா இப்ப எடுத்துக்கிறது வந்து அந்த ஆயில். ஸோ அந்த ஆயில் பேஸ் வச்சு நம்ம ஹெட் மசாஜ் பண்றோம். அது வந்து பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கு, நல்ல ப்ராடக்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கும் வந்துட்டு நிறைய பீப்புள் வந்து தேவைப்படுறாங்க, லைக் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு, மார்க்கெட்டிங்க்கு. ஸோ சக்காய் கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ அதோட பெனிஃபிட் இன்னும் நிறைய வந்து நம்ம ஆனந்தி மேம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஆனந்தி மேம் கிட்ட கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. Thank you. Can I have the slides on, please? The videos? Yes, ma'am. Definitely, ma'am. Definitely, ma'am. Ma'am, slides are visible, ma'am? Yes, it's visible. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. You can continue, ma'am. Okay, basically, we are from Indian Beauty Art. So you can contact us. This is our email address. It's in Singapore. Next slide, please. Okay, the beauty that we find in this world is a reflection of the beauty inside of us. Inside of us, சொல்லும்போது, what we consume also, it's important for a healthy lifestyle. So what we consume, when we become healthy, the glow, our complexion, our skin, it just adds on. So the benefits of millets, I can just go on and on. Next slide, please. Okay, basically, I just like to share, we have 2 branches, one at Woodlands and one at Bugis. Both we were doing a lot of, we are introducing a lot of natural products into our salon. And like one example is the latest introduction of Kambu hair oil. So it's quite good for our scalp, nourishing it, and helps to prevent damaged hair. A lot of B-carotene itself, so it stimulates the hair growth, the follicles. So we have a lot of introductions into it, and we have a good feedback. So next slide, please. Please play the video. This is our location. There should be some background music in the video. This is our beauty parlor at Woodlands branch. And the second branch is at Bugis. It's a very popular spot, tourism spot. Thank you. Next slide, please. Oh. Yeah. Okay. As I mentioned, the introducing of the Kambu hair oil. When we do head oil massage, we introduce that. So it's like our staff are well trained to do the head massage. So by applying this hair oil, it goes deep down into the follicles, the head massage, and it also helps us to rejuvenate, relax, and restore. It's a full complete package. So we have our numbers are there to be contactable. Next slide, please.
Okay, so we are talking about the Kumbu hair oil, which is also a miracle hair oil. Yep. So next slide, please. Okay, this is the Kumbu hair oil with the collaboration with Zakai. So we are introducing this Kumbu hair oil in our salon. So basically, as it mentions, it's hydrating your hair, nourishes your damaged hair, BK18 signaling, and stimulating your hair growth. If you can see the picture, it goes down, so it opens up the pores and all that. Okay, Kambu is basically in Tamil. We call it in Tamil as Kambu, but it's actually in English we call it pearl millet. And this is across in the Indian state. And Bajra is known as Bajra in North India. It helps to boost hair growth and make the hair thick, long, and strong. And all you have to do is to increase the stimulation of the tiny circular grains in your daily diet. So millet is also great for your blood circulation. Next slide, please. So, okay, Bajra benefits. So Bajra flour is rich in B vitamin and folic acid and can improve the hair quality and preventing hair loss, which definitely is what we are all seeking for. Healthy lifestyle, healthy looking, and it's good for our scalps and all that. Next slide, please. One of the most important Bajra benefits for hair protein strengthens the hair follicles. The important is that each hair follicles will have good source of hair growth. About four hair can come out, sprouted out from each follicles. So by consuming good source of Bajra Kambu, it stimulates the hair follicles and it's good for your scalp. So Bajra provides a good amount of iron that will ultimately help slow down or stop patent hair loss. It provides for 11% of the recommended daily iron intake. The presence of potassium in Bajra flour also contributes to hair growth. Next slide, please. So Kambu hair oil also can be used for oil pulling and navel treatment. This is other additional benefits of this Kambu hair oil. Next slide, please. So with the collaboration with Zakai, so we are introducing this millets into more usage on our daily diet and applicable for our scalps, and it helps us to nourish. That's one of the beautiful benefits of millets. Next slide, please. Yeah, okay, that's what we say. We were introduced through Zakai, has our Indian counterpart. So if there's more products that upcoming on the way on millets usage, and we'll be introducing it into Singapore, and you can contact Zakai too for this collaboration. And this is something which I always like to say. Life is full of challenges. Let's face it and use it to our advantage. So don't bow down with complexion not good and all that. Things like this natural resources will help us to stimulate our health benefits and keeps us glowing and give us the more confidence in our life. Okay, I have done my presentation. Thank you. Ma'am, it was a great presentation, ma'am. Many important informations we got. Auntie, ma'am, Sorry. I'm audible, ma'am? Yes, sorry, the last portion, you were asking me a question? No, ma'am, it was a great presentation, I was telling. Thank you, thank you. Okay, ma'am. Jayanti, ma'am, I'm audible, ma'am? யா கேக்குது சொல்லுங்க. எஸ் மேம். இப்போ நீங்க சொல்லுங்க மேம், மக்களுக்கு என்ன தெரிவிக்க விரும்புறீங்க? விளைச்ச பத்தின ஒரு பெனிஃபிட்ஸா நீங்க என்ன தெரிவிக்க விரும்புறீங்க? இப்ப வந்து எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் உலகமா மாறிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி குக் பண்ண ஃபுட் தான் வந்து இப்ப எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பாரம்பரிய உணவு வகைகள். ஸோ இதுல நம்ம சாப்பிடும்போது நமக்கு பியூட்டி வெளியில தேவையில்லை. அது சாப்பிடும்போது உள்ள இருந்தே அந்த அழகை வந்து அது கொண்டு வரும். ஸோ நாங்க செய்யறது வந்து ஜஸ்ட் வெளியில இல்ல மேக்கப் டச்சப் ஒண்டி தான். பட் உள்ள இருந்து அழகு வந்து நம்ம இயற்கையான பொருட்கள், இயற்கையில விளையிற தானியங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு சாப்பிடும் போதே வந்து நம்மளோட ஹெல்த்தும் சரி, ஸ்கின்னும் சரி ரொம்ப நல்லாவே இருக்கும்.
ஸோ அதனால நாங்களும் வந்துட்டு இந்த மில்லட்ஸ் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கும் நாங்களும் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் தேவைப்படுறாங்க. ஸோ நீங்களும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நீங்க என்ன மாதிரியான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி மில்லட்ஸ் பேஸ் பண்ணி செல் பண்றீங்களோ நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதை வச்சு நம்மளும் மக்கள் கிட்ட வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா இப்ப சிங்கப்பூர்ல சைனீஸ் மித்த ரேசஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாருமே இப்ப ஆர்கானிக் வேல தான் ரொம்ப போறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு இன் அண்ட் அவுட் இதை வந்து நம்ம 2 பேருமே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து இப்போ யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். எஸ் மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். இப்போ வந்துட்டு நிறைய பேர் மில்லட்ஸ் பத்தி சமைச்சு அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க, மில்லட்ஸ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா மில்லட்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஒரு ஐடியாஸ் இருக்கு, இந்த மாதிரி கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி மேம் உங்களுக்கு கிடைச்சது? தேடல் தான். மக்கள்கிட்ட புதுசா என்ன கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்ன தேடல் தான். இந்த தேடல்ல வந்து என்னென்ன விஷயங்கள் மேம் நீங்க எல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்க கத்துருப்பீங்க, நிறைய சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்கல்ல மேம். சோ என்னென்ன கத்துக்கிட்டீங்க, என்ன சேலஞ்சஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க மேம்? ஆக்சுவலி ஏன்னா இது புது ப்ராடக்டா இருக்கும். ஸோ உடனே வந்து மக்கள் யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அவங்க ஆல்ரெடி ரொம்ப வருஷமா பழைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இன்னும் நல்லா எடுகேட் பண்ணி இந்த ப்ராடக்டை யூஸ் பண்றதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பயன்படுத்த வைக்கிறது எங்களுக்கு ஒரு சேலஞ்சான விஷயம்தான். ஸோ அதோட நன்மைகள் வந்து நிறைய எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லி அதை பயன்படுத்தி அவங்க அதனால நன்மை அடைஞ்சு அவங்க இன்னும் நிறைய பேத்துக்கு அதை சொல்லும்போது குளோபலி வந்து இது நல்ல பாப்புலர் ஆகும் அப்படின்றது வந்து எங்களுடைய நம்பிக்கை. Yes ma'am. Ananthi ma'am, am I audible ma'am? Yes, you are. Yes ma'am, yes ma'am. So according to you ma'am, I want to ask one questions ma'am. Okay, go ahead. So Jayanti ma'am has told how she has engaged in this work. Yes, So yes. உங்களுக்கு எப்படி மேம் இந்த ஒரு ஐடியாஸ் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நீங்க நினைச்சீங்க? எப்படி இது வந்து நம்ம வந்து த்ரூ ப்ராசஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க? பேசிக்லி ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இப்போ சிங்கப்பூர் அவங்க சொன்ன மாதிரி தான் ரொம்ப பேர் ஆர்கானிக் ஃபுட் தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்காங்க. பிகாஸ் வி சி தி நேஷனல் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சிங்கப்பூரியன்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க உடல்நிலையாக. ரொம்ப ஹார்ட் ஆஃப் ரீசன்ட் இயர்ஸ் யூ கேன் சி ஹார்ட் டிசீசஸ், டயபெட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அரசாங்கம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஊந்துதலா நிறைய விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வராங்க. ஆர்கானிக் ஃபுட் பாருங்க, ஈவன் அவர் ஃபுட் லேபிள்ஸ் ஆர் பீங் சேஞ்ச்ட். ஃபார் எக்ஸாம்பிள் now we have ABCD criteria. ஸோ அந்த ஃபுட் லேபிள்ஸ் நீங்க ஃபுட் ப்ராடக்ட் வாங்கும் போதே அது என்ன லேபிள்ஸ் பார்த்து நீங்க வாங்கலாம். ஸோ they introduce a lot of healthier choice. And companies in Singapore, those who are in food productions, அவங்க வந்து they are recommended to use the labels. So they must categorize whether there's a product which is mean health nutrients, B வந்து milder, C அந்த மாதிரி டெசினேஷன்ல போவோம். So D is not that it's bad, but it's not the healthiest choice. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அரசாங்கம் நிறைய கொடுக்குது. ஸ்டாக்ஸ் நடத்துறாங்க, எக்ஸ்போஜர் லைக் ஒர்க் லைஃப் பேலன்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அரசாங்கம் கொடுக்கறதுனால எங்களுக்கு இந்த நாலேஜ் கிடைச்சிச்சு. ஸோ இதை வந்து எப்படி நாட் ஓன்லி கன்சம்ஷன், ஹவு வி கேன் பிரிங் இட் டு தி பியூட்டி பார்லர், how we can introduce organic stuffs to use for our facial, our hairdo, like hair treatments, hair dye, அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு எப்படி ஹெல்த் ப்ராடக்ட்ஸா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது we found out this கம்பு and with the collaboration of Zakai, so we இப்பதான் படிப்படியா ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரோம். எஸ் மேம், ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க மேம். அண்ட் you both are the part of this big event. So how do you feel ma'am, you are also part of this event? I'm very happy. It's actually எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் இருக்குது மேம் ஜெயந்தி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ I was surprised because ரொம்ப சிறுதானியங்களோட இம்பார்ட்டன்ஸ் இஸ் so high, but the exposure is so low. ரொம்ப பேருக்கு தெரியல இன்னும். ஸோ ஈவன் சிங்கப்பூர்ஸ்ல
how to say பாரம்பரியம் ஃபாலோ பண்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி மில்லட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணல. Honestly speaking, my parents did not introduce millets to me. ஸோ இன்ஃபேக்ட் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஸோ இந்த மாதிரி சாப்பிடலாம், ஸோ இட் ஹெல்ப்ஸ் யுவர் ஹெல்த். ஸோ அது வாட் யூ கன்சியூம் இஸ் நாட் ஓன்லி ஃபார் யுவர் ஸ்டமக், இட்ஸ் ஃபார் என்டையர் பாடி, என்டையர் சிஸ்டம். யுவர் அப்பியரன்ஸ் ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ அந்த நாலேஜ்லாம், அந்த பாரம்பரிய நாலேஜ்லாம் இங்கே இல்லை. ஸோ இந்த மாதிரி இப்போதான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி குட் எக்ஸ்போஷர். அண்ட் இது வந்து ரொம்ப how to say குளோபலியாக நீங்கள் செய்யறதுனால we would like to really appreciate your efforts on this event. ஜெயந்தி மேம், யுவர் தாட்ஸ் ஆன் திஸ் கொஸ்டின் மேம். ஓகே, எனக்கு வந்து இது ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட்ல வந்து நான் கலந்துக்கிறது. ஸோ அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க டீமும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எங்களுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. முதல்ல எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நாங்களும் வந்து நிறைய ஈவெண்ட்ல கலந்துக்கணும் நாங்களும் விருப்பப்படுறோம். அப்பதான் எங்களுக்கும் நிறைய கான்டாக்ட் கிடைக்கும். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மில்லட்டை வந்து உலக அளவுல பரப்புறதுக்கு எல்லாரும் நல்ல காரியம் செய்யலாம். தேங்க்யூ. கடைசி ஒரே ஒரு கேள்வி மேம் ரெண்டு பேருக்கும். டான் மில்லட்ஸ் எக்ஸ்போடைய இந்த ஒரு இனிஷியேட்டிவ், இந்த ஒரு பிளாட்ஃபார்ம், மில்லட்ஸ் வந்து உலகம் ஃபுல்லா தெரிவிக்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ், இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? அனந்தி மேம், how do you see this platform மேம்? It's a good effort. It's a good effort by the team. இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்க வந்து இட்ஸ் நாட் இந்தியா மட்டும் இல்ல, குளோபலா நீங்க போறீங்க. that is the best perspective that you are reaching out to the global. ஸோ அவுட் சைட் மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப தேர்தல் இருக்கு சில பேர்கிட்ட, என்ன எப்படி அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நீங்க உங்க அப்ரோச்ல இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது இப்போ நீங்க மூளை முடுக்குகளோட நீங்க ரீச் அவுட் பண்ண பாக்குறீங்க. தட்ஸ் a very good effort. ஸோ வருங்கால சந்ததியினருக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஸோ அந்த மாதிரி நிலைக்கு அவங்களாம் போகிறதுக்கு இது ஒரு குட் எக்ஸ்போஷர். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அ குட் எஃபர்ட். ஈவன் மை செல்ஃப் இந்த மாதிரி எக்ஸ்போஷரை இந்த பிளாட்ஃபார்ம்ல இப்போதான் எனக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி சம்திங் வேர்ல்ட் ரெக்கார்ட் நோக்கி வேற செஞ்சுட்டு இருக்கீங்க, பெரிய சாதனை. அண்ட் பிஸ்னஸ் வேர்ல்ட்லையும் இட் இஸ் பீங் கேட்டட் தேட். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒரு கல்லில் ஒரு கல் அடிச்ச ஒரு மாங்கால ஒரு கொத்து மாங்காய் மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ so it's actually a very appreciative efforts. Thank you. Jayanti ma'am, your thoughts ma'am? ஓகே, ஆக்சுவலி நாங்க இது சம்பந்தமா நாங்க ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது தான் எங்களுக்கே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பெனிஃபிட் தான் இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கும் போது. அப்பதான் எங்களுக்கும் சில ஐடியாக்கள் தோணுச்சு. ஏன் வந்து நம்ம இன்னும் சிங்கப்பூர்ல நிறைய அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏன் வந்து கொண்டு வரக்கூடாது, ஸோ நம்ம மக்களுக்கு வந்து இதை இன்னும் நல்லா எடுத்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைச்சது. அதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படித்தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இது நீங்க வந்து ஒரு ரெக்கார்ட் ஈவெண்டா செய்யறீங்க, வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்டா செய்யறீங்க. உலகத்துல இருக்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கும் சரி, அவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அதனால வந்துட்டு மக்களுக்கும் வந்து இதன் மூலயமா மில்லட்ஸ் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியறதுக்கும் இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஈவெண்டா இருக்கு. இதை ஆர்கனைஸ் பண்ண அந்த ஆர்கனைசேஷனுக்கும் என்னுடைய நன்றி. So thank you so much both of you ma'am. And இறுதியா எதுவும் சொல்ல நினைக்கிறீங்களா மேம்? ஜெயந்தி மேம் and அனந்தி மேம். Okay, I noticed a lot of sponsors who came forward for this event. So sponsors பண்றவங்களுக்கும் நன்றி. ஏன்னா இது வந்து ஒரு குளோபல் ஈவெண்டா கொண்டு போய் மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக நீங்க இறங்கி காரியங்கள் செஞ்சுட்டு இருக்காக really appreciate kudos to the whole team. And in the event நடக்கிறதுக்காக your team has contacted us a few times and giving us about information about the millets. அப்படி சில இன்ஃபர்மேஷன் வரும்போது தான் லைக் மேம் சொன்ன மாதிரி நாங்களும் தேடதான் லைக் அச்சய பாத்திரம் மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கு. இட்ஸ் லைக் மில்லட்ஸ்ல வந்து ஒரு கம்பல ஒரு பியூட்டிஃபுல் பெனிஃபிட்ஸ் இஸ்
what do you call that? B complex. And the nutrients A is very good for your skin. So in the ஒரு விஷயத்திலே we can still explore and explore. There's more searching on this product. So it was very fruitful for us to participate in this event. Thanks for the invitation and we appreciate it. Anandi ma'am, Jayanti good ma'am. evening to you. Jayanti, good evening to you. Thank you very Good much for evening. joining with us with our invitation. I think you both are having a privilege to, to be a last participant in this program. And I think that's a blessing you have. And we are going to start our, closing ceremony by 6 o'clock. I think please stay with us for some time and spread the wings for the millet across the global. And all the messages, what you spoke, it is very, very useful for the global people. I think that's a way to go. And this is only the starting. We want to go for a bigger augmentation for the across the global. And please come and witness the, the entire program. Thank you so much for joining with us, ma'am. Okay. And Thank you. over to the moderators. Yeah, thank you. Thank you, Anati ma'am, and thank you, Jayanti ma'am, for Thank this you. wonderful session, ma'am. Thank you. Have a nice day. Thank you so much, ma'am. Thank you, Thank you. thank you. This event is sponsored by Asus Coffee, co-sponsored by Anil Foods, co-sponsored by Kadir Institutions. So, time is 5:55 p.m. நம்ம வந்து ஒரு ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். மோர் தேன் கிட்டத்தட்ட ஒரு 300 ஹவர்ஸ் அண்ட் மோர் தென் 575 ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல அவங்களுடைய மில்லட்ஸ் சார்ந்த இம்பார்ட்டன்ஸை நிறைய விஷயங்களை அழகா தெரிவிச்சாங்க. ஸோ தேங்க்யூ சுந்தர் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். My pleasure, brother. Please continue for 2 minutes and join. ஓகே சார், ஓகே சார். ஸோ நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆக்சுவலி பேசியிருந்தாங்க. மோர் தென் 575 ஸ்பீக்கர்ஸ் நான் சொல்லிருந்தனால நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற எங்கேஜா இருக்கிற என்டர்பிரினர்ஸ்ல வந்து இதுல வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. நாட் ஓன்லி ப்ராடக்ட்ஸ், நிறைய பேர் அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்ம வந்து மக்களுக்கு வந்து உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து மில்லட்ஸ் பத்தின ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்து தெரிவிக்க போகுது. அண்ட் இதுல நம்ம வெற்றியும் காண போறோம். ஏன்னா கோடிக்கணக்கான பேர் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து டெய்லி வந்து பாக்குறாங்க, கேட்கறாங்க. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க, நிறைய டாக்டர்ஸ் வந்து இந்த ஒரு இதுல வந்து கலந்துக்கிட்டாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. மில்லட்ஸ் எப்படி சாப்பிடலாம், மில்லட்ஸ் எப்படி பயன்படுத்தலாம், என்னென்ன விஷயங்கள் சாப்பிடக்கூடாது, எந்தெந்த விஷயங்கள் நம்ம சாப்பிடணும், குழந்தைகளுக்கு குறிப்பா என்னென்ன விஷயங்கள் வந்து பெற்றோர்கள் வந்து கொடுக்கலாம், பிரெக்னன்சியா இருக்கிற உமன்ஸ்க்கு வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அந்த டயத்துல சாப்பிடலாம். ஸோ அவங்க குழந்தைகளுக்கும் அந்த பிரெக்னன்சியா இருக்கிற உமனுக்கும் 2 பேருக்குமே அது வந்து பெனிஃபிட்டா அமையும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாத்துக்குமே அமைச்சு கொடுத்துச்சு. அண்ட் நாட் ஓன்லி நாட் ஓன்லி பர்சன்ஸ் அண்ட் உமன்ஸ், நிறைய குழந்தைகளும் வந்துட்டு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு பேசினாங்க. ஒரு 8 வயசு பையன் வந்து பேசினான். மில்லட்ஸ் பத்தினா அவ்வளோ அழகா சொல்லியிருந்தான். மில்லட்ஸ்னா என்ன, மில்லட்ஸ் என்னென்ன கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல வந்துட்டு க்ரோ ஆகுது, மில்லட்ஸால ஏற்படுற வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன, நம்ம என்னென்ன தவறுகள் நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் செய்யறாங்க. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி 2015 வந்துட்டு டெத் ரேட் வந்து அதிகமாக போகுது. ஸோ அதை குறைக்கணும்னா நம்ம கண்டிப்பா வந்து மில்லட்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல மில்லட்ஸ் கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். அப்பதான் நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் தான் நாளையோட ஃபியூச்சருமே. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி ஜங்க் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுறாங்க. ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லா யங்ஸ்டர்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். குழந்தைகள் கேட்டாலுமே பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் கிடையாது, ஜங்க் ஃபுட்ஸ்ல சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு ஹெல்தி கிடையாது, நல்ல மில்லட்ஸ் ஆன ஸ்நாக்ஸ், மில்லட்ஸ் ஆன லட்டூஸ், மில்லட்ஸ் ஆன மிக்சர்ஸ், இது எல்லாத்துக்குமே அவங்க பேரண்ட்ஸும் வந்துட்டு அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா பாக்குற இந்த ஒரு ஈவெண்ட்டை எல்லா மக்களும், நிறைய பெரிய பெரிய பிசினஸ் மேன், நிறைய பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸ், நிறைய பெரிய பெரிய டாக்டர்ஸ், பல பேர், நிறைய ஸ்மால் என்டர்பிரினர்ஸ் வந்து பெரிய என்டர்பிரினர்ஸ் வரைக்கும் நிறைய பேர் இந்த ஒரு ஈவெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பிரகாஷ் சார் இருக்கீங்களா சார்? Hi, how are you? I'm fine, sir. Wonderful success meet. Thank you, sir. You are also a part of it, sir. How do you feel, sir?
மில்லட்ல ஒரு புரட்சியை மிகப்பெரிய அளவுக்கு செஞ்சு முடிச்சிருக்கோம். சாதனையோட வெற்றியோட மிகப்பெரிய ஒரு தருணத்துல நிறைவடை விழாவில் நாம் காத்திருக்கோம். அந்த நிறைவு விழாவில் மிகப்பெரிய அளவுக்கு தொடங்குவதற்கு இன்னும் ஒரு சற்று வினாடிகளில் நம்மளுடைய நிறைவு விழா தொடங்க இருக்கிறது. நவீன், உண்மையாலுமே ஒரு 13 நாட்கள் ஒரு உலக சாதனையை மிகப்பெரிய அளவுக்கு செய்த ஒரு பெருமையை சுந்தர் சார் அவருடைய டீமும் நாமும் பெற்றிருக்கோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். Thank you so much, sir. Thank you so much, sir. And thank you so much, Sundar sir, for giving me this opportunity. Thank you, Naveen. You have done a fabulous job. We are really happy to have you on board and keep up your good work. Thank you. And friends, now it is 17:58. Thank you, brother. We are going to start our program next 1 minute time. Let's wait for the other guests joining one by one. So thank you very much. Go to the moderators. Dr. Prakash, Professor Prakash, please take it forward from here. மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. மிகப்பெரிய அளவிற்காக இன்றைய சாதனை நிகழ்ச்சிக்காக நாம் கூடியிருக்கிறோம். இன்றைய நாள் இனித நாளாக மாறி இருக்கிறது. 13 நாட்கள் தொடர்ந்து 24 மணி நேரமும் கிட்டத்தட்ட 576 பேச்சாளர்கள், தொழில் முனைவோர்கள், தொழில் செய்கிற சாதனையாளர்கள் என்று அவர்களுடைய அனுபவங்களையும் அவர்களுடைய பகிர்தல்களையும் ஒரு தொடர்ந்து சாதனையாக நாம் செய்திருக்கிறோம். அந்த செய்தியினுடைய நிறைவு விழாவில் தற்போது நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நிறைவு விழாவில் தொடங்குவதற்காக நம்மளுடைய மில்லட் சாங் என்று சொல்லப்படுகிற அந்த சாங் இப்பொழுது பிளே செய்யப்படுகிறது. Robert up. One, two, three. Is Jana Ko?
हमें कृष्णा मोहन सर अब इतने अच्छे से प्रेजेंट किए हैं मिलेट्स के लिए। मिलेट्स को भारत भारत तथा वर्ल्ड के अधिक जगहों पर मिलेट्स की इम्पोर्टेंस को बताते हुए कृष्ण मोहन सर अधिक कार्य किए हैं भारत के लिए। तो धन्यवाद सर। और कृष्ण मोहन सर एक रेस्टोरेंट भी रन कर रहे हैं। इंटरनेशनल मिलेट्स ईयर 2023 जा रहा है। इंटरनेशनल मिलेट्स ईयर 2023 जा रहा है। धीरे धीरे आया था वो, धूम मचा के जा रहा है। देखो देखो जा रहा है वो, जा रहा है, जा रहा है वो, जा रहा है। इंटरनेशनल मिलेट्स ईयर 2023 जा रहा है। इंटरनेशनल मिलेट्स ईयर 2023 जा रहा है। धीरे धीरे आया था वो, धूम मचा के जा रहा है। देखो देखो जा रहा है वो, जा रहा है, जा रहा है वो, जा रहा है। जागरूक हुआ है देश, सुपर फूड हूँ मैं, पुराना अनाज हूँ मैं, भुलाया गया हूँ। जागरूक हुआ है देश, सुपर फूड हूँ मैं, पुराना अनाज हूँ मैं, भुलाया गया हूँ। रागी ज्वार बाजरा बीमारियां ना आने दे, कोदो कुटकी कंगनी हरी कंगनी सावा बीमारी खत्म करे। औषधि गुणों से भरपूर है ये, श्रीयन कहलाए सुपर फूड है ये, श्रीयन कहलाए सुपर फूड है ये। मैं श्रीयन कहलाया, जागरूक कराया, पूरी दुनिया में सुपर फूड बन के आया। श्रीयन कहलाया, जागरूक कराया, पूरी दुनिया में सुपर फूड बन के आया। देखो देखो जा रहा है वो, जा रहा है, जा रहा है वो, जा रहा है। इंटरनेशनल मिलेट्स ईयर 2023 जा रहा है। इंटरनेशनल मिलेट्स ईयर 2023 जा रहा है। धीरे धीरे आया था वो, धूम मचा के जा रहा है। देखो देखो जा रहा है वो, जा रहा है, जा रहा है वो, जा रहा है।
समूह की मेहनत रंग लाएगी, अब स्वस्थ होगा सबका तंदुरुस्त। श्री अन्न का महत्व समझेगी दुनिया, श्री अन्न का महत्व समझेगी दुनिया। मैं श्री अन्न कहलाया, जागरूक कराया, पूरी दुनिया में सुपर फूड बन के आया। श्री अन्न कहलाया, जागरूक कराया, पूरी दुनिया में सुपर फूड बन के आया। देखो देखो जा रहा है वो, जा रहा है, जा रहा है वो, जा रहा है। इंटरनेशनल मिलेट्स ईयर 2023 जा रहा है, इंटरनेशनल मिलेट्स ईयर 2023 जा रहा है। धीरे धीरे आया था वो, धूम मचा के जा रहा है। देखो देखो जा रहा है वो, जा रहा है, जा रहा है वो, जा रहा है। गर्व है भारत को अपने किसानों पर, जिन्होंने खेतों में से अन्न उगाया। गर्व है भारत को अपने किसानों पर, जिन्होंने खेतों में उगाया। साकार किया है मोदी जी के प्रयास को, देश का तिरंगा दुनिया में लहराया। दुनिया ने देखा सपना उज्जवल भविष्य का, नमन है उन्हें जिन्होंने योगदान अपना इंटरनेशनल मिलेट्स ईयर सफल बनाया। मैं श्री अन्न कहलाया, जागरूक कराया, पूरी दुनिया में सुपर फूड बन के आया। श्री अन्न कहलाया, जागरूक कराया, पूरी दुनिया में सुपर फूड बन के आया। देखो देखो जा रहा है वो, जा रहा है, जा रहा है वो, जा रहा है। इंटरनेशनल मिलेट्स ईयर 2023 जा रहा है, इंटरनेशनल मिलेट्स ईयर 2023 जा रहा है। धीरे धीरे आया था वो, धूम मचा के जा रहा है। देखो देखो जा रहा है वो, जा रहा है, जा रहा है वो, जा रहा है। इंटरनेशनल मिलेट्स ईयर 2023 जा रहा है, इंटरनेशनल मिलेट्स ईयर 2023 जा रहा है। धीरे धीरे आया था वो, धूम मचा के जा रहा है। देखो देखो जा रहा है वो, जा रहा है, जा रहा है वो, जा रहा है। इस संगीत को हमें उपस्थित किए हुए कृष्ण मोहन सर को टैन मिलेट्स टीम द्वारा बड़ी शुभकामनाएं सर। थैंक यू कृष्ण मोहन सर, बहुत बहुत धन्यवाद। कृष्ण मोहन सर एक मिलेट भक्ति और एक देशभक्ति वाले आदमी हैं। वे मिलेट के
अधिक कार्य पूरे भारत में किए हैं। कैन मिलेट द्वारा कृष्ण मोहन सर को एक और बार अधिक शुभकामनाएं सर। आपके मिलेट के इस कार्य को आप भारत तथा सारे वर्ल्ड में भी आप इस कार्य को आप करना है सर। धन्यवाद सर एक और बार। और सुंदर सर के द्वारा भी, कैन मिलेट टीम के द्वारा भी धन्यवाद सर, कृष्ण मोहन सर। மிகப்பெரிய அளப்பரிய சாதனைகள். ஏறக்குறைய 46,800 வினாடிகள், 13 நாட்கள், 20 மணி நேரமும் தொடர்ந்து இடைவிடாத சொற்பொழிவாளர்கள், சாதனையாளர்கள், பேச்சாளர்கள் என்று, தொழில் முனைவோர்கள் என்று சிறுதானியம் குறித்தும், சிறுதானியத்தினுடைய நன்மைகள் குறித்தும், சிறுதானியத்தினுடைய ஏற்படக்கூடிய இன்னல்கள் குறித்தும் பல்வேறு தலைப்புகள், பல்வேறு ஸ்தலங்களில் பேசியிருக்கிறார்கள். அப்படி பேசிய சாதனை நிகழ்வு விழாவில் நம்மளுடைய கேன் மில்லட்ஸினுடைய கடவுள் என்று போற்றப்படுகிற, அவர் கடவுளாக வணங்குகிற மில்லட் நாயகன் என்று சொல்லப்படுகிற நம்மளுடைய சுந்தர் சார் அவர்கள் சிறப்பு விருந்தினரை வரவேற்க இதோ வருகை புரிகிறார். சார் வாங்க, வெல்கம் யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இட்ஸ் a wonderful speech, successfully in world record. Thank you sir. First, let me as a guest, honorable Sundar sir, welcome you sir. Thank you. Warm good evening to all of you. Thank you very much for accepting my invitation and coming all the way to grace the occasion. We have 287 people is participating this platform, and 1,000 and odd people is watching this program across the global. Thank you very much and welcome on board. Myself Sundar, I am the managing director of Millet Foundation and Tan Millets, and it is my privilege to welcome all of you for this closing ceremony and wanted to update what has happened for 13 days. It's my pleasure to invite Dr. C. Tara Satyavati ma'am, Director of ICAR. Madam, thank you very much for joining with us. Just allow me for 5 minutes after my speech. You are going to witness this program. Ma'am, thank you so much for joining with us. I have other chief guest, Malika Patnath Akka. Thank you very much for joining with us. And my dear friends, Pitian Carnival presents International Millet Expo and Carnival 2023. Yes, we had a 5 agenda to do this program across the global. One is we wanted to create the mass millet consumer awareness across the global. Wanted to sustain the milletpreneurs in the industry. We wanted to expose the product and services, their talents to the world. Number 4, we wanted to reward and recognize the people who are in the millet industry. And this is a way we wanted to celebrate the International Year of Millet. With a clear definition of these 5 objectives, we started this journey. This proposal we have started about 6 months back. We work hard. Our objective to expose all the people in the country, especially from the villages. Those talents has to be, exposed to the world market. I think I'm very happy that we are able to achieve the objective what we set, and the entire world is watching us for the program which we are concluding there now. With this program, we have started 1st of December 2023, 5:55 we started. It was inaugurated by our Tamilisai Soundarajan, who's the governor of Telangana and Puducherry. And we had the we had Shubha Thakur ma'am, who's the additional secretary of Department of Agriculture, Farmer Welfare. Both of them came and inaugurated, and the journey started. From the journey, we have completed so far 576 millet entrepreneurs who came and shared their experience in this forum, and 288 non-stop hours we have done. I think that's a record we want to register here. The program started by 1/12/2023, Indian Standard Time 5:55. Today, 13/12/2023, we have ended with 5:55.
Thank you for the universe. Thanks for the God. I think uninterrupted, we have done this program with lot of hard work has been done. My team has worked very passionately to get this job done. And wanted to go a little deep in it. We had about age group of 8 to 88. There's a boy who came and presented the age group of 8, and the farmer who came and presented this forum, his age is 88. So the kind of knowledge bank which we have created, this I think enormous. I'm really happy. My hero Millet has to be sung by so many people across the global. That is being done. The entire program is available in YouTube. So people who missed the program, you can also go and check it out. Everyday program we have uploaded in the 10 Millets web pages. Now, having said that, there are 10 countries have contributed as a speaker, namely Canada, Qatar, UK, USA, Malaysia, Singapore, Japan, Taiwan, Philippines, and Dubai. These countries, people came as a speaker and witnessed the program. And 23 countries have came as a visitor. They also witnessed. We started getting the calls from the people, the country which is not even known by us. These people are coming and telling us we wanted to support Millet. That kind of impact which has been created this program. I'm really happy to get all the messages. It is my pleasure to thank the long list, but I want to shorten the list. The first, extend my thanks to the Qatar institution, the management, the staff member, and the student faculty who came forward, work hard for 24/7. I think without your support, this world record would have not possible. I think especially Dr. Gomadi headed by this the event, and she has directed the entire team. It was a very successful program. Thank you very much, madam, for the wonderful rendering this work by this event. Let me express my team, the technical team and the support team and well-wisher and business friends from the global level. And like to extend my thanks to my advisor Milan Mehta, who came and supported from Delhi for extending the fantastic support from us. Like to extend my thanks to Madam Shubha Thakur, Additional Secretary of Department of Agriculture and Farmer Welfare, for inaugurating this program. Extend my thanks to Mrs. Tamilisai Soundarajan, who is the Governor of Telangana and Tamil Nadu. And wanted to extend my big thanks to the sponsor, who is Narasus Coffee and Anil Foods, and the radio partner Suryan FM, who came forward and blasted the message to the entire world. And not to last thanks to the KSR institution. They took a pride to celebrate this event for 24 continuous hours with the 77, 110 participants. I think they've done beautifully well. I really admire the hard work has been put in by their, the work they've conducted for 24 hours. It is marvelous job. Thanks to KSR institution, Nirmala College, SNS, Nagaratnam Angalamal College, they've displayed about close to 25, the millet innovative product, how to make. There's a live show they conducted for continuous for 12 hours. It was a remarkable job. And sincerely, I wanted to thank Mr. Vivek, and he's a man behind the Asia Book of Record who was witnessing the whole thing, this program. My dear friends, I'm really happy to share everything is done now. The question is coming to everybody's mind, what next? What is that we are going to do as a team? Now, millet has been popularized. Everybody's understood. The mass millet awareness has been done. What next? This is the biggest opportunity which is there in front of us. Millet Business Conclave, we are going to conduct on 4th of January. We are going to call all these 555 people under one umbrella. Wanted to help them to scale up the business. What are the struggles they wanted to have in terms of their packaging, design, the strategy, digital marketing, and what not? All those, experts is going to come from the different areas to come and help you out. We are also invited, from the Malaysia, Canada, and UAE. There are foreign delegates who are going to come. They are going to have a tie-up with us, and they're going to take all of your product to the entire world. I'm very happy that Millet is going to sign a agreement with the Malaysian Chamber of Commerce. They're also going to launch their new Tamil site where they wanted to promote the entire millet product to the world. And 5th of January, we are going to have the program in Coimbatore again.
we would like to call all of you in one forum, wanted to display the product in the form of stalls, want to have a integration between the 555 people, and this we want to call you the stage, wanted to give out there all the world record certificate from Asia Book of, which is what we have committed to you. My dear friends, I'm really happy to end with the small note. This is the millet revolution. This is not the end. This is going to be a new avatar starting from now. In Tamil, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, அதை தடுக்க எந்த சக்தி வந்தாலும் அதையும் தாண்டி வெற்றி மை ஹீரோ மில்லட்டுக்கே என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார், ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல், வெல்கம் யூ சார். சூப்பர், நீங்க மிகப்பெரிய சாதனையும் மிகப்பெரிய உயரத்தையும் தொடரும் சார். அதுக்கான எங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களுடைய வணக்கங்களும். Thank you so much, Sundar sir. And now it's time to welcome the chief guest of the event. In the event, actually, it was an amazing experience to everybody. And I take pride in welcome Director, ICAR, Indian Institute of Millet Research, Hyderabad, Dr. Mrs. Tara Satyavati ma'am on board. We welcome you, ma'am. Welcome you, ma'am. Welcome you, ma'am. Kindly unmute your audio. Okay. I was trying to unmute from my side here, but not able to do. Thank you for giving me the opportunity unmute from here. So, a very good evening to all of you. It is really heartening to see so much of efforts to bring millets into light and also promote millets, generate awareness, and take a marathon activity continuously, non-stop, 24/7 for 13 days. It's not an easy task. So, at the outset, let me congratulate the total team of this International Millet Expo and Conclave 2023, who have rightly created the Millet Record Event Asia, this Asian Millet World Record, and really happy to see how you have come up with successfully doing this. And under the dynamic leadership of Mr. Sundar, Managing Director of Millet Foundation, and effectively and efficiently organized by the team led by the people who have been mentioned by Mr. Sundarji. Really happy to see the kind of activity you have taken up. And involving so many speakers for non-stop 288 hours, then involving 13 countries and on different aspects, and with the good focused objectives. Really, really very, very happy to see this and see this kind of activity taken up by you people. We are very pleased to see this. At the outset, I think all of you might be aware by now that what are millets, how they are grown, where they are grown, what are the health benefits of millets, and what are the different opportunities you have in millets, and how they are climate resilient, and how you are going up as nutri-cereals, taking them as nutri-cereals. And all of you might be aware that the government of India, our Honorable Prime Minister, has rebranded them as Shri Anna. So with all these things, and it's really heartening to see the kind of efforts you have put in. And for all the viewers, whoever are present now, and for all those people who have participated, this is a very big event you have participated in or supported in. And you have taken the mantle of the International Year of Millets forward by sharing your part of your share or energy and trying to bring millets into the focus and into the limelight. Here, at this point, I would like to say that, yes, these millets are the climate resilient nutri-cereals,
which would be the future crops, and already there are. But I think in the coming years, the area would be increasing, and already because of the promotional activities, the demand has increased, and there are a number of technologies which are now in place and which are being taken up by different companies, and also different startups have come. From IIMR itself, we have about 400 plus startups who have taken up these technologies and are coming up in a big way. And we see all multinational companies also coming up with different products of millets. And now we see that millets are available even in the international malls. And now India has shown the way to the world how these millets can be taken forward and how the lives and health of the people in the countries can be benefited, and how we can transform from food security to nutritional security. And moreover, these millets are really good for our health because of their gluten-free nature, and by default being organic in cultivation, and also because of their nutritional superiority. Like in pearl millet, we have iron and zinc in high quantity. It is rich of polyunsaturated fatty acids. Sorghum, rich of fiber, dietary fiber. Magnesium, which is very good for your cardiovascular health. In finger millet, you have calcium, which is really good for the health of the bones. And then iron, zinc, all these things are really good for our hemoglobin development in our system, so we can tackle the problem of anemia. And all these things are there. Apart from that, these millets are the means to achieve many of our sustainability development goals. And also these are the lifeline for the poor farmers who are there in the dryland ecosystem. So the time has come when all the efforts are leading for the upliftment of the poor dryland farmers, and also when we are doing efforts and bringing or converging all different sections of the society and ministries for the promotion of these healthy foods in our diets, and also trying to ensure that our crops become climate smart, and we ensure our food security along with nutritional security. So the efforts made by each and every one of you really matters, and each one of you have contributed in your own special way in this special program of promoting millets and creating awareness. I really thank the organizers for taking this innovative initiative, the first of its kind, where you have tried to create a record in promoting the millets through non-stop marathon activity. That is really wonderful. I appreciate the organizers for coming out with such an innovative thought and implementation of it. And all the good things will be started with a good start. And already Honorable Governor Madam Tamilisai Soundararajan has inaugurated it, and it has really went well. And appreciate all of you, and thank you for giving me this opportunity. From my side, I would only say that eat millets and stay healthy, because we need to improve our immunities to take up the many tasks in our life and go forward, not only in our individual lives, from our country's perspective also, and from the global perspective, because we all believe in this principle of Vasudhaiva Kutumbakam. So if we really mean that, we all should be healthy and secure. Apart from the peace of mind, the peace for an individual comes when he or she is healthy. So the health is in your own hands, and the efforts put by all of you towards promoting your health and securing your food of their respective nations will be paving a great path for all of us, for all the future generations. So thank you, Shri Sundarji, for giving me this opportunity.
to share my views, and also once again appreciate all of you for your wonderful efforts you have initiated and effectively executed and efficiently completed. So wonderful. Thank you once again. Thank you. Thank you very much, ma'am, for your kind words. I think we are really happy to have you on board. And I like to express my gratitude to you when I approached you for the to become IMR for the knowledge part. You have gave me a approval within no time to support this activity. I wanted to thank for that. I love to extend my gratitude again. I like to travel to Hyderabad and give away your world record certificate as a sponsor. I'll meet you soon. I have only one request from my side, ma'am. It is a possibility. Why can't be in the international year of Millet 2023 can be extended for one more year? That is going to be a beneficial for all the countries going to support this activity. So that if that support comes in place, I think we can also play a big role to take it forward. From Millet Foundation and TAN Millets, we are going to have the value chain from the farmers to consumer. That value chain we are going to set it up very shortly. I will come with the proper proposal to you. Let's join with your support and help. We can grow together. All of us grow together, and let's make the India to flourish for the entire world. Thank you so much for joining with us, man. We are very pleased and privileged to have you on board. Thank you so much for your time. Thank you. Over to the moderators, please. Thank you, ma'am. Thank you. எதுவும் புதுமையாக செய்ய வேண்டும், எப்போதும் புதுமையாக செய்ய வேண்டும். இயக்குனர் அவர்கள் Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you so much for your contribution towards this event. Thank you so much, ma'am. Next, I would like to welcome Millet culinary expert, cookbook author, Mrs. S. Maliha Badrinath, ma'am, on board. We welcome you, ma'am. அக்கா வணக்கம். அக்கா அன்மியூட் பண்ணிக்கங்க. இந்த கேக்கல அன்மியூட் பண்ணிக்கங்க. பண்ண வரல. ஓகே, இப்ப கேக்குதா? கேக்குது மேம், கேக்குது. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம் வணக்கம். முதல்ல வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சுந்தர் வந்து ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேட் பண்ணணும். ஏன்னா இது 2வது வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்ல, எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னாலும் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுல வரணும்னாக்க ஒரு விதை விதைக்கணும். அவர் வந்து இப்போ வந்து இந்த மில்லட்ஸை பத்தி ஒரு அவேர்னஸ்க்காக விதையை விதைச்சிட்டாரு. அதை வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. இன்னும் நிறைய பேர் விதை விதைக்கிறாங்க. அதோட சேர்த்து அது பெரிய மரமா வளர்ந்து நிறைய பேருக்கு பெனிஃபிட் கொடுக்கும். அந்த ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. உலக அளவுல எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தது மட்டும் இல்ல, இத்தனை மணி நேரம் தொடர்ந்து இவ்வளோ பேரை வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்க எல்லாரையும் வந்து கோஆர்டினேட் பண்ணி அதை வந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஈவெண்டா கொண்டு வந்ததுக்கு நிஜமாவே ரொம்பவே, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து இந்த தாட் தோணி இருக்கிறதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அதை கோஆர்டினேட் பண்ணதுக்கு அவங்களுடைய டீம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க, எத்தனை மணித்துளிகள் அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது ஃப்ரூட் பழம் கிடைச்சாச்சு, அந்த ஒரு சாதனையை புரிஞ்சாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேன்மேலும் நிறைய சாதனைகள் பண்றதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஒரு சின்னவங்க கூட நிறைய பேர் பேசினாங்க. நான் பார்த்தேன், குழந்தைங்கல இருந்து எல்லாருமே வந்து அதுல இருக்கிற சத்துக்களை பத்தியும் பேசினாங்க. அதுல இருக்கிற என்ன மாதிரி எல்லாம் உணவு சமைக்கலாம்னு சொல்லிட்டு பேசினாங்க, நிறைய பேசினாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறப்ப அது வந்து பலருடைய கருத்துக்கள் மட்டும் இல்ல, பலருடைய அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த பல விஷயங்கள் அவங்க வந்து எப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு முடிஞ்சது. அந்த மாதிரி நிறைய பேரை வந்து சுந்தருக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. அதுவும் நான் பார்த்தேன். மேலும் இன்னும் நல்லா நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது மட்டும் இல்ல, இது ஒரு பிகினிங் மட்டும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா இன்னும் நிறைய சாதிக்க போறாங்க, நிறைய பேருக்கு நல்லதை பண்ண போறாங்க. ஏன்னா இந்த சத்துக்களை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது நம்ம கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த இம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஞாபகத்துக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இம்யூனிட்டி இல்லாம இருக்கிற அளவுக்கு உலகத்துல நிறைய இடத்துல இருந்திருக்காங்க. நம்ம நாட்டுல பரவாயில்ல, எவ்வளவோ நம்ம வந்து தாண்டி வந்துட்டோம்.
இனிமேலும் வந்து மேன்மேலும் வேற வியாதிகள் வந்தாலும் அது தடுக்கக்கூடிய சக்தியை நம்ம உடம்புக்கு வழங்குறதுக்கு இந்த மாதிரி மில்லட்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாக்க எல்லோருமே வந்து ஃபியூச்சர்ல வந்து இன்னும் ஆரோக்கியமா இருக்க முடியும். நம்ம அடுத்த தலைமுறை மட்டும் இல்ல, அதுக்கடுத்த தலைமுறை பற்றியும் யோசிச்சு நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து டெஃபினட்டா நடக்கும். அந்த இறைவனுடைய அருள் எப்போதுமே இருக்கும். எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன உதவியா ஏதாவது பண்ண முடியும்னாக்கா பண்றேன். ரொம்ப நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அக்கா ரொம்ப நன்றி அக்கா. எப்பொழுது கூப்பிட்டாலும் வந்து ஓடோடி வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய உங்களுக்கு பெரிய மனசு. 4ஆம் தேதி 5ஆம் தேதி உங்களை ஆவலோட காத்திருக்கேன். நிறைய பேர் உங்களை பார்க்கணும்னு ஆசையில இருக்காங்க. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் சப்போர்ட் ஆன் 4th and 5th. ஐ ஹேவ் அ செஷன் ஃபார் யூ. அது எப்படி செஷன் வச்சிருக்கோன்னு கேட்டீங்கன்னா 5th அன்னைக்கு 100 நிமிடங்கள் 100 கேள்விகள் மல்லிகா அக்காவுடன் ஒரு கலந்துரையாடல் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ பீப்புள் கம் வித் தி 100 questions, 100 minutes. You are going to give the instant answer for all of them. Please welcome ka. I am really proud to have a sister like you to come and support. And you are already famous across the global. I think coming and supporting to me on the common cause. I'm very proud to have a sister like you. Thank you so much, Akka. I will try my level best, ma. Okay. மிகவும் நன்றி மேம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த தளத்துல நீங்க வந்து எங்களுடைய சுந்தர் சாருக்காக நீங்க வாழ்க்கையிலும் வணங்கியதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதனால் இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் தன் விடல் என்கிற குரலுக்கு சொந்தக்காரராக இதனால இந்த சாதனை இவரால் மட்டும்தான் முறியடிக்க முடியும், இவருடைய சாதனை இவர் மட்டும்தான் முறியடிக்க முடியும் என்கிற நம்பிக்கை தாரக மந்திரத்தை எப்போது நெஞ்சோடு தாங்கி இருக்கிற எங்களுடைய சுந்தர் சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். Thank you so much, ma'am. Thank you for always supporting and motivating the youngsters. Thank you so much, ma'am. And it's time to welcome guest of honors. First, I would like to welcome entrepreneur and investor, United States of America, Mr. Jim Smith, sir. Welcome you, sir. Oh, hi, Jim. Welcome on board. How are you? Yeah, you can unmute yourself. Yeah, you're on now. How are you? Good morning to you. Thank you. Thank you for inviting me. I'm back from, but it's been almost 2 weeks. So this event's been going on for quite some time. So for those of you who don't know me, and I suspect most of you do not know me, I'm actually in the technology business, which many of you might be asking, why is a guy from America in technology part of the Millet conference? It's a good question. But there's actually a connection, a pretty direct connection. So I have spent the last 20 years building technology companies that work with insurance firms. So in America, we worked with the big insurance companies, and we've worked with the small insurance companies. And as insurance becomes more prevalent in India, especially as you move into homeowners insurance and auto insurance and eventually into crop insurance, millet farmers are essentially businessmen. Maybe they're small businesses, but it's a business, and business needs insurance. So one of the biggest challenges in underwriting insurance is having access to information, having access to data. So the company that I invested in is called InzOps. We basically are a data and AI company that allows insurance companies and brokerages and insurance agents to share data so they can better understand how to underwrite and rate an insurance policy. So what does that mean to a millet farmer? One of the biggest risks you have as a small business person and any millet farmer is potential loss and catastrophe. It's difficult to get insurance right now in India for a lot of industries, including crop insurance. So as the industry grows in India, and India will become the largest insurance market in the world, a lot of the technology will come from the West, which is ironic because most of my company and most of my employees are all in India. So I sit here in the US, but my partners are from Hyderabad and Bangalore. My developer is sitting in Chennai. I've got testers sitting in Mumbai and other parts of India. So we actually are an Indian organization, and we are proud to be part of this event because we think we can make a difference. So how do we fit in and how do we help? So that's probably the big question. As the organization grows and gains in popularity and the movement increases, more and more people will join and become millet farmers, and the industry that supports them, from producers to growers to manufacturers to consumers, will include insurance companies. Insurance companies need to better understand the risk they're undertaking to insure your family farm or your organization. And that's where our tool comes in. So our technology, without getting too deep into the technology, really makes it easy to share information.
So it's easier for an insurance agent to look at your farm and say, we believe there's this much risk involved in underwriting policy for you. Our technology allows that to easily be shared with carriers and brokers. If there's a loss, our technology allows the insurance agencies and insurance brokers to be able to quickly pay out a claim. It also allows very efficiently payments back and forth with insurance agencies and the farmers. So we're kind of a platform for the consumer, for the farmers. And again, India has the largest opportunity for growth in the insurance area in the world because it's a little bit behind some more mature countries. But again, without the technology information, insurers are uncomfortable underwriting a policy because insurance is about managing risk. You can't manage risk if you don't understand the data behind it. So that's where we fit in. So looking forward in 2024 and 2025, again, I've had large amounts of people work for me in India and spent a lot of time with developing network over there. So we're looking for some carriers in India and some agencies in India where we can deploy our technology to help them better understand who and what the Millet Conclave and Millet organization looks like. Once we develop some brand awareness, we'll be able to better help them sit down and start to underwrite policies, which eventually reduces the risk and hopefully increases the joy and the nights of good sleep for the farmers in India and around the world to be able to basically take their crop to market and grow a business and get some sleep at night. Because let's face it, risk is in any business, and any farmer faces lots of risk. So to summarize, I just want to thank you for including me. We're excited to be part of it. It looks like it's going to be a win for everybody. I think it's just awareness. So hopefully our technology will help with that. Thank you. Thanks, Jim, for your wonderful insights. Welcome on board. Thanks for your confidence on us to come forward to support India. I think we are welcoming you anytime to India. I think this is the place where we are going to grow. Just to give one point to you, 2030, India is going to be a hub for supplying the food product across the global. That's the data point saying. So which means India is going to lead by supplying the food product for the global. So there's many avenues are there. So we will discuss when you are coming to India. We will have a lot of opportunity to explore along with the technology background of yours. I'm sure we can win as a team and we'll set a win-win platform. Thank you very much for joining with us. Vanakkam. Thank you. ஒரு நம்பிக்கை நம்மளோட விதைத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய பல கோடி ரூபாயை முதலீடு செய்வதற்கு நம்மளுடைய சுஸ்மித் அவர்கள் தயாராக இருக்கிறார். இந்தியாவில சிறுதானியத்திற்காக பல கோடி ரூபாயை நம்ம இந்தியாவில உற்பத்தி செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அவருடைய விஷயங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்ம சுந்தர் சார் சொன்ன மாதிரி 2030 அப்படிங்கிற இலக்குகள் நோக்கி உலக நாடு முழுவதற்கு நம்மளுடைய மில்லட் என்பதை ஏற்றுமதி செய்கிற நிறுவனமாக மாற வேண்டும் என்பது மிகப்பெரிய ஆக்கமாக இந்த மாநாடு விளங்கி இருக்கிறது. இந்த சாதனை நிகழ்ச்சி விளங்கி இருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்கிறோம். Thank you so much, sir. Thank you, sir. Thank you so much, Jim Smith, sir. And now, Qatar Institution is taking pride to welcome this person. She is the Millet World Record Event Coordinator from Qatar Institutions, Professor and Head of the Department Electrical and Electronics Engineering, Qatar College of Engineering. I take pride in welcoming Dr. V. Gomati ma'am on board. சேனமில்லத்தினுடைய சார்பாகவும் கதிர் கல்வி நிறுவனத்தின் சார்பாகவும் வருக வருக என கோமதி மேம் அவர்களை வரவேற்கிறோம். Good evening, ladies and gentlemen. It's my pleasure to show my gratitude in front of you all. First of all, I would like to thank the Almighty for making the event a great one. Millets played a vital role in the food habits of our ancestors. I would like to thank Mr. Sundar sir for arranging such a wonderful world record event. We of institutions feel very proud to being the hosting institution for this wonderful event. Our students got lots of wonderful idea on the usage of millet. I think that they will use millet in their day-to-day life. Our students are very enlightened by the wonderful experience gained from our facilitators. I would like to express my special thanks to Mrs. Jayalakshmi ma'am, Tan Millet's director.
I cordially thank our founder chairman, Sri E.S. Kadir sir, and our beloved secretary, ma'am, Srimati Lavanya Kadir ma'am, and our respected principals, Dr. Uday Kumar sir and Dr. Karpaham ma'am, and most Honorable Dr. Banmati ma'am, for providing this wonderful opportunity and for being a light in this path. I would extend my sincere thanks to my wonderful teaching friends and most cherished students of Kadir institutions for your cooperation and patience. Thank you once again all. Thank you very much. Thank you very much, madam, for your wonderful work. I need to place in the record this point in time, and the team headed by you done a fabulous job. Without your, the coordination, this world record would not been possible. Without any lag, you have put in the effort 24/7 for 13 days. Thank you so much, madam, Dr. Gomez, to come forward support. Thank you. Thank you, ma'am. நம்மளுடைய 10 மினிட்டின் சார்பாகவும் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் மேம். Thank you so much, ma'am. Thank you so much, Gomati ma'am. Without your support, we are not able to do the event. Our students are very thankful to you. Thank you so much, ma'am. And the next person, I really got excited while seeing this person because I'm also an IAS aspirant. I take pride in welcoming Secretary of Government of India, retired Mrs. Shanta Sheila Nair, IAS ma'am, retired IAS ma'am. Madam, welcome on board. We welcome you, ma'am. Shanta Sheila Narayana ma'am, வணக்கம். Oh. GV. Now I would like to welcome retired Director General, National Informatics Center, Department of Electronics and Information Technology, Ministry of Communication and Information Technology, Government of India, New Delhi, Mr. Professor M. Moni, sir. I welcome you, sir. Very good morning. Vanakkam, sir. Vanakkam. Vanakkam. Greetings of the day. It is a very important event which Mr. Sundar and his team has done. And I was very happy. And I have participated in this program on 10th on the slot, 4:20. And I appreciate for having organized 555 programs. It is in the 24/7 in 13 days on the promotion of millet. It's very important. I am speaking from Hyderabad. I come here to participate in the international roundtable meeting on millets for global food security. It's organized by African Asian Rural Development Organization. 31 member countries are participating in association with National Agriculture Extension Management Institute and Indian Institute of Millet Research, Hyderabad. And I'm very happy to know that 10 countries have participated, speakers, and 23 countries have visited. And I'm very happy that the team has done a wonderful job. And he also raised a question after December 31st, what beyond? And I have discussed with Mr. Sundar, and this is a right time to also tell it that under the Doubling Farmers' Income by 2022 committee report, it is popularly known as Dr. Ashok Dalwai Committee, and I was part of that committee, and I chaired 2 subgroups, Digital Technology in Agriculture and Agriculture Extension and ICT. And the committee has submitted its report on 2018.
Since during the COVID situation onwards, I have organized more than 230 webinars to promote digital technology in agriculture. And there are 7 mission mode programs. I'll be very happy if able leadership like Mr. Sundar and his team, the country needs one agri-tech startup in every Gram Panchayat. There are 2.5 lakh Gram Panchayat are there, and we need to 2.5 lakh agri-tech startups to bring in digital technology in a very big manner. And out of these 7 mission mode programs, because I have been traveling in this area for the last 45 years, and the 7 mission mode programs, one recommendation is smart irrigated farming, smart rainfed farming, and smart tribal farming. Since our honorable president of India comes from the tribal community, I have taken the initiative to operationalize smart tribal farming project component in a pilot project mode in a cluster of 10 to 15 tribal villages starting from Kashmir to Kanyakumari. In Tamil Nadu, we have taken initiative in 4 districts, and tribal communities are traditional cultivators of millet, and India has got 142,000 tribal villages, and 2047 India wants to become a new India. So technologically enabled tribal villages, 145,000 tribal villages are also should be the part of the new India. I have taken this initiative, and the millet initiative is a very important thing, and we'll be very happy to get associated all the engineering colleges who teach computer science, electronics, and mechanical engineering, and so on and so forth. And the students are there for 4 years in the engineering colleges. Agriculture is the best use case for the engineering students to adopt. It is an unstructured problem. And I wish that if all the engineering colleges in Tamil Nadu, or for that matter, we have 4,500 engineering colleges in the country, if they establish the Center for Agricultural Informatics and E-Governance Research Studies, which I have done it, established after my retirement in the Sobit Institute of Engineering Technology, Millet. And as a consequence, now that Cape Institute of Technology, Levanjipuram also have established Center for Agricultural Informatics and E-Governance Research Studies to work on 400 agriculture commodity value chain in the country. And this is very important. And I have a strong hope on all 4,500 engineering colleges. The students, they are there for 4 years. They can adopt technology, make Indian agriculture is completely a digitalized agricultural systems, which can great employment opportunity, and all our farmers will become a millionaire. They need not be a poor. And Millet, your initiative, I wholeheartedly appreciated. I thank all the team members. But as an action plan, let us have that millet value chain digitalized millet value chain is necessary, and with the participation of your foundation and all 4,500 engineering colleges, let them come forward and establish smart tribal farming. Smart farming in the country is achievable, and we make 142,000 tribal villages are also digitally enabled, and they are the cultivators of the tribal, the millets in the country. And tribal agriculture is a sustainable agriculture, and they have to be, globally, linked. Their value chain, they have to be globally integrated. Thank you very much, Mr. Sundar and your team, for have done a wonderful initiative. And now your role is not going to be stopped by 31st December, and you have to work on what next. Thank you very much. Thank you, Professor Moni, for your kind words. I think, as you rightly said, we are not going to start. The new avatar is going to start from now. I think we are not going to leave it as it is, because of our hero Millet has to be, go to the each and every corner of the world. That's what the program, the starting point is only the world record event. I'm sure with all your rich experience,
You please come forward and support us. This forum may request you to come as an advisor in our forum and group, and please advise us how we can structurally take this entire program as a millet value chain from farmer to the end consumer. So thank you very much for accepting our invitation and having come here to grace occasion, sir. Looking forward to associate with you shortly. Thank you so much, sir. Thank you. ரொம்ப நன்றி சார் மோனி சார். மிக எக்ஸலண்டான விஷயங்களை சிறு தகவல்களை எங்களோட எப்பவுமே நான் அடிக்கடி போன ஸ்பேஸ்ல பார்ப்பேன். நடமாடும் மில்லட்டினுடைய பல்கலைக்கழகம் அப்படின்னு எங்களை சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு விஷயங்களை சேகரித்து வச்சிருக்கீங்க. அவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லுகிற ஒரு ஆளுமையோட எங்க ஏற்றுமதி பண்ணணும், எப்படியான விஷயங்களை பண்ணணும், அந்த மில்லட்டோட தன்மைகள் என்ன, மில்லட் எவ்வளவு விஷயங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கு, அது எவ்வளவு மக்கள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா என்று சொன்னால் அது உங்களுக்கு நிகராகும். அந்த வகையில எங்களோட இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க நன்றி சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. Thank you. Thank you so much, sir. I really got excited while seeing this person being in this. As an IAS aspirant, I did pride in welcoming retired Secretary to Government of India, Vice Chairman, Mrs. Santa Sheila Nair, IAS. We welcome you, ma'am. Thank you. Madam, welcome on board. Thank you very much for accepting our invitation. And I admire a lot from you, the kind of work you have done for the millets. It is a commendable job. When you are an IAS officer, you work in different states in the, the state, and the kind of love and work you have done for millet is amazing. I am one of the admirable person, from your work, ma'am. Thank you so much for accepting our invitation. Hello. Yes, ma'am, you are audible now. Please proceed, ma'am. Okay. Thank you very much, Sundar, for inviting me, and very hearty congratulations to you on the wonderful job that you have done. For me personally, it is like seeing my grandchild or great-grandchild achieve something, because my millet journey starts in the 90s when I was Joint Secretary in the Ministry of Agriculture in Government of India. And at that time, millets were not the nutri-cereals that you call them today. They were called the coarse grains. And I had a serious objection to any grain being called a coarse grain, while some grains were called fine grains. And I then called it the politics of grains, that grains could be so classified into some kind of a caste system, where something is a fine grain and something is a coarse grain. And I think the history of Indian agriculture until that time and for a long time afterwards was entirely to support the fine grains. And it was at the cost of the coarse grains. And I would like to place on record that millets outdate rice and wheat and all other grains, and they are the earliest grains mankind knew. In fact, the research has shown that language developed from the consumption of millet. Millet is responsible for development of language in the human race. It was one of the first earliest cultivars. I don't know the details in terms of historical age and time, but this is something which, which I never thought would happen in my lifetime, because I thought that, millets have been around for centuries, and over a period of time, they have just grown to be less and less important, and other grains have taken over. And so many reasons why that happened. But most important was that the millet farmer did not have a voice. The millet farmer could not get policy in his direction. Today, that has changed. But all that I want to emphasize today is that at the center of all this development
of all the millet entrepreneurs and all the millet promotion, let it be the farmer. Let it be the poor, unrecognized farmer, as Mr. Moni said, in the tribal areas, in the rain-fed areas, the neglected, really pitiable condition of the rain-fed farmer, the dryland farmer. His lot has to improve. It is not all farmers, but these farmers who matter to us. For all that you are talking in terms of millet, in terms of food security, nutrition security, everything, only if this farmer survives and does well can we have this crop. I know in Tamil Nadu, over a period of time, I mean, I left agriculture many years ago, but a few years after my retirement, I was vice chairman of the State Planning Commission, and again, I revived my interest in millets. And more than 10 years ago, I had the first meeting, including the institute from Hyderabad and the joint secretary from Government of India and everybody at IIT Madras. We had a big session to promote millets. And at that time, it was a great thing that we served millet food for 2 days for that conference. And people were so surprised that millet could be such a palatable food. Anyway, we've come a long way from all that. I'm just recalling that because it is a sense of great achievement and pride that we have come this far. But the important thing, and Sundar, you have mentioned it also, that you will try to make sure that the value chain is kept intact. It is very, very important that all this effort that we have taken does not get hijacked by corporate farming and by profit motive alone, because millet is the flavor of the day today, and millet is something that will sell. So, then you do it purely as a commercial activity, and the growing it also becomes a purely commercial activity. It should not be at the cost of the farmers who have saved the grains for us, who have saved the seeds for us. About them, and of course institutes like the Millet Institute in Hyderabad and others have contributed to that, no doubt, in spite of the odds, in spite of the fact that they were not given any priority at all. Now things have changed, but let us remember that farmer, let us remember that tribal person, that person who's himself the lowest in the hierarchy, the lowest in the agricultural chain until now. He has to be supported, and he has to really become a well-to-do farmer with a powerful voice. His voice should be heard, and for that, in spite of all the promotion that all of us are doing, I would think it important to make sure that millet is part of the public distribution system throughout the country. And, wheat was introduced in South India. When I was a child, we never knew wheat, but we learned to eat wheat as part of the Green Revolution. Wheat was put through the public distribution system, and today Kerala has Malabar parota as if it is one of their food. It became something synonymous with Kerala food, though they never grew wheat. So, we have to make millets a part of our diet again, the common man's diet, the daily diet, and get the benefits that we are talking about. It's not the benefits of just the people who are health conscious and so on, but the community and people as a whole. People moved away from millets because they were aspirational. They wanted to eat the food that wealthier people and well-off people ate, which was the fine grains. Now it is good that well-off people and finer people eat millets, because then the aspiration will move towards millet. But it should be promoted through the public distribution system, through all the nutritious noon meal schemes and meal schemes, and all the the free food and the subsidized food schemes of the government, including those in as part of the Annadanam in temples and so on. And
At the time, I remember I was civil supplies commissioner many years ago, and we used to promote wheat by telling ordinary people through the public distribution system how to make wheat palatable. You can make wheat in Tamil Nadu. We told people you can make wheat dosa, you can make wheat upama, make them familiar with foods of their type. That kind of promotion needs to be done so that ordinary people can buy some millet from the public distribution system or somewhere, cook it and eat it and enjoy the benefits of it. And that value chain, I think, needs to be emphasized and not forgotten. And I would very much recommend that the Amul type of system, where the producer is the owner of large setups which are processing and marketing the product, is also there. We have in Javadu Hills a wonderful example where over 1,000, Mr. Mani would be happy to hear this, over 1,000 women tribal farmers are producer owners of millet production, processing and marketing. They call it Javadu, that's the brand name of the product. Yes. And they're selling it along with honey and other products. So I will just give you this as an example and leave it at that. I am really indeed delighted, happy and ecstatic that the millets have reached this situation today. And it is no Yes, ma'am. it is indeed important for me to mention that people like Sundar and all your team and people who have contributed all their might to promoting this wonderful wonder cereal is responsible for that. And I congratulate you and wish you all best. And thank you very much. My pleasure, ma'am. Thank you very much for accepting your invitation. And I take this opportunity, this forum, to invite you as advisor in our group. Your rich experience can make a big difference in the country. I'm sure we will make use of all your expertise in millets. Let's grow together, win together as a team. Thank you so much for accepting our invitation, ma'am. My pleasure to invite you. So over to the moderators, please. Thank you. Thank you. ரொம்ப மிக அற்புதமாக சென்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில நம்மளோட அடுத்த சிறப்பு விருந்தினராக இணைய போறவங்க மிகப்பெரிய ஆளுமையோட நாம் செய்கிற சாதனைகள் எல்லாத்தையும் நம்மள செய்கிற நல்ல உள்ளம் அவர் யார்? அடுத்து யார் போறீங்க? யார் ஜிவி? First of all, thank you so much to you, ma'am. Thank you so much for sharing your experience and knowledge to us. Thank you very much. And now it's time to welcome Adjudicator, Asian Book of Records, Mr. Vivek Nair, sir, on board. We welcome you, sir. Hi, Vivek. Welcome on board. You have to unmute yourself. You're muted. No, Vivek, we are unable to hear you. Now? Yeah, you're audible. Please go ahead. Am I audible? Thank you very much. Yeah, you are audible. Please go ahead, Vivek. Thanks for joining with us. Okay, thank you so much. And, it's a learning experience even for me to be part of this. And I've been watching your live continuously for on and off. And, it's so enriching knowledge all of you has on the millets. And thank you so much and appreciate your, the effort that's taken by Stan Millet Foundation and Mr. Sundar and his team. So there's a saying that if everyone is moving forward together, the success will take care of itself, right? And, 555 hours is not an easy job. In spite of floods that we had in Chennai and the coastal areas, I remember, seeing people even sitting in the dark and taking part in this conclave, which is commendable, right? Because the commitment that they have, given was achieved and, was experienced and witnessed. So 10 countries, people from 10 countries, age group of 8 to 88 years. And this is one of the longest marathon that I have adjudicated in the past 11 years. 555 hours is not easy joke. Yeah.
And big salute to you, Mrs. Sundar, and who have been working for this event with us for this event for the last several months, close to a year. And he's a great inspiration to all the milletpreneurs. And in fact, we used to converse about this event, and I in fact told him that why not you have a portal, a one-stop solution where all of us can gather there, and where you can have all these people who have participated in the enclave, their profiles in one single website, so that in future, instead of referring to the videos and stuff, if I want to search, say for a product or for a location-based entrepreneur, you can slice and dice in multiple ways. So if you could have that website of all the information there, that will also be well publicized to the normal public, and across the globe people can access it and they can reach, and it will create a way for more opportunities for the millerpreneurs. I hope, and he has taken that, and he said that that will be done, and it's already in progress. I heard from him, which is great. And because the impact that is created in the last 555 hours is very huge and beyond, because a lot of my mutual friends been a speaker in this this conclave, and many of them have messaged me also, and they share their experience, which is really good, because there are people who does good job who are unsung, and you have discovered those undiscovered people from a remote village. You have created an opportunity, and it has opened many big way for them, and it opened many gates for them. And for the people who want to do expos and to trade in millets, they got handful of people now, more than handful of people. They've got a big bunch of lists where they can approach, and they can take this millets to wider people there. That's more important, right? And this 555 hours is not just a number. It's a true testament to the power of perseverance, resilience, and also relentless pursuit of greatness. So it is, I could say, it is a symbol of human capacity to overcome all the obstacles in the last 13 days. And I know it's not so easy conducting on a virtual platform. You need to get people on board on time, and there are a lot of technical difficulties. That's the guidelines of our records as well, right? So it should be uninterrupted, and for sure it is uninterrupted. And we also getting the videos. We also have the logbooks ready. So I'm confident that you have made a record, and we'll do a next level of verification. And soon, as you said, in the month of January, we all will meet in person, and let's celebrate this success together. And I really appreciate the countless hours of hard work, the sleepless nights that your team has taken, and unwavering determination that has fueled this journey. Beyond every record-breaking moment, there is a story of passion, a story of sacrifice, and burning desire to leave a great mark on the work. And today, a record is not just a milestone; it is a beacon lighting the path of future generation as well. So I know a lot of colleges have joined hands with you, which will take to the next generation as well. So earlier people are more fascinated to the Western foods, more fascinated to junk foods, and nowadays people are very careful, very choosy. That even the Western countries, people are more attracted to Indian food. That's itself a success, right? And I'm sure the next generation will be healthy generation, and people like you are more important for us. For this, are more important asset to a country. Who keep alarming other people, saying that there is something called millet, which will enrich all our lives. Thank you so much, and thanks for the great opportunity for me to be a part of this, ending ceremony. I know it's beyond 7 o'clock. The schedule time is 7:17. I don't want to take much of your time. Thank you very much, everyone, and thank you all the speakers today. And I was so touched by the message given by Sheila ma'am and by Moni, Dr. Professor Moni and James. So multiple areas of people, multiple arrays of people have joined together for a single cause. That itself is a great success, and I'm sure this conclave will go beyond and beyond and beyond. And do not stop just with this. So have consistent and concurrent meetings like this, at least a monthly ones or bi-weekly or every quarterly, so that all of you can gather, brainstorm, and it should not just close in this hour itself, right? It should continue.
because 555 can even reach 5,550 people. Probably you can create a forum and have this continuously, if not every month, once in a quarter, you all can gather and brainstorm and do something unique so that the millet year will be celebrated forever. It is not just 2023. It is just a start, and this should continue forever. It's my request. And thank you so much. Thanks for the opportunity. Thank you, Vivek, for the wonderful support. I think I need to tell the truth. When people affected by flood in Chennai, there are about 14, 15 people who are unable to participate in this program despite of the network health challenges. I think I've requested Mr. Vivek to extend the hour. We are supposed to close this program by 5:55 today morning, but then we extended for next 12 hours to continue till this evening. I think that's kind of person who want to help milletpreneurs this forum. I like to extend my big thanks to you, and including myself, we are eagerly waiting for your certificate. I think 700 certificate we want to place you. This 700 certificate or plus 700 plus certificate will definitely make a big impact. That certificate from Asia Book of Records, which is going to be a motivation factor for all the milletpreneurs. So this is what I've committed from my side to all the people. And thank you very much for all the support extended. And we'll come back to you with all the details required, the logbook, the recordings, and whatever it is. And probably we'll come back to you about next 24 hours time. And looking forward to see you and the next program. Thank you so much for all your work. Thank you so much. Anytime. Thank you. Thank you so much, sir. Thank you very much for giving a beautiful opportunity to all of us. Thank you so much, sir. Thank you. அடுத்ததா நம்மளோட இணைய போறாங்க. கல்வியில் ஒரு மிகப்பெரிய புரட்சியையும் கிராமப்புற மக்களுக்கான கல்வி சேவையில மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்தவங்க. அது இன்னும் குறிப்பா சொல்ல போனா பால் உற்பத்தியில மிகப்பெரிய அளவுக்கு புரட்சி செய்து கிராமப்புற பால் உற்பத்தி வளர்ச்சிக்கு மிக முன்னோடியாக திகழ்ந்தவங்க. கல்வியில் இன்னைக்கு மிகப்பெரிய தளத்துக்கு தனக்கான இடத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிற KSR கல்வி நிலையத்தினுடைய CEO டாக்டர் அகிலா முத்துராமலிங்கம் அவர்களை அன்புடன் மேடைக்கு பேசுமாறு அழைக்கிறோம். இந்த தளம் உங்களுக்கானது. வெல்கம் யூ மேம். Good evening to one and all present here. I have listened to many of the talks now, and Sundarji, you have made a exemplary work. That's what I should say. I shall take few minutes from my point of view, being an educationist and serving the students for the past 29 years. Despite many inherent benefits, there are challenges engaging the younger generations with millets. Limited awareness about the nutritional and environmental advantages of millets, combined with the lack of familiarity in cooking with these ancient grains, may hinder the widespread adoption among younger consumers. So what are we going to do? How are we going to face these challenges? We have few options where we can make the millets popular among younger audiences through educational initiatives. After this marathon about millet, I have recommended a 1-credit course on food habits, which will include more about millets, especially the tan millets, I should say, the cooking demonstrations and the social media engagement by KSR. I hope that this KSR will be a forerunner in doing that because of this program and Mr. Sundar. And additionally, incorporating millets into trendy and innovative recipes is very important to appeal the younger palates. So again, we like to have a separate division of food court, which will serve millet foods, at least for the younger people to taste and understand that it is not only tasty, it is very nutritious. The other thing is always the younger people are attracted towards the West. So if we attract the West people, our tan millets will be attracted by our own students and our consumers also. And the culinary preferences also we have to look upon, because the greater acceptance and appreciation we can bring among the young for these ancient grains.
In overall, I will say that the growing interest in health, sustainability, and cultural diversity among younger generations presents an opportunity to elevate the status of millets in modern diets and into a contemporary culinary landscapes, providing a bridge between traditional wisdom and modern dietary lifestyles. So with these few things, I really congratulate my own team for putting the effort for 24 hours. Dr. Radhakrishnan, the principal of KSR Arts and Science Autonomous, and all the other principals who have contributed in this, because that 24 hours was very much crucial for even KSR. Without any uninterrupted discussion, and few culinary efforts also they have taken. And I was also part of this world record, and I'm very much anxious to receive the certificate from Asia Book of Records and Mr. Sundar. And I thank wholeheartedly Mr. Sundar for giving KSR an opportunity to be the part of Asia Book of Record in the conclave. Thank you. Thank you very much, Akhila ma'am, for your wonderful words. I think I'm really excited to see your, student performance. I really amazed to see one student came and danced. Other set of students, they done the fashion show, having all the millets on their, bodies. And one person is sing a song in the night to 11 o'clock. I was really amazed. And there was a debate show between rice and wheat. There was a debate show. I didn't know that, that kind of potential and talent is there in your institution. I really amazed to have all of them. I think I've shared with you during my conversation after the program. And thanks for accepting my invitation, for continuously impacting 24 hours. Why I come to you, I told you also, you have your campus is holding about close to 24,000 people. With this 24 hours, the program should impact all 24,000 people in a large extent. This is what I come to you. My objective is done. So thank you very much for accepting our invitation. I am also eagerly waiting, like you, to get the certification. With this certificate, I'm allowed to come along with my Malaysian delegates to your campus. All the Malaysian delegates also watching this program, and would like to give the honor at your place. Thank you very much for joining with us, ma'am. My pleasure to thank God for the great opportunity with you. Thank you so much. நிறைய உங்களுடைய கேண்டீன்ல இருந்தே தொடங்கி நல்லா தெரியும். ஏன்னா இன்னைக்கு ஏழை குழந்தைகள் நிறைய படிக்கக்கூடிய உங்களுடைய கல்லூரியில 25 ரூபாய் 30 ரூபாய் வரைக்கும் உணவுகளை கொடுத்துட்டு இருக்காங்க சுந்தர் சார். மிகப்பெரிய உணவு புரட்சியும் அங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல நம்மளுடைய சிறுதானியங்களையும் இணைந்து இனிமேல் வருங்காலத்துல செஞ்சாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு வெற்றியா நம்மளுடைய வெற்றியா நாம் பார்க்க முடியும். அடுத்ததா நம்மளுடைய இதய போறவங்க யார் என்றால் சீதாவை சொல்லுவாங்க. Before that, I want to say something. I have been personally following all the updates of social media of Akhila ma'am, and thank you so much for always inspiring our student community. Thank you so much, ma'am. Thank you so much for participating in this. Thank you. And now it's time to welcome natural farming expert Mr. Aladi Mahadevan sir on board. We welcome you, sir. வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நீங்க ஒரு இயற்கை விவசாயி, ஒரு முன்னோடி. இந்த தளத்துல எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது மிக்க மகிழ்ச்சி. ஓட்டி சார், உங்களுடைய உரையை கேட்க நானும் அவ்வளவு காத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி. வணக்கம் சார். சார் ஆடிபிள்? நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்களேன். இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது சார். வணக்கம். ஓட்டி சார். வணக்கம் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. Now, I first like to thank Mr. Sundar for this initiative because of a very deep need that this nation has. While explaining to you, I think you will understand much better. Two things I want to put across today in this forum. The first thing is, one of the biggest problems that a farmer faces is marketability. வளர்க்குறதுல அவங்களுக்கு they don't have a problem, but marketing it is a very big problem. And marketing is a problem because, like how Akhila ma'am said and how
my guru and person who I look forward, Sheila Madam, said, awareness of millets is going down. Slowly, people started looking at a different rich man food. But this forum opened it, and it is directly, I feel, will have an impact on the farmers' lives, their marketability. This is one. Second is like how others said, from a farmer's perspective. So, firstly, thank you, Sundar sir. Even if out of the thousands of people that you have coming with, even if 1,000 people change, it will change the lives of so many farmers. I'm sure about that. The second thing that I want to talk about millets into farming is it had a very close representation into the whole farming cycle. I'm a person who believes that festivals is an origination of food and farmers. Like in earlier days, in olden days, there were no gadgets, TV, and all. So, what do they celebrate? They celebrate harvest. So, when each of the crop during different seasons, if you see it with the festival, it will have a relevance. Like in Tamil Nadu, there is Adi. Adi, we call it Adi. We are known. It's known that Kudu, ragi porridge. So, if Adi has to have ragi porridge, the farmer must have grown millets in starting from April, May. And there is a big reason to it. Millets does not need much water. And during summer, the water requirement, when it is less, it is easier for the farmer to maintain it. So one is millets reduce the consumption of water for farmers. The second aspect is millet provides a beautiful ground cover from the direct 42 degrees of temperature of sunlight. So the organisms in the soil is maintained. The land moisture does not go away and the land does not become hard. So when the land does not become hard, automatically the earthworm starts moving in and other organisms starts moving in and starts feeding into the soil. So this is a very direct impact, not only on the different homemakers, on the farmer, on farming, on soil, on nature, and every aspect around it. Without millets being grown, the farming cycle is not complete. And every season has a different variety of millet or pulses that come up with so much of good qualities. Like you take Navaratri, Dashara. Those 9 days are 9 different types of what we call a sundal or millet and pulses salads. This is because that is the time when it is harvested. So, as Sundar sir said, the time is getting extended. I don't want to eat into the time of people. I'm very happy to be a part of this forum, and also I'll be very happy to go along with them and take a lot more knowledge that is coming from you people. Thanks a lot, Sundar sir, and I wish the team what an effort, such an effort, massive effort, and wish you for the award that you have got for this event. Thanks a lot, Sundar sir. மை பிளஷர் சார். ரொம்ப சந்தோஷம் இந்த போரத்துல நீங்க வந்து பேசுனதுல. நீங்க வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இயற்கையின் முன்னோடி, நிறைய நேச்சர் ஃபார்மிங் வந்து யூ ஆர் இன்ஸ்பைரிங் பர்சன். ஓகே, ஐ திங்க் நீங்க வந்து இந்த இடத்துல சிறப்பது மிக மகிழ்ச்சி. உங்களோட சேர்ந்து பயணப்பட போறோம். நிறைய ஃபார்மர் வந்து ஊக்குவித்து அவங்களுக்கு உண்டான அந்த வழிமுறைகளையும் அது எப்படி வந்து குவாலிட்டியா அவங்க வந்து க்ரோ பண்ணுற விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட இருந்து உங்களோட நாலேஜ் நாங்கள் எடுத்து போக ஆசைப்படுறோம். We are also going to bring you as one of the advisor in for us, so that we as we set the complete value chain, we would like to have all your people knowledge there. So this is what we want to grow as a team here. This is what I wanted to bring it back to society. சார் உங்களுக்கு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. ஸோ நண்பர்களே, ஐ திங்க் நம்மளுடைய ஷெடியூல்ல வந்து தேங்க்யூ வெரி மச் சார். I would like to invite the Malaysian delegates who are coming from Malaysia for our program on 4th and 5th. I have Mr. Bala, who is the president for Malaysian Chamber of Commerce. So he is coming along with the team, and he is also going to launch his the
BIS Tamil here in this forum. Bala sir, over to you. 1 minute for you to express your want to take out from Tamil Nadu or India to Malaysia. Over to you, sir. Bala, நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க. It's in still yes. Now you can talk. விளங்குதுங்களா? விளங்குதுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் சார். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இப்ப வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து ரொம்ப ஆவலா காத்திருக்கோம். இப்ப வந்து நாங்க 4ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதி வரைக்கும் ஊருக்கு வரப்போறோம். நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கோம், நிறைய கத்துக்கிட்டோம். இங்க இருந்து எப்படி இந்த மில்லட்ஸ் சிறுதானியங்களை வந்து மலேசியா மக்களுக்கு கொண்டாந்து, இது வந்து ஒரு வியாபாரம் மட்டும் கிடையாது, இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். வரும் தலைமுறைகள் வந்து சிறப்பான ஒரு உணவை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க போறோம். இது ஒரு விஷயங்கள். நிறைய திட்டங்களை வச்சிருக்கோம். அந்த திட்டங்களை வந்து நம்ம அந்த இந்தியாவுக்கு வர முந்தி அங்கதான் அதை பத்தி நம்ம நிறைய பேச போறோம். இந்த ஒரு 13 நாள் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் கத்துக்கிட்டோம். ஆனா பேசுறதுக்கு ரொம்ப விஷயங்கள் இருக்கு. அது வருஷப்படுத்தினா நம்ம அந்த மாநாட்டில் தான் பேசணும். இந்தியாவில வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். நிறைய தேடல் இருந்துச்சு. ஒரு 20 வருஷமா தேடல் எங்களோட, 20-25 வருஷமா இந்த தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் சிறு வியாபாரிக்கும் சிறு துறைக்கும் நம்ம செய்யணும்னு இந்த சுந்தர் சார் மூலியமா அது கிடைச்சது. கண்டிப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு, இது மட்டும் கிடையாது, இந்த நிகழ்ச்சி மூலியமா நாங்க என்ன நினைக்கிறோம், மலேசியா இந்தியா மட்டும் கிடையாது, உலக வாழ்ற தமிழர்களுக்கும் இந்த விஷயத்தை எங்களால் கொண்டு போக முடியும்ட்டு எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா உங்களோட சேர்ந்து இந்த மலேசியா சார்பில் இந்த விஷயத்தையும் அல்லது மில்லட்ஸும் சரி சிறுதானியங்களும் சரி உலக வாழ்க்கை மாத்திர உணவு முறையை மாத்திர சூழ்நிலை உருவாக்குறதுக்கு கண்டிப்பா நாங்க தயாரா இருக்கோம், உங்களோட பயணிக்க. இதுதான். மற்ற விஷயங்கள் வந்து நாங்க ஊருக்கு வரும்போது முழுமையா நாங்க பேசிக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. உங்களை அவளோட சந்திக்க நாங்க காத்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் சரி, உங்க டீமும் சரி. இது வரைக்கும் மலேசியா வந்து 4 பேர் வரதான் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசும்போது சொன்னீங்க, இந்த டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம், we are ready to meet you சொல்லிட்டு. நண்பர்களே, கண்டிப்பான முறையில் சார் உங்களுடைய தேடலுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு இடம் அப்படின்னா இங்கதான் கொடுக்க போறோம். we will come and collaborate. நீங்க என்ன சொன்னீங்க, தமிழ் பிஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தளத்துல லான்ச் பண்றதுக்கும் காத்திருக்கேன்னு சொன்னீங்க. அதன் மூலமா வந்து ஒரு மதுரை மாநாட்டுக்கு வந்திருந்தோம். மதுரை வந்து ஒரு இதுக்கு வந்திருந்தோம். நாங்க ஒரு இயக்க சார்பில் வர ரொம்ப பேர் வந்து எங்களை கேட்டாங்க, தமிழர்கள் சிறு தொழில் வர்த்தக சங்க வச்சு எப்படி நாங்க அதுல இடையிலாமன்னு தமிழ்நாட்டுக்காரவங்க எங்களை கேட்டாங்க. அங்கிருந்து வந்த பிற்பாடு நாங்க ஒரே சிந்தனை, ஏன் நம்மளுக்குள்ள செய்யணும், நம்ம உலக வாழ்ற தமிழர்களோட எப்படி ஒற்றுமைப்படுத்தலான்னு தான் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி தமிழர் பீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா உலக வாழ்ற தமிழர்கள் வியாபாரி எல்லாமே அதுக்குள்ள இருந்து நம்ம ஒரு கொடைக்கீழ இருந்து என்ன நம்ம அடுத்த கட்டம் செய்யலாம். நம்மளோட நோக்கமே வந்து அடித்தட்ட மக்களை வந்து மேல்நிலத்துக்கு கொண்டாடுறதுக்கு. சுந்தரோட சிந்தனை தான். சுந்தரனோட சிந்தனை வந்து பொரிய சிந்தனை. அதுல ஒரு துள்ளி தான் எங்களோட. கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி உலக வாழ்ற தமிழர்களுக்கும் எங்களால முடிஞ்சது கண்டிப்பா நாங்க தொடர்ந்து உங்களோட பயணிப்போம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நாங்க இவ்வளவு காலம் 30 வருஷம் சமூக பணியில இருந்து அந்த 30 வருஷம் சென்று இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து அந்த விடயம் கிடைச்சிருக்கு. அப்ப இதுல என்னன்னா தேடலும் விடாமுயற்சி அந்த தமிழ்நாட்டுல எங்களுக்கு கிடைச்சிருக்கு. கைவிட மாட்டோம், தொடர்ந்து உங்களோட பயணிப்போம். எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இதுக்கு பின்வாங்க மாட்டோம், உங்களோட கண்டிப்பா பயணிப்போம். தமிழகத்தில் விளையக்கூடிய இயற்கை முறை விளைவிக்கக்கூடிய விவசாய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை வந்து கண்டிப்பா உங்களுக்கு சுகாதார முறையிலும் விஷம் இல்லாத ப்ராடக்டை நாங்க இங்க தமிழ்நாட்டில இருந்தும் இந்தியால இருந்தும் கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். தமிழ் மக்கள்ல இருக்கக்கூடிய ஏறக்கூடிய ஒரு 32 கண்ட்ரில ஸ்ப்ரெட்டா இருக்காங்க. அவங்களுக்கு பண்ணாலே வந்து பல கோடிகள் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சேர்ந்து பயணிப்போம். தமிழ் பிஸ் வந்து நம்ம தளத்துல வந்து லான்ச் பண்றதுக்காக நானும் ஈக்குவலா காத்திருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. இரண்டாவது டெலிகேட்ஸ் இருக்கக்கூடிய என்னோட சிஸ்டர் ஈஸ்வரி வணக்கம். ஈஸ்வரி நீங்க இருக்கீங்களா? பேசலாமா? ஒரு வணக்கம் சார். வணக்கம். ஓகே, இங்க கலந்துகிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் மலேசியால இருந்து ஈஸ்வரி பேசுறேன் சார். இந்த 13 நாள்ல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய, விலை மதிக்க முடியாத நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். சோ ரொம்ப ஆவலா இருக்கு. நானும் வந்து 4th and 5th வந்து மலேசியா இந்தியால கோயம்புத்தூர்ல வந்து உள்ள ஈவென்ட்ல நான் கலந்துக்கிறேன்.
எனக்கும் நிறைய திட்டங்கள் இருக்குது. இந்த சிறுதானியத்தை வந்து மலேசியா மக்களுக்கு வந்து நான் அறிமுகப்படுத்தணும், அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்களும் அன்றாட வாழ்க்கையில் சிறுதானியத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது. கண்டிப்பா இதை நிறைவேற்றுவேன் சார், உங்களோட ஹெல்ப்ஃபுல்ல. கண்டிப்பா சிஸ்டர், நான் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். நீங்க இந்தியா விட்டு போகும்போது, தமிழ்நாடு விட்டு எங்க போகும்போது 555 ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுக்குறேன்னு கமிட்மெண்ட் பண்ணிருக்கேன். வாங்க நம்ம சேர்ந்து நம்ம பயணிக்கலாம். மலேசியா மக்களுடைய நம்ம தமிழுடைய உணவுப் பொருட்கள் மலேசியா உள்ள உலகம் கிரியேட் பண்ணும். மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. I wanted to supporting me from back very strongly. Hariji, welcome on board. Thanks for supporting all the times, and a few words from you will definitely make an impact. Harish ji, over to you. Harish Batra. Yeah, you need to unmute yourself, Harish ji. Thanks, Sundarji. Are you audible? Yes, sir, you are audible. Thanks, Sundarji. The work which you do for the millet category, it's a drastic change for the future. You make a mission which is very successful, and all the people are very happy to see this type of event which you have done. Congratulations, all of the teams. Here are the participants, the teams which are giving you the favor for all the times. You've done a drastic change in the millet category. And hope the main thing which our peoples are facing, marketing of the millets. So farmer, when they grow the products, if he requires the money within 1 day or 2 days, the marketing person cannot give the money within 1 or 2 days. There is so many successful ventures like Lijjat Papad, Amul. After consuming of the products, the farmer will get the money. That help we can provide from the North India, Delhi. We can help pupils, and we don't want any profits from the farmers. Whenever they get the money from the marketers, supermarkets, because there is a traveling time, the supermarket holds the product for a long period sometimes. The online platform, the farmer can get the money immediately. But online platform, you see the market is not more than 3-4%. So if we cover supermarkets, modern trade, organic shops, there are huge markets. And also with the government supplies like PDS system, midday meal, it's also required the payments because government is also allow the payments only the consumption of the goods. If their material on the way, the most of the time governments also not provide the payments. So if the farmers are comfortable to recognize these things, if the profits is not the target, but there is a traveling time and the storage time, distribution time. If they are wait that time, then we can help you in every direction for the marketing of millets. And there is a main requirements to sell the millets. It requires the restaurants, cafe, roadside, hotels, all the peoples, they require the help for the recipe, makings, the shelf life. It requires sometimes, it requires some machinery also. The kitchens required so many times, they require some utensils. So if everyone give the help for that type of millet, kitchens, category, cafe, then the category will definitely grow. If you see the wheat is not coming in the 1 day or 2 day. The government give it in the PDF systems, free distribution, then the people consuming the wheats. And it's an organic product, good for the nutrition value, good for the country, good for the eco-friendly, good for the rain systems, and it can grow. It requires a minimum traveling times. So I hope if everyone support us, then we definitely create a good export market also, and domestic market as well as a consumption market. And with the millets, I think the hospitals have a very heavy threat, because if the problems or the stomach problem, PCOD, cancer, fever, stress, sugar, all the problems we can cure with this millets category. It's required awareness on all over the India, the new generation who are taking mostly outside foods.
It required, the kitchen is the need of our families. We remember our old grandfather, our nana nanis, they always cook the food in the homes. But our new generation only depend on the restaurants, outside eatings. There is a requirement that we also attach with the farmers. We know the beauty of the farmers, the system of the farmers, but they are hardworking. If we are doing all the times laptop, it's not our life. We have to think again what the previous our grandfathers are doing, our parents are doing. If we are thinking only the traveling with the cars, staying in the home, air condition, this is not a life. We come back on the natural life, spend some time in the farming, spend some time with the agriculture. It's a need of the new generation also. I think everyone will recognize these things and help and give the education to the childrens. They go for the agriculture tourism, not every time the hospitals or international tourism. They think stay with the farmer's home. They think what is the problem they are facing with the farming. They are getting a very little margin for their farmings. And when the industries are getting too much amounts, they are spending huge amounts on their lifestyles, marriages, cars, all the things, where the farmers only getting their reasonable margin, which they can run only for the family. And they are also sometimes depending on the bank also. So if all the categories, all the farmers are united, I think the government will listen all the problems. Then we take some actions, and it's giving a good result for all the millets lobby. And in the future, after beyond the 2033, we get a good lobby with the millets category and create something exclusive in the millet line. Thanks, Sundarji. Thanks too much. And thanks to your team, which are supporting regular to you day and night, 555 hours. Thanks. Congratulations, all the teams. Thank you very much. Thank you very much, Ji. I think thanks for all the work you're, supporting me from the back. I think we are, we are very privileged and have you as a friend in this forum. Privileged to invite Mr. Millet Mehta. He has contributed a lot from the back end. I think Millet Mehta, thank you very much, sir, on board this forum. I would like to have a few words from you, sir. Mr. Sundar, good evening. Good evening, yes, to good evening. Good evening. Entire team, and I like to thank you, your organization, your partner, and your entire team, especially the backend team, which has been working day and night, 24/7 for last 13 days. It's a big achievement, and I only wish to say that let this be a beginning to something still ahead. We have not reached the peak. There are many peaks yet to be identified, and I'm sure that with the go-getting attitude that you have, you are going to scale new peaks. Millets needed some event like this where lot of people can come, and at one go so many entrepreneurs can come together and they can get motivated. So like I said before, it's not just a question of 555, it's a question of multiplied by exponential time, how much these 555 speakers have resulted into. There'll be a lot of results where you will not get the credit for doing so. But nevertheless, as Lord Krishna said, Karmane vadikaraste ma phaleshu kadachana. You just do your karma and leave it to the God. God will see, what can be done. And I'm sure that, you will go ahead and do a lot of things for millets and for your company and your employees and the entire team which is backing you up. So I wish, that after IYM 2023, like the Madam Shubha Thakur, who inaugurated the show, mentioned that we have to go beyond IYM 2023. So you started with the first world record on Jan 7th, 2023, and here we are at the fag end, at the establishing a new world record now. I wish that this journey of millet continue, because it is the only product, only category of grains which are going to be useful to everybody, right from Mother Earth to the farmers, to the consumers, and to the industry. So once again, I wish all the best to you and success to your future endeavors.
Thank you very much, Thank you so Menon much. Mehtaji. Thank you very much for all the work you have done. I think, my dear friends, I'm going to call the last, speaker, good friend of mine to talk. After that, we would like to have two people witness on this program. I think it's open invitation. Anybody can come and share your experiences with it. Latest by next 15 minutes time, by 8 we will sign up this event, and it's my pleasure to invite my good friend, my supporter all the times, Mr. PG Mohan from Salem. Sir, welcome on board, sir. Thank you very much. மோகன் சார் வணக்கம். Welcome, sir. Sir, kindly unmute your audio, sir. There is a quote in English. Leadership Okay, is sir. like a tree with the roots of fidelity, with the trunk of understanding, honesty, and the leaves of gratification, and the fruits of gentleness. The quality is none other than my dear brother Sundar. Sundar, it is not a small thing, and you have achieved in such a way that 555 speakers, 13 days, 24 into 7 hours. Nobody can think of it. And I heard the words of our supporter of Asian Book of Records. He was also telling, with his experience of these 12 years, this is the first time he is watching the 13 days of a marathon, a Guinness World Record Book of Records event. Sir, you have mixed, you have taken the juice from all the 550 people about the millets. I hope that so many millet entrepreneurs will definitely come out of this conclave. So ultimate purpose for this thing, Sundar, what you have think you have achieved. But the result has to prove. Let us say, out of these 555 people, minimum 200 people has to become the entrepreneurs. And when I spoke today morning, I told more number of entrepreneurs should come. You must be a salary giver, not a salary taker. So start immediately and consult Sundar, and we have lot of people are here in this forum to guide you, to patch you, to tell anything about this business. Friends, please feel free, and you can contact us at any time for your growth. And Sundar, kudos to you and your team and the people, those who supported you for the grand success of this conclave. And this is a grand success. This is a grand success. Let us all give a big round of applause to Sundar and team, sir. Let us all give a big round of applause. I am very happy, sir. Very happy. Thank you, Sundar. Thank you very much. You have given me 2 minutes time. I have taken 2 minutes 30 seconds. Thank you very much, sir. It is not me, sir. I have surrounded with about close to 270 people who have done this work. The credit goes to all the team members, not by me. I think that's where I want to give the contribution to all the team members, especially from my director, Vijay Lakshmi, who has put in her heart and soul for last 6 months. And this is one individual has made a difference. Okay, thank you. I take the opportunity to thank Vijay Lakshmi, who is my director of the Tan Millets, and she is the CEO of the my company. Thank you so much, Vijay ma'am. So my dear friends, thank you very much, Mohan sir, for your wonderful words. We are going to work towards the big dream we have. I think that's where we wanted to go, and we are not going to leave you. We are going to disturb you then and there, so that we will also take your expert, experience to all the entrepreneurs for in the form of training or motivation or whatnot. All these things. Thank you so much for joining with us, sir. So, my dear friends, still there are about close to 200 people watching this program. The program which you have addressed, or the program speaker வந்திருக்கலாம், வேர்ல்ட் ரெக்கார்ட் ஸ்பீக்கரா வந்திருக்கலாம். உங்களுடைய அனுபவத்தை நீங்க யாராவது ஜாயின் பண்ணணும், ஷேர் பண்ணாத்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கொடுக்கணும் நினைக்கிறேன். We have 7 more minutes to go. I think it's open invitation. You can raise your hand. We will try to give you the forum for you. I think Radhika has come. Radhika ma'am, will you able to talk? Radhika, are you there? Okay, so
ஆளுக்கு கேஷ் கேட்கறாரு. 35 வெள்ளி, இவன் 25 வெள்ளி கேட்கறான். ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேம் ராதிகா மேம். Mr. Sundar, you are on mute. Yeah, Radhika, hi. Please go ahead. Hello sir, how are you? Hello. I'm fine. How are you? Thank you very much for joining this forum, ma'am. Over to you, please. Sir, I should thank you so much, sir. Please, you don't say thank you. So, how is your experience for participating in this program? Just share a few. Sir, it's a very awesome, sir. Really, I felt very good. Fantastic program, fantastic. Really, there's no words, and even I'm searching in the dictionary, I'm not getting exact words. Hello. Yeah, I'm listening. Thank you so much, ma'am. Hope I wanted to emphasize again the report I have now. There are close to about 38 deals have completed through this program. This is what people are came back and told, sir, I've got the order, backup order. Out of which 2 orders is a big order, export order they got. So that's figure I have in front of me. Lot many to go. I'm sure you'll all agree with me. When the program started, I told only 2 things. One is you'll get a confident about this business. You'll get a complete knowledge about what are the people doing across the global. Next one is my commitment towards you is the Asia Book of Records. Okay, I never committed for the business. I never committed for the volumes. I think now business started happening. I'm very happy. Thanks to universe, thanks to God. Okay, ma'am, thank you for joining with us. We are very pleased to onboard you on 4th and 5th. You're planning to travel from Gujarat to come and see here what is happening from Tamil Nadu. Yes, welcome, sir. Sure, sir. Sure, sir. I'm very much eager. Yeah. I'm also eager to see you on 4th here in Bangalore. And Okay, probably sir. my pleasure, ma'am. Thank you. 5 more people raise their hand. I can give a chance to, who are available. Dr. Ruby, you are the first. Ruby, Wani, Uma Kannan, Shivagami, probably, whoever can talk first, vote you. Ruby, you are okay, ma'am? Ruby, madam, you can talk. Yes, a very good evening to everyone present over here. Such a great event and great people and great vibes are there across, the event. And since, the 2023 is called out for a millet year, millet marathon makes a lot of sense. And in younger population, it is very much needed. Like I said in my speech, that, cook and eat is gone now, book and eat is there in the trends. So now if we have to, get back to the roots again, probably we have to learn how to cook one and how to cook millets. That is again a new criteria. So the entrepreneurs present over here, yes, they can innovate kind of food products in millets. Like there are a lot of varieties, so to bring the variety of millet products will definitely add dietary diversity in our menu too. So which brings a lot of macro and micronutrients, which also will play a vital role in disease prevention. Thank you so much for the opportunity, sir. This is a very great event and it is the need of the hour. Definitely, it's all the purpose beyond the business. Thank you so much. Thank you, ma'am. Thank you so much, ma'am. Thank you so much for your words. Thank you. It is my pleasure to invite Dr. Shanmupriya. Are you there, Shanmupriya, doctor? Over to you. Yes, Few sir. words from you. Yeah, over to you, please. Sir, thank you for this wonderful opportunity to speak in this wonderful platform. We are very happy, and I congratulate all the team members and you, and also for me, myself, I'm congratulating myself. As a speaker, I'm very happy to share this experience, sir. It was a wonderful experience for all entrepreneurs or the speakers, whoever it may be. We are enjoyed so much. We are excited, so much excited. Thank you for your support and thank you for your good beginning for the particular millet, particularly for millet. Thank you, sir. Thank you so much. I hope you must have got a lot of abundance of confidence on you. This is where my objective to bring all your talents to the world. I think that has been done. I'm very happy about it.
I think we'll give the one more chance to the last person. Umakandan madam, இருக்கீங்களா? அக்கா இருக்கீங்களா அக்கா? And Sir, we வணக்கம். will வணக்கம் Sir, வணக்கம். வணக்கம். First of all congratulations sir. உங்களுக்கு அப்புறம் வணக்கம் மிக்க வந்துட்டு மகிழ்ச்சி. அதாவது சார் இந்த 1ஆம் தேதியில ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு எனக்கு வந்து எப்படி சொல்றது, ஃபுல்லா வந்து ஒரு திருவிழா மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அது மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இப்ப சாப்பிடணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வா எல்லாத்துக்கும் ஏற்படுத்தியிருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். அப்புறம் வந்து நான் எப்போ பார்த்தாலுமே சுந்தர் சார் இருந்தாங்க. ஸோ நைட் 12 மணி வரைக்கும் பார்ப்பேன். அப்புறம் மறுபடியும் தூங்கிட்டு காலையில 6 மணிக்கு ஆன் பண்ணிட்டு அதை பார்த்துட்டே தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய டிஃப்ரெண்டான விஷயங்களை நான் கற்றுக்க முடிஞ்சிச்சு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்க. நிறைய தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு நிறைய சின்ன குழந்தைங்கள்லாம் பேசும்போது ரொம்ப எனக்கு வந்து ஆத்மார்த்தமா இருந்துச்சு. முதியோர்கள் ரொம்ப சீனியர்ஸ் எல்லாம் பேசும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ விழிப்புணர்வு ஏற்படுத்தினதுக்கு வந்து சுந்தர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து சார் எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் சுந்தர் சார் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஹாப்பி நியூ இயர். நம்ம வந்து வர்ற வந்து 4ஆம் தேதி சார் வர சொல்லியிருக்காங்க. 4, 5 வந்து நம்ம எல்லாரும் கோயம்புத்தூர்ல மீட் பண்ணலாம். இனிமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சாப்பிட்றோம் அப்படின்னா கையில எடுத்தோன்னே சுந்தர் சார் வந்து ஞாபகம் வரணும் நம்மளுக்கு. இந்த ஃபுட்டு நல்லதா, இது ஹெல்த்தியா, இது சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்குமா நல்லது வைக்குமா அப்படின்ட்டு சாப்பிடணும். எனக்கு வந்து நிறைய வந்து சொன்னாங்க, இதுல கார்போஹைட்ரேட் இருக்கு, இதுல விட்டமின் இருக்கு, இதுல போலிக் ஆசிட் இருக்குது, அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஸோ நிறைய டாக்டர்ஸ் ஆராய்ச்சியாளர்லாம் சொன்னாங்க. நான் மறுபடியும் சொல்றது வந்து உச்சி முதல் பாதம் வரை நமக்கு வந்து உள்ளுறுப்புகளும் வெளியுறுப்புகளும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்ட பாரம்பரிய உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் கருத்து. சார் சுந்தர் சார் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கங்க்ராச்சுலேஷன் சார். ரொம்ப மகிழ்ச்சி. சார் என்னோட பூங்கொத்து வந்துச்சா சார் உங்களுக்கு? பூங்கொத்து ரொம்ப மகிழ்ச்சிது. அக்கா வந்து எனக்கு வந்து மில்லட்ல வந்து ஒரு பூங்கொத்து வந்து இதுலயே பண்ணி வச்சிருந்தாங்க. அது ஐ மீன் எதுல பண்ணிருந்தீங்க? மில்லட்ல பண்ணிருக்கீங்க சார். மில்லட்ல பண்ணிருந்தீங்க. ஆமா சார் பூங்கொத்து. நன்றி. டேன்மிலட்ஸோட கேக் வச்சிருக்கீங்களா? அது பக்கத்துல வச்சிருந்தீங்களா அன்னைக்கு? அதை வச்சிருக்கீங்களா கையில? அதை காட்டுங்க முதல்ல. அக்கா வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, டேன்மிலட்ஸ் கிஃப்ட்னு சொல்லிட்டு. ஐ திங்க் அதை காட்டுங்க. மில்லட்லயே வந்து டேன்மிலட்ஸ் ப்ரோக்ராமுக்காக ஏற்படுத்துற ஒரு விஷயம். மிக்க மகிழ்ச்சி. செஃப் மணிவேல் இருக்கீங்களா? கேன் யூ டாக்? இருக்கு சார். இருக்கு சார். யா. சார் இடையில காமிக்கிறேன் சார். சரிங்க மேடம். மிக்க மகிழ்ச்சி. Thank you. Manivel, over to you. Chef Manivel, over to you. Everyone, I thank my management to give the wonderful opportunity to do the Tan Miller program, and the special thanks to Sundar sir. He believe me can do the program and host my team. I think I did a good job. Thank you so much, sir. In future, if you give me the opportunity for like this, definitely I will do my best, sir. Thank you, sir. ரொம்ப சந்தோஷம். Thank you very much for your wonderful work. I think ஒரு 25 இனோவேட்டிவ் ப்ராடக்ட்டை வந்து லைவா பண்றது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு 12 மணி நேரம் தொடர்ந்து உங்க பசங்க பண்ணிட்டாங்க. மிக்க மகிழ்ச்சி. உங்க எஃபோர்ட்டுக்கு வந்து மிக்க நன்றி. We will try to do the best possible from my side. நிறைய கொலாபரேட் பண்ண ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு ரெடி பண்றோம். Thanks chef for you joining with us and looking forward to see you. மணிவேல் இருக்கீங்க, சாரி மஞ்சள் ஃபுட்ஸ் இருக்கீங்களா? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கீங்க. 1 minute for viewers. வணக்கம் பேசலாம் சார். இது ஆக்சுவலி நீங்க மில்லட்லயே எல்லாரையும் வாழ வச்சிருக்கீங்க. சிம்பிளா சொல்லணும்னா இதுக்கு மேல வேர்ட்ஸே இல்ல சார். மில்லட்லயே வாழ வச்சிருக்கீங்க. காலையில எழுந்து ஆன் பண்ணா நைட் முடியிற வரைக்கும் பார்த்தோம். லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், லாட் ஆஃப் இன்புட்ஸ். ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்துச்சு சார். இது ஆக்சுவலி தேடி கத்துக்கிற விஷயங்களை அட் ஒன் பிளேஸ்ல ஒன் ரூஃப்ல கொண்டு வந்தது. இட்ஸ் அ கிரேட் திங். ரியலி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ ரியலி தேங்க் everyone, especially you sir. Thank you.
Thank you so ரொம்ப much, ma'am. மகிழ்ச்சி. சிவகாமி மேடம் வரைக்கும் நம்ம எடுத்து போக நினைக்கிறேன். சிவகாமி மேடம், ஓவர் டு யூ ஃபார் அ ஷார்ட் அப்டேட் ஃப்ரம் யூ. சிவகாமி மேடம். Sivagami madam, welcome you on board, ma'am. அக்கா உமாக்கண்ணன் அக்கா, உங்க கேக் கிடைச்சதா? காட்ட முடியுமா? சூப்பரான கேக்கு, ரொம்ப மகிழ்ச்சி, சூப்பரா இருக்குது. ஆமா, ஒரு பெரிய கேக் எங்களுக்காக ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சிக்கா, உங்க இந்த இடத்துல வந்து அவ்வளவு எஃபோர்ட் போட்டு இந்த மில்லட் ரெவல்யூஷனுக்கு வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்ததுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிக்கா. சிவகாசி அக்கா, சிவகாமி அக்கா, நீங்க இருக்கீங்களா? ஹலோ ஹலோ சார். வணக்கம் மேடம், பேசலாம் பேசலாம் ப்ளீஸ். So, நண்பர்களே, I think we have come to the final, stage of this program. ரொம்ப நன்றி. என்னுடைய அழைப்பு கான்க்ளேவ் எங்க நடக்குது சார்? நாமக்கல்லையா சார்? சொல்றேங்க, நான் சொல்றேன். ஓகே, இந்த நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக நம்ம ஜனவரி மாதம் 4ஆம் தேதி கோவையில வந்து கோயம்புத்தூர்ல மீட் பண்ண போறோம். இந்த கோயம்புத்தூர்ல மீட் பண்ணக்கூடிய நோக்கம் என்னன்னா, வாட் நெக்ஸ்ட். நம்ம 555 பேர் பார்த்துட்டோம். 555 பேர் வந்து அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிட்டாங்க. பெரிய வாய்ப்பு கேட்டுறோம். எங்களுடைய நோக்கம் முதலில் 5 பிராண்ட் உருவாக்க போறோம். 5 பிராண்ட் வந்து உருவாக்கிட்டு அந்த 5 பிராண்ட் வந்து மலேசியால வந்து நம்ம கொடுத்து, எங்க தலைவர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இருந்து இருக்கார் பாலா, அவர்கிட்ட கொடுத்து அந்த ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு போனா அவர் ஈஸியா கொண்டு போவார். பிராண்ட் இல்லாம அங்க கொண்டு போனா யாருக்கு வந்து அந்த யூஸ் இருக்காது. ஒன்று, அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்டீங்கன்னா, பிராண்டுடைய ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டோட தன்மை, ப்ராடக்டோட வேலிடேஷன், அந்த குவாலிட்டி, அந்த பேக்கேஜிங், அந்த டிசைன், அது எக்ஸ்போர்ட்டுக்கு உண்டான எல்லா வேலைகளும் வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா உங்களுக்கு கொடுத்து ஒரு 5 பிராண்ட் மட்டும் உருவாக்க போறோம். எங்கள் நிறுவனத்தினுடைய ஷார்ட் டேர்ம் கோல் என்னன்னா, அதுல இருந்து ஒரு 55 பிராண்ட் உருவாக்க போறோம். லாங் டேர்ம் கோல் 555 பிராண்ட் உருவாக்க போறோம். 555 இருந்து 5555 ப்ராடக்ட நம்ம சைட்ல இருந்து எடுத்து போய் உலகம் முழுவதும் தமிழன் ஆள வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஒரு ஃபார்ம் எடுத்திருக்கோம். இந்த மீட்டிங் கம்பல்சரி எல்லாம் கிடையாது. எங்களோட இங்க டிராவல் பண்ணணும். ஏதோ ஒண்ணு நாம 4 பேர் தான் இருக்கோம். மன்னிக்கணும். இந்த மீட்டிங் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய புரிதல் இருக்கும். நான் ப்ராடக்ட் வச்சிருக்கேன், என்னுடைய ப்ராடக்ட் சூப்பரா இருக்கு, எக்ஸ்போர்ட் போடணும்னா இந்த விஷயங்களுக்கு பிராண்ட் பண்ணாம கொண்டு போக முடியாது. அதுக்கு உண்டான ஒரு ஆளுமையில் பண்ண போறோம். அன்று வந்து மலேசியாவில் வரக்கூடிய டெலிகேட்ஸோட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அவங்களையும் பார்த்து இன்டகிரேட் பண்ணக்கூடிய விஷயம் பண்றோம். ஒன்று. இரண்டாவது வந்து 5ஆம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, அதுவும் கோவையில் நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில என்ன கேட்டீங்கன்னா, காலையில் 8 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நிகழ்ச்சி பிளான் பண்றோம். அந்த நிகழ்ச்சியில வந்து உங்க ஸ்டால் ப்ரொவைட் பண்ண போறோம். நீங்க ஸ்டால் போட்டு இந்த 555 பேருக்குள்ள பிசினஸ் இன்டகிரேஷன் பண்ணக்கூடிய ஒரு B2B வாய்ப்பை ரெடி பண்றோம். மேபி நான் 10 ப்ராடக்ட் வச்சிருக்கலாம். என்னுடைய ஸ்டால் மெம்பர் கேன் ஹேவ் 10 ப்ராடக்ட். உங்க 2 பேருக்குள்ள எப்படி பிசினஸ் இன்டகிரேட் பண்ணலாம்? நான் ஒரு 10 ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுக்கணுமா, நீங்க என்னோட 10 ப்ராடக்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்டகிரேஷன் பிளான் பண்றோம். அது போக வந்து உங்களுக்கு ஒரு மேடை போட்டு ஒரு பெரிய ஒரு மரியாதையோட அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக அந்த ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அது வந்து 5ஆம் தேதி ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூர்ல நடக்குது. ஸோ 4ஆம் தேதி 5ஆம் தேதிக்கு வரக்கூடிய மக்கள் முன்னாலே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. so that we will make all the arrangements for you and it's going to be a closed door meeting. ரெண்டும் கண்டிப்பா வரணுமா? கிடையாது, அது கம்பல்ஷன் கிடையாது. நாங்க எங்க நிறுவனத்துல இருந்து யாரும் உங்களை கூப்பிட மாட்டோம். உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களால வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீம் இருக்கு, அந்த ட்ரீமை ஃபில் பண்ண நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்ட்டும் வேர்ல்டு ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ண ஆசை இருந்தால் எங்களோட வாங்க. எங்க சைட்ல இருந்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், 555 நபர்களிருந்து நான் தேங்க்ஸ் அப்படின்ற விஷயத்த எதிர்பார்க்கவே இல்லை. இப்பவும் சொல்றேன், நான் வந்து என்னுடைய ஹீரோ மில்லட் அப்படின்ற விஷயத்த உலகம் முழுவதும் கொண்டு போகணும். அந்த ஒரு தூதரா இருக்கிற வழிய வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. என்ன சக்தி வந்தாலும் சரி. இப்போ சொல்றேன் உங்ககிட்ட, இந்த ப்ரோக்ராம் நடக்க கூடாதுன்னு சொல்லி பல சக்திகள் என்னோடு சுத்தி இருந்தது என்பதை இந்த இடத்தில் நான் அதிகபூர்வமாக தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் உள்ள இன்டராக்ட் பண்ணாங்க, எத்தனை பேர் இதை இன்டராக்ட் பண்ணாங்க, எத்தனை பேர் வந்து இது கெடுத்தாங்க அப்படின்றது தெரியும். நண்பர்களே, இப்பவும் சொல்றேன், மில்லட் அப்படின்றது ஒரு புண்ணிய காரியம்.
நீங்க வந்து பேசுனது எல்லாம் வந்து ஒரு பெரிய புண்ணிய காரியம். நம்ம அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய புண்ணிய காரியம் சொல்றோம். இந்த புண்ணிய காரியம் மூலமா வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது நல்ல செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல போனதுனால கடவுளோட பிளெஸிங்கோட இந்த 276 மணி நேரம் வந்து கண்டினியூஸா அவ்வளவு அழகா போச்சு. நிறைய ட்ரபிள்ஸ் உங்களுக்கு முன்னால இருக்கும்போது தெரியாது, எங்களுக்கு பழைய ட்ரபிள்ஸ். ஆனால் உலக சாதனை என்பது வந்து ஈஸி கிடையாதுல்ல. அவ்வளவு தடைக்கற்களும் தாண்டாத உலக சாதனை கிடைக்கும் என்று என்ன ஒரு ஹாப்பி நியூஸ் கேட்டா, எல்லாரும் சேர்ந்து போட்ட அந்த எஃபர்ட்ல ஐ எம் ஷுர் everybody is going to get the benefit out of the whole thing. I am very happy. நாங்க வந்து ஒரு 800 சர்டிபிகேட் அப்ளை பண்றோம். We are spending a huge money for getting the certification. And நீங்க கொடுத்த தொகை 999 ரூபாய் மட்டும். இதுக்கு உண்டான செலவு வந்து ஏறக்குறைய 2000 ரூபாய் ஒரு ஹெட்டுக்கு ஆயிருக்குது. We are very happy. Spend money on everybody to retain in this business. உங்களை வந்து உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீஸும் வேர்ல்டு ஃபுல்லா இதன் மூலமாக சொல்லிட்டு தமிழ் ஒரு ப்ராடக்ட், இது ஏன் ஒரு ப்ராடக்ட், இந்த பூமியில மட்டும்தான் உலகத்துல 7 சிறுதானியம் விளையுது. ஆனா இது ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு தமிழனா இருக்கணுமா அல்லது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு விளையாடக்கூடிய தமிழனா இருக்குமா அப்படின்ற 3 வருடத்துக்கு முன்னால எனக்கு வந்த கேள்விக்கு நான் கொடுத்த ஒரே ஆன்சர், லெட்ஸ் பிளே பிக் ரோல். ஏன்னா சிறுதானியம் தமிழனின் உணர்வு, தமிழின் அடையாளம், தமிழின் உணர்வு, உணவு, தமிழின் உணர்வு, தமிழின் அடையாளம், தமிழின் உணவு. இதை எந்த காரணத்திலும் சரி கண்டிப்பான முறையில மத்தவங்களுக்கு தாரை வார்த்த கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பயணம். இந்த பயணத்தை வந்து இப்பதான் ஸ்டார்டிங். we are going to go very aggressively on this. நிறைய ஆண்டர்பிரனர் உருவாக்கணும். அது குறிப்பா எங்களுடைய நிறுவனத்தோட நோக்கம் குறிப்பா சிறு குறு தொழில் பண்ணக்கூடிய பெண்கள், அது குக்கிராமத்துல பெண்களை நாங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஹெல்ப் பண்றோம். அதுல 3 கேட்டகரி வச்சிருக்கோம். 1 ஊனமுற்றவர்கள், அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். 2வது டிரான்ஸ்ஜெண்டர், 3வது பாலினம் சொல்லக்கூடிய மக்களுக்கு நாங்க 2வது ஹெல்ப் பண்றோம். 3வது நிறைய விதவைகள் இன்னைக்கு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு. அந்த மாதிரி திறமைகள் உண்டான பீப்புளை நம்ம பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்து கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போகிற ஒரு சீரிய முயற்சி எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு ஸ்டார்டிங் தான், நிறைய விஷயங்கள் பண்ண போறோம். உலகமே வந்து தமிழ்நாடு திரும்ப பார்க்க வைக்கணும் அப்படின்னு நினைத்தேன். பட் சின்ன முயற்சி நடந்திருக்குது. கண்டிப்பான முறையில இதுக்கு வெற்றிக்கு நான் தான் காரணம் எல்லாம் சொல்றீங்க, கண்டிப்பான முறையில் கிடையாது. என்னோட பணியாற்றிய 287 பேருக்கும் இந்த பெனிஃபிட் போய் சேரும். அவங்களுக்கு உண்ட அந்த புண்ணிய காரியத்தை வந்து அதுல 279 பேரை நான் வந்து இந்த கிரெடிட்டை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் குறிப்பா வந்து கதிர் கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ திங்க் தேவ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப். 24 மணி நேரம் வந்து உட்கார்ந்து இதுக்காக உழைத்ததுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி. ஏன் கதிர் காலேஜுக்கு இருந்தான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் வந்து இந்த பசங்களுக்கு கொடுக்கணும். வேர்ல்ட் ரெக்கார்டு ஈவெண்ட் அப்படி பண்றது எப்படி அப்படின்ற விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த எக்ஸ்போஷர் வந்து அவங்க இருந்தக்கூடிய ஸ்டாஃபுக்கும் ஸ்டூடெண்ட்டும் கிடைச்சது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நேரத்துல வந்து என்னுடைய நண்பர் இந்த நிறுவனத்துடைய சேர்மன் எஸ் கதிர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதை பெருசா நமக்கு சப்போர்ட் பண்ணி ஊக்குவித்த டாக்டர் பானு அவர்களுக்கும் இந்த 2 நிறுவனங்களுடைய பிரின்சிபலுக்கும் என்ன இந்த நேரத்துல வந்து பெரிய நன்றிக்கு சொல்லிக்க. மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னும் கூட 172 பேர் இந்த தளத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் கிவிங் த இம்பார்ட்டன்ஸ் ஃபார் மை ஹீரோ மில்லட். மில்லட்டை மட்டும்தான் புகழ் பாடணும். இந்த இடத்துல வந்து இண்டிவிஜுவலுக்கு எதுவும் ஒரு மரியாதை கிடையாது, மில்லட்டுக்கு மட்டும்தான் அந்த மரியாதையும் மதிப்பும் போகணும். இதன் மூலம் வல்லமையான தமிழகத்தையும் வலிமையான ஒரு இந்தியா உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். ஓவர் டு தி மாடரேட்டர்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதாவது எப்பவுமே நான் சொல்லிட்டே இருக்கேன், இயேசுபிரானுடைய இறைக்குதரவாக விளங்கக்கூடிய நம்மளுடைய இறை நம்பிக்கையுடைய தத்துவார்த்தங்களாக விளங்கக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் சரி, இறைவன் எப்போதும் நேரடியாக வருவதில்லை, அது ஒரு மனித வடிவமாக வருகிறார் என்று சொல்வார்கள். அந்த போல மில்லட்டினுடைய இறை தூதராக நீங்கள் எப்போதும் விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அது மக்களோடு மக்களாக கலந்து பணியாற்றுகிற ஒரு மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு சேவையாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சேவை எங்களுக்கு தேவை. உங்கள் நம்பிக்கை நாளைய விடியலுக்கான மாற்றத்தை உருவாக்கும். நாளைய இளைய பாரதத்தினுடைய விடிவெள்ளியாக, மில்லட்டினுடைய விடிவெள்ளியாக நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய லட்சியம், எங்களுடைய பாதை, எங்களுடைய எண்ணம், எங்களுடைய செயல்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இவ்வளவு பெரிய உலக சாதனை புரிந்த உங்களுக்கு எங்களுடைய ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட் சார். உண்மையாலுமே ரியலி சக்சஸ்ஃபுல் மீட்.
அண்ட் கிட்டத்தட்ட சும்மா சர்வசாதாரண விஷயங்கள்ல 46,800 வினாடிகள் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்திருக்கிறீர்கள். அந்த சாதனை நாளை தொடரும். நாளைய தலைமுறைக்கான இன்னைக்குதான் இப்பதான் இந்த நிமிஷம் தான் நிகழ்ச்சி முடிய போகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே அடுத்த திட்டத்துக்கான ஒரு வழிகோலாக முடிவெற்றிருக்கிறீர்கள். 4-5 என்கிற தாரக மந்திரத்தை உங்களோட வைத்து ஜனவரி 4ஆம் தேதி 5ஆம் தேதியான நிகழ்ச்சிக்கு திட்டமிட்டிருக்கிறீர்கள். அந்த திட்டம் உங்களுடைய வெற்றிக்கான அடுத்த கட்ட நகர்வுக்கான வெற்றியாக அமையட்டும். ரொம்ப 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 தேங்க்யூ சார். ஆனா இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு மிக 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 உறுதுணையாக நம்மளோடு இருந்த மெயின் ஸ்பான்சராக விளங்கி கொண்டிருக்கிற நரசஸ் காபி அண்ட் அனில் ஃபுட்ஸ் அண்ட் சூரியனப்பம் மீடியா பார்ட்னராக விளங்கி கொண்ட சூரியனப்பம், கோஸ்ட் ஸ்பான்சராக விளங்கி கொண்டிருக்கிற கதிர் இன்ஸ்டிடியூஷன், இதுவரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றிகள். 576 பேச்சாளர்கள், 576 தொழில் முனைவோர்கள் நம்மளோட வந்து இந்த தளத்துல பேசியிருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய டேன் மில்லட் சார்பாகவும் எங்களுடைய சுந்தர் சார் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை இருகரம் கூப்பி வணங்கி மகிழ்வருகிறோம். Thank you so much. In the 13 days, beautiful experience, unforgettable memories. நிறைய விஷயங்கள், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நாங்க கத்துக்கிட்டோம். And இந்த opportunity கொடுத்த சுந்தர் சாருக்கு I heartily tell my thanks to Sundar sir. Thank you so much, sir. And thank you so much to our chairman and everybody over there. Thank you so much for everyone. And this is Jeenika and Prakash sir from Celebrity Moderators. And we are going to signing off. Thank you to Tan Millets and happy life to all. And we all see you in a healthy millet, happy life. Thank you so much. Thank you. நண்பர்களே, நன்றி. Thank you very much for joining with us. And 4ஆம் தேதி 5ஆம் தேதி உங்களுக்கு இந்த தொடக்கம் சொன்னேன். போன வருடம் வந்து 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஒரு உலக சாதனை பண்ணோம். இந்த தடவை வந்து 4-5 தேதியில ஜனவரியில மீட் பண்றோம். இந்த சிறுதானிய பயணம் எவ்ரி ஜனவரியில முதல் வாரத்துல கண்டிப்பா தொடரும். அதுல எந்த மாற்றம் இல்லை அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை இந்த இடத்துல கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஜெய் ஹிந்த். நன்றி. யார் இந்த நன்றி போட்டது?